செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. குறிப்பாக வருமான வரி தொடர்பான எதிர்பார்ப்புகளும் உள்ளன. அந்த வகையில் என்னென்ன இந்த முறை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? மத்திய பட்ஜெட் சரியாக 11 மணிக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது டெல்லியில் தொடங்கியிருக்கிறது. மத்திய நிதியமைச்சகத்திற்கு அவர் வந்துள்ள அவர் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவரை சந்தித்து அதன் பிறகு நடைபெறவுள்ள மத்திய அமைச்சரவை கூட்டத்திலும் பங்கேற்று மத்திய பட்ஜெட்டிற்கான ஒரு ஒப்புதலையும் அவர் பெறவுள்ளார். இந்த நிலையில் இன்று தாக்கலாகவிருக்கும் அந்த பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் அறிவிப்புகள் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. மிக முக்கியமாக இளைஞர்கள், பெண்கள், முதியோர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு உள்ளிட்ட விஷயங்களில் அதிக கவனம் என்பது இந்த முறை செலுத்தப்பட உள்ளதாக மத்திய அரசினுடைய அதிகாரிகள், குறிப்பாக நிதியமைச்சகத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவை மட்டுமல்லாமல் ஏஐ தொழில்நுட்பத்தை மத்திய அரசினுடைய அனைத்து அலுவலகங்களிலும் கொண்டு வருவது, அதற்கென ஒரு தனி நிதி பேக்கேஜை ஒதுக்குவது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இந்த முறை பல்வேறு கட்ட ஒரு ஆலோசனையின் பொழுது மத்திய நிதியமைச்சகமானது எடுத்திருந்தது. அது தொடர்பான ஒரு அறிவிப்புகளும் இன்றைய இந்த வெளியாக உள்ள அந்த மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக தொழில்துறை மற்றும் கல்வித்துறைக்கான ஒரு கூடுதல் நிதி உதவியை ஒதுக்குவதற்கான ஒரு முடிவிற்கு மத்திய நிதியமைச்சகம் வந்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் யூனிட்களுக்கான ஒரு தனியான ஒரு திட்டத்தை அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சாமானியர்கள் மற்றும் நடுத்தர மக்களுக்கான ஒரு அறிவிப்பாக அந்த நேரடி வரிவிதிப்பு முறை மற்றும் இந்த வருமான வரியினுடைய அந்த ஒரு ஸ்லாப்களின் மாற்றம் ஆகிய அறிவிப்புகளும் இன்றைய மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகளாக வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய பிரதமர் மோடி நேற்று பேசும்பொழுது இது சாமானியர்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை அவர் கூறியிருந்த நிலையில் இந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக நிலவி வருகிறது. அவை மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக இந்தியா முழுவதும் உள்ளடக்கிய ஒரு தொழில்துறை மற்றும் கல்வித்துறையினுடைய மேம்பாடு என்பது அதிக அளவில் இருக்க வேண்டும். அடுத்த 2030ஆம் ஆண்டிற்குள் இளைஞர்களுடைய அந்த வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் வகையிலான ஒரு திட்டங்களையும் ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்த நிலையில் அதற்கான ஒரு நிதி ஒதுக்கீடு என்பது இந்த பட்ஜெட்டில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக டெக்ஸ்டைல் துறைக்கான ஒரு கூடுதல் நிதி ஒதுக்கீடு, டெக்ஸ்டைல் பார்க்குகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் இந்த முறை மத்திய அமைச்சகமானது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் நேற்று வெளியான அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய திட்டங்கள், மாநில கொள்கைகள் என்பது இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் மத்திய நிதியமைச்சருடைய அந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது குறிப்பிட்டுள்ளது. ஜிஎஸ்டி, தொழில்துறை, உற்பத்தித்துறை, கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், MSME உள்ளிட்ட துறைகளில் தமிழ்நாட்டினுடைய அந்த வளர்ச்சி, அந்த மாநிலம் கொண்டு வந்துள்ள திட்டங்கள் என்பது பல்வேறு மாற்றங்களை பொதுமக்களுக்கு அவர்களுக்கு பயனாகும் வகையில் இருப்பதாகவும் மத்திய பொருளாதார ஆய்வறிக்கை என்பது தெரிவித்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதே போல இனோவேஷன்ஸ் மற்றும் ஏஐ ஹப் ஆகியவற்றை அமைப்பதற்கான ஒரு பேக்கேஜ்கள், நிதி பேக்கேஜ்களும் இன்றைய அந்த அறிவிப்பில் அதிகமாக வெளியாகலாம். குறிப்பாக வேளாண் துறையை பொறுத்த அளவில் துறை வாரியாக பல்வேறு எதிர்பார்ப்புகள் நிலவுகின்றன. அவை பூர்த்தி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தொடர்வது எக்ஸ்பிரஸ் 8 செய்திகள். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே காரப்பள்ளம் சோதனைச் சாவடியில் மக்காச்சோளம் ஏற்றி வந்த லாரியை யானை ஒன்று வழிமறித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. லாரியில் கட்டியிருந்த தார்பாயை சேதப்படுத்திய யானை மக்காச்சோளத்தை சாலையில் கொட்டி சாப்பிட்டது. இதனால் இந்த பகுதி மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் தற்போது மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகை தரும் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் 11 மணி அளவில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக 8ஆம் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கும் நிலையில் அவர் நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கும் அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, முழுமையான விவரங்கள்.
மத்திய நிதியமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ ஆணையை வழங்க இருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய நிதியமைச்சர் மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்கள், வருவாய்த்துறை செயலர்கள் உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் உடனிருக்கிறார்கள். டெல்லியினுடைய சவுத் பிளாக் பகுதியில் நார்த் பிளாக் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சக அலுவலகத்திலிருந்து அவர்கள் புறப்படும் காட்சிகளை நம்மால் தற்பொழுது காண முடிகிறது. மிக முக்கியமாக இவர்கள் அனைவருமே நேரடியாக குடியரசுத் தலைவர் மாளிகை சென்று திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்து அதன் பிறகு நாடாளுமன்றத்திற்கு அவர்கள் வருகை புரிவார்கள். சுமார் 10-15 மணியளவில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவிருக்கக்கூடிய பொருளாதாரத்திற்கான மத்திய அமைச்சரவை மற்றும் மத்திய அமைச்சரவை ஆகிய 2 கூட்டங்களிலும் பங்கேற்று மத்திய பட்ஜெட்டிற்கான ஒரு ஒப்புதலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 8வது முறையாக மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யும் ஒரு பெண் ஒரு அமைச்சர் என்ற ஒரு பெருமையையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் பெறுகிறார் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான பல்வேறு கட்ட ஆலோசனைகள் கடந்த நவம்பர் மாதம் முதல் டெல்லியில் நடைபெற்று வந்த நிலையில் சுமார் 8 கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சகம் என்பது இறுதி செய்துள்ளது. பல்வேறு கட்ட நிபுணர்கள், பொதுமக்கள் என பல தரப்பிடமிருந்தும் கேட்கப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் இந்த ஒரு பட்ஜெட் என்பது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசினுடைய செயலர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் சுமார் 11 மணிக்கு சரியாக இந்த பட்ஜெட் என்பது மக்களவையில் தாக்கல் செய்யப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் மீது கால்பந்து கோல் கம்பம் விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட முத்தாப்புதுப்பேட்டையில் உள்ள விமானப்படை விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுவன் ஆத்விக் மீது துருப்பிடித்து உடைந்த நிலையில் இருந்த கால்பந்து கோல் கம்பம் விழுந்துள்ளது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த சிறுவனை பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பாக பட்டாபிராம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் தங்கள் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திட்டங்குளம் பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மந்தித்தோப்பு, இனமணி ஆட்சி உள்ளிட்ட 7 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து அண்மையில் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தங்கள் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் வரி வசூல் உயரும் என்றும் 100 நாட்கள் வேலை பறிபோகும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். கூட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டமும் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தின் 3வது புத்தக கண்காட்சியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம், பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் புத்தக திருவிழா தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் பிப்ரவரி 10ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இந்த புத்தக காட்சியினை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் தொடங்கி வைக்க தமிழ்நாடு அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறவுள்ள இந்த புத்தக திருவிழாவில் 60 புத்தக அரங்குகள், அறிவியல் கோளரங்கம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் முனிசிபல் சத்திரம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், வேட்பாளர் சீதாலட்சுமி, சாட்டை துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் சீமானின் பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பறக்கும் படை அதிகாரி அறிவுறுத்தியும் மேடை அப்புறப்படுத்தப்படாததால் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீர்காழியில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். சீர்காழி பகுதியைச் சேர்ந்த 11 வயது சிறுமியின் பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தனர். அதில் பக்கத்து வீட்டு இளைஞர் பாலாஜி தங்கள் மகளுக்கு பாலியல் தொல்லை தந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இதனையடுத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.
2025-26 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற உள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் இருக்குமா என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினரையும் கடவுள் லட்சுமி ஆசீர்வதிக்கட்டும் என பிரதமர் மோடி தெரிவித்த நிலையில் அனைவரின் பார்வையும் வருமான வரி மீதே திரும்பி உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் 13ஆம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று முதல் அமர்வு நிறைவு பெறும். பின்னர் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ள வக்பு வாரிய திருத்த மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதேபோன்று பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா, வங்கிகள் சட்ட திருத்த மசோதா உட்பட மொத்தம் 16 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதே சமயம் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்தது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே அரசின் இலக்கு என நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் திரௌபதி முர்மு அரசு மரியாதையுடன் நாடாளுமன்றம் வந்தார். செங்கோல் முன்னதாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். அவரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது பேசிய திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கும்பமேளாவில் உயிரிழந்த பக்தர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் இந்தியா தன்னிறைவு அடைந்ததாக கூறியவர், இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நிலையை கடந்து உலகிற்காக தயாரிப்போம் என்ற நிலையை நாடு எட்டியிருப்பதாக கூறினார். 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலான திட்டங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவின் அனைத்து வகையான வளர்ச்சிகளிலும் தனது 3வது ஆட்சி காலத்தில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். एक नया विश्वास पैदा करेगा, नई ऊर्जा देगा कि देश जब आजादी के 100 साल मनाएगा. கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக வெளிநாட்டு சதி எதுவும் நடைபெறாமல் நாடாளுமன்றம் கூடுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 2024-25 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதில் 2025-2026 நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பணவீக்கம் 5.2% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதியாண்டின் முதல் பாதையில் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வாய்ப்புள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 2017ஆம் ஆண்டு முதல் 2023 நிதியாண்டு வரை வேளாண் துறை வளர்ச்சி ஆண்டுதோறும் சராசரியாக 5% இருந்த நிலையில் அடுத்தடுத்த உருவான சவால்களுக்கு மத்தியில் வளர்ச்சி விகிதம் பின்னடைவை சந்தித்துள்ளதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இதையடுத்து பொருளாதார ஆய்வறிக்கைக்கு மக்களவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. மதுரை செய்திகளை பார்க்கலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இரவில் பெரியகுளம், லட்சுமிபுரம், தாமரைக்குளம், முருகமலை, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவி, மஞ்சளாறு அணை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் மீது அதிவேகமாக வந்த கார் மோதியதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் கீனனூர் கிராமத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் செல்வி சிலம்பரசி மற்றும் செந்தில்குமார் ஆகிய 3 பேருந்துக்காக காத்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆந்திரா பதிவு எண் கொண்ட கார் ஒன்று சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 3 மீதும் மோதியது. இதில் செந்தில்குமார், செல்வி ஆகிய 2 சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் அன்பரசி என்பவர் பலத்த காயங்களுடன் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொள்ளாச்சி நகரமன்ற கூட்டத்தில் திமுக நகரமன்ற உறுப்பினர் தரக்குறைவாக பேசியதாக கூறி ஆணையர் வெளியே எழுந்து சென்றதால் பரபரப்பு நிலவியது. நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் நகராட்சி ஆணையர் கணேசன் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அப்போது 22வது வார்டு உறுப்பினர் மாணிக்கராஜ் குப்பைகள் அகற்றுவது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு அரசு அதிகாரியை தரக்குறைவாக பேசக்கூடாது என்று கூறி ஆணையர் பாதியிலேயே வெளியேறினார். உரிமையா கேளுங்க. நகரமன்ற இவ்வளவு சத்தமாவும் இவ்வளவு ஆட்டமாகவும் நாமக்கல் மாவட்டம் கரட்டுப்பாளையத்தில் 4 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிகளை அமைச்சர் ஏவவேலு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். ஓமலூர், சங்ககிரி, திருச்செங்கோடு, பரமத்தி சாலையை 4 வழியாக மாற்றும் பணிகள் தொடங்கியுள்ளன. இந்த பணிகளை ஆராய்ந்த அமைச்சர் ஏவவேலு சாலையின் அளவு சரியாக உள்ளதா என ஸ்கேல் வைத்து அளவீடும் செய்தார். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 3 தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து விழுப்புரம் மாவட்ட SC/ST நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார், துரை மற்றும் குபேரன் ஆகிய 3 திருவண்ணாமலையைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் செஞ்சி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரஞ்சித்குமார், துரை, குபேரன் ஆகியோரை கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விழுப்புரம் மாவட்ட SC/ST நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ரஞ்சித்குமார், துரை, குபேரன் ஆகிய 3 தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1,20,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி பாக்யஜோதி தீர்ப்பு வழங்கினார். கடலூர் மாவட்டம் வடலூரில் திட்டமிட்டபடி வள்ளலார் சர்வதேச மையம் அமையும் என வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். வடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வள்ளலார் சர்வதேச மையம் அமைவதை பொறுக்காத சிலர் நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினால் தற்காலிகமாக பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்தின் ஒப்புதல் பெறப்பட்டு விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் கூறினார். இதை பொறுக்காதவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு சென்ற காரணத்தால் சற்று பணிகள் சுணங்கிய நிலையில் இருக்கிறது. அது நீதிமன்ற ஆணை பெற்று அது மீண்டும் பணி துவக்குவதற்கு நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். உலக நன்மைக்காகவும் மழை வேண்டியும் வேலூர் கோட்டையில் உள்ள ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் பெண்கள் திருவிளக்கு பூஜை நடத்தினர். 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் கோயிலில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகத்தின் 57 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் முதன்முறையாக பெண் ஒருவரை ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக நியமித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3வது மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியானது. இதில் ராமநாதபுரம் கிழக்கு, கிருஷ்ணகிரி கிழக்கு, சேலம் கிழக்கு, சேலம் தெற்கு, தஞ்சாவூர் மேற்கு, வடக்கு உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு செயலாளர்களை நியமித்தார் அக்கட்சியின் தலைவர் விஜய். இதில் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக மலர்விழி ஜெயபாலா என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார். திறமையான மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்வித்துறைக்கு 44,000 கோடி ரூபாயை முதலமைச்சர் ஒதுக்கியுள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார். கோவில்பட்டியில் அரசு பள்ளி ஆண்டு விழாவில் பங்கேற்றவர் பள்ளி மாணவர்கள் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதற்காகவே புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன என்றார். கல்வித்துறையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் முதலமைச்சரை 2 கண்கள் போல பார்த்து அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதி அரிசி வியாபாரி உயிரிழந்த CCTV காட்சி வெளியாகியுள்ளது.
சேத்பட் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு வழக்கம் போல் மாணவர்களை அழைத்து வந்த வாகனம் படவேட்டிலிருந்து ஆரணி வழியாக சென்றது. அப்போது ஆரணி சேத்பட் சாலையில் நெசல் கூற்றோடு அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வாகனம் மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அருணகிரி சத்திரம் போதியை சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் பலத்த காயமடைந்தனர். அவரை அங்கே இருந்த மக்கள் மீட்டு வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பழனியில் வழி தவறி வந்த ஆந்தையை வனத்துறையினர் பாதுகாப்புடன் பிடித்தனர். நேதாஜி நகரில் பெரிய அளவிலான ஆந்தை ஒன்று சாலையில் தத்தி செல்வதாகவும் நாய்கள் துரத்த முயல்வதாகவும் வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற வனத்துறையினர் ஆந்தையை பாதுகாப்பாக பிடித்தனர். 2 வயதுடைய இந்திய ஆந்தை வகைதான் என்றும் இரவு நேரத்தில் வனத்தில் கொண்டு விடப்படும் எனவும் தெரிவித்தனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. இரண்டாயிரத்து 25-26 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்கிறார். இதன் மூலம் தொடர்ச்சியாக 8 முறை பட்ஜெட் தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற பெருமையை அவர் பெற உள்ளார். மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி விகிதத்தில் மாற்றம் இருக்குமா என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஏழைகள் நடுத்தர வர்க்கத்தினரையும் கடவுள் லட்சுமி ஆசீர்வதிக்கட்டும் என பிரதமர் மோடி தெரிவித்த நிலையில் அனைவரின் பார்வையும் வருமான வரி மீதே திரும்பி உள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் 13ஆம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று முதல் அமர்வு நிறைவு பெறும். பின்னர் 2வது அமர்வு மார்ச் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ள வக்பு வாரிய திருத்த மசோதா நடப்பு கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படுகிறது. இதேபோன்று பேரிடர் மேலாண்மை திருத்த மசோதா, குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் மசோதா, வங்கிகள் சட்ட திருத்த மசோதா உட்பட மொத்தம் 16 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. அதே சமயம் கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழந்தது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. உலகளாவிய புத்தாக்க மையமாக இந்தியாவை மாற்றுவதே அரசின் இலக்கு என நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றார். இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து குதிரை பூட்டப்பட்ட வண்டியில் திரௌபதி முர்மு அரசு மரியாதையுடன் நாடாளுமன்றம் வந்தார். செங்கோல் முன்னதாக கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தார். அவரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் நரேந்திர மோடி, சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது. அப்போது பேசிய திரௌபதி முர்மு மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கும்பமேளாவில் உயிரிழந்த பக்தர்களுக்கு இரங்கல் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் இந்தியா தன்னிறைவு அடைந்ததாக கூறியவர், இந்தியாவில் தயாரிப்போம் என்ற நிலையை கடந்து உலகிற்காக தயாரிப்போம் என்ற நிலையை நாடு எட்டியிருப்பதாக கூறினார். 2047ஆம் ஆண்டில் வளர்ந்த நாடாக இந்தியா மாறுவதற்கு உத்வேகம் அளிக்கும் வகையிலான திட்டங்களுடன் பட்ஜெட் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவின் அனைத்து வகையான வளர்ச்சிகளிலும் தனது 3வது ஆட்சி காலத்தில் கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். एक नया विश्वास पैदा करेगा, नई ऊर्जा देगा कि देश जब आजादी के 100 साल मनाएगा. கடந்த 10 ஆண்டுகளில் முதல் முறையாக வெளிநாட்டு சதி எதுவும் நடைபெறாமல் நாடாளுமன்றம் கூடுவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார்.
அடுத்த நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 6.8% இருக்கும் என பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் 2024-25 நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதில் 2025-2026 நிதியாண்டின் பொருளாதார வளர்ச்சி 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த பணவீக்கம் 5.2% என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதியாண்டின் முதல் பாதையில் உணவுப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வாய்ப்புள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். 2017 ஆண்டு முதல் 2023 நிதியாண்டு வரை வேளாண் துறை வளர்ச்சி ஆண்டுதோறும் சராசரியாக 5% இருந்த நிலையில் அடுத்தடுத்த உருவான சவால்களுக்கு மத்தியில் வளர்ச்சி விகிதம் பின்னடை வணக்கம். பட்ஜெட் குறித்த சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். 2025 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 8வது முறையாக தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட் என்பது ஒரு சாமானியனுடைய எதிர்பார்ப்பை எந்த அளவிற்கு பூர்த்தி செய்ய இருக்கிறது என்பது குறித்தும் பட்ஜெட் தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் நேரலையில் முழு நேரமாக News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி ஒளிபரப்ப போகிறது. அந்த வகையில் ஒரு பட்ஜெட்டை பொறுத்தவரையில் சாமானிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, முதலீடுகள் சார்ந்து என்னென்ன திட்டங்கள் இருக்கும், வளர்ச்சி திட்டங்கள், ரயில்வே, கல்வி, இது போன்று பல்வேறு துறை சார்ந்த ஒதுக்கீடுகள் என்னவாக இருக்கும், மிக முக்கியமாக நடுத்தர மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சம்பளம் பெறுவோரின் வருமான வரி விகிதத்தில் இது போன்ற மாற்றங்கள் இருக்கும் என்பன போன்ற பல விஷயங்களோடு பல கேள்விகளோடு இந்த சிறப்பு நேரலையில் விவாதத்தை நாம் தொடர இருக்கிறோம். நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பொருளாதார வல்லுநர் திரு சோமவள்ளியப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நேரலையிலிருந்து இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த திரு ரகுநாதன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது மட்டுமல்லாது நேரலையில் அவ்வப்போது இணைந்து களத்தகவல்களை செய்தியாளர்களும் வழங்க இருக்கிறார்கள். நம்மோடு கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமியும் இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம விருந்தினர்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கு, அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த GDP 26 நிதியாண்டுல 6.8 வரக்கூடும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வணக்கம். பொருளாதார ஆய்வறிக்கை நம்பிக்கை தருவதாகத்தான் இருக்கிறது. பெரும்பாலும் பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களோடு தொடர்புடைய அறிவிப்புகள் வருவது என்பது இல்லை என்பதும் நாம் கடந்த காலத்தில் பார்த்திருக்கிற ஒரு செய்தி தான். பொருளாதார ஆய்வறிக்கையில் சொல்லியதை வைத்து அதன் அடிப்படையில் இது தயாரிக்கப்படுவதில்லை பட்ஜெட் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொருளாதார ஆய்வறிக்கை என்பது ஒரு நேஷ்னல் ஹெல்த் எப்படி இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எவையெல்லாம் முக்கியமானவை என்பவற்றை சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் தயாரித்தால் கூட பட்ஜெட் என்பது ஒரு ரகசிய தயாரிப்பு. அவர்கள் சில இன்புட்ஸ் வாங்கி கொண்டு தனியாக தயாரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால் நேரடி தொடர்பு இல்லை. இப்போது பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் குறைகிறது, உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த பொருளாதாரம் நாம் தான், சீனாவை காட்டிலும் அதிகம் நாம் தான் என்ற நிலைமையிலிருந்து மாறாமல் அதே சமயத்தில் நம்முடைய வேகத்தில் நாம் குறைகிறோம் என்கிற ஒரு செய்தி நாம் காலாண்டு குவார்ட்டர்லி ஜிடிபியில் பார்த்தோம். இப்போ இவர்கள் சொல்லியிருப்பது அடுத்த ஆண்டு 6.4 6.8% வரை வளரலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது மிக மோசமாக இல்லை நிலைமை. 6.6 சராசரியாக எடுத்துக்கொண்டால் கூட அது ஒரு நல்ல வளர்ச்சி தான். எப்பயுமே பாஸ்ட் மேலே நம்ம பில்டு பண்ணுற எக்ஸ்ட்ரா தான் அந்த 6.6. அந்த அளவில் வளர்ச்சி குறையாமல் அதிகரிக்கிற வளர்ச்சியினுடைய வேகம் குறைகிறது என்றதை பார்த்துக்கலாம். வேலை வாய்ப்புகளை பற்றியும் ஒரு பெரிய கவலை தருகிற விஷயமா இல்லை. அவங்க EPFO டீட்டெயிலேருந்து எடுத்து 2019-2024 என்று ஒரு பெரிய காலகட்டத்தை ஒப்பிட்டு அது இரட்டிப்பாகி இருக்கிறது என்று சொன்னால் கூட மோசமாக இல்லை என்பதை அதுவும் காண்பிப்பதாக நான் பார்க்கிறேன். குறிப்பாக கிராமப்புற டிமாண்ட் நன்றாக இருக்கிறது, ரூரல் டிமாண்ட் நன்றாக இருப்பதனால தான் ஓரளவிற்கு பொருளாதார வளர்ச்சி இருப்பதாக தெரிகிறது. ஆனால் அர்பனில் வேலை வாய்ப்பும் அர்பனில் விலைவாசி உயர்வும் கூடுதலாக இருக்கிற ஒன்றையும் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். செல்ஃப் எம்ப்ளாய்டு எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக வங்கிகளினுடைய நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அது ஒரு கவலை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அது இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது, அது குறைந்து இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய வாராக்கடன்கள் அல்லது கெட்டுப்போன கடன்கள், வங்கிகளுடைய பணங்கள், ஆரம்ப முதலீட்டுக்கான பணங்கள் கெட்டுப்போனது குறைந்திருக்கிறது, NPA குறைந்திருக்கிறது என்பதையும் பொருளாதார அறிக்கை சுட்டி காட்டுகிறது.
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய தாக்கம் இருக்கும், அதை எதிர்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறது. அதே சமயத்தில் மத்திய அமைச்சர் அவர்கள் சைனாவுடைய டீப் சீக் போல இந்தியா ஒன்றை வெளியிடப் போவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு தயாராக இருப்பது போல தெரிகிறது. பங்குச்சந்தை பெரிய இறக்கம் காணலாம், தேர் கேன் பி எ கிராஷ் என்பதையும் பொருளாதார அறிக்கை ஒரு எச்சரிக்கையாக கொடுத்து, இதில் பல இளைய முதலீட்டாளர்கள் பணத்தை இழக்கும் ஆபத்தும் இருக்கிறது, எச்சரிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருப்பதை நான் பார்க்கிறேன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. உலகத்திலேயே மிக அதிகமான அளவு ரெமிட்டன்ஸ் பெறுகிற ஒரு நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்கிறது. அதில் மிக அதிகமான ரெமிட்டன்ஸ் அமெரிக்காவிலிருந்தும் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல்கள் வருகின்றன. பொருளாதார ஆய்வறிக்கை நவம்பர் வரையிலான தகவல்களைத்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது. நாம் இப்போ ஜனவரியில் இருக்கிறோம். நவம்பருக்கு பிறகு பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. அதனால் இந்த பொருளாதார அறிவிக்கையை கொண்டிருக்கிற தரவுகள் எடுத்துக்கொண்ட தரவுகளுக்கு பிறகு மாற்றங்கள் இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொண்டு பார்த்தால் இந்த பொருளாதார அறிக்கை ஓரளவுக்கு நாம் தைரியமாக இருக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம் என்பதாக முதல் கட்ட பார்வையாக சொல்கிறேன். ரைட். இப்போ அதுலேயே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொருளாதார சிக்கல்கள், வேலைவாய்ப்பின்மை, இது எல்லாத்தையும் இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய இந்த பட்ஜெட்டில் என்னென்ன சவால்கள் இருக்கும்? இவர்களுடைய இந்த பட்ஜெட் ஒரு பட்ஜெட்லேயுமே மக்களுடைய எதிர்பார்ப்பு பல தரப்பட்ட எதிர்பார்ப்புகள், பல துறைகள் இருக்கிற ஒரு நாடு நம்முடைய நாடு. விவசாயத்துறை ரொம்ப பெரிது, கல்வி தேவை இருக்குது, மக்கள் தொகை பெரிய அளவில் இருக்கிறோம், நலத்துறை தேவை, விவசாயத்திற்கு தேவை, நீர் மேலாண்மை, கட்டுமானங்கள், தொழிற்சாலைகள், அப்புறம் நடுத்தர வர்க்கம், எதிர்பார்ப்புகள் சிறு குறு தொழில்கள், நிறைய எதிர்பார்ப்புகள். ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் அவர்களால் நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொன்றுக்கான இது வெளிப்படும். இந்த முறை நான் நினைக்கிறேன் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது, ஒரு டேக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. நடுத்தர வர்க்கம் குறிப்பாக வருமான வரியே இப்போ கார்ப்பரேட் டேக்ஸை விட இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் அதிகமாக இருக்குது. பே பண்ணுற அமௌண்ட்டு, கலெக்ட் ஆகியிருக்கிற அமௌண்ட்டு, தனி நபர்கள் கட்டுகிற வருமான வரி என்பது கார்ப்பரேட் வருமான வரியை விட அதிகமாக அரசுக்கு கிடைக்கிறது. அது ஓரளவுக்கு பெனிட்ரேஷன் நல்லா இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது, அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விதத்தில் கார்ப்பரேட் டேக்ஸை குறைத்திருக்கிறீர்கள், இதையும் குறைக்க வேண்டும் அல்லவா என்ப ஒரு கோரிக்கை இருக்கிறது. அதே மாதிரி ஜிஎஸ்டி, எல்லாவற்றுக்கும் ஜிஎஸ்டி என்பதும் ஒரு மக்களுக்கு ஒரு சுமையாக, அது ஒரு நெருடலாக இருக்கிறது. இவர்கள் வேறு அப்பப்போ வசூலினுடைய பெருமையை வேறு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இவ்வளவு வசூலாக இருக்கிறது, அதுவும் ஒரு எரிச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வருமான வரியை குறைக்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஆண்டும் இருந்தால் கூட எனக்கு தெரிந்து இந்த ஆண்டு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமாக பெருமாற்றங்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ரைட், நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போ கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி இணைகிறார். குருசாமி, இப்போ கோவையில் இருக்கக்கூடிய இந்த தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த பட்ஜெட் ஓரியன்டா ஜிஎஸ்டி சார்ந்து என்னென்ன விஷயங்களை கேட்கிறாங்க? காயத்ரி, தமிழகத்தில் தொழில் மண்டலமாக மேற்கு மண்டலம் இருந்து வருகிறது. இதில் முக்கியமான ஒரு இடத்தில் கோவை இருந்து வருகிறது. கோவையை பொறுத்தவரை பஞ்சாலைகள் மற்றும் சிறு குறு தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. குறிப்பாக சிறு குறு தொழில்களை பொறுத்தவரை பம்ப்செட் உட்பட பல்வேறு தொழில்களுக்கு இருக்கக்கூடிய 18% ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என்பது நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு பட்ஜெட்டின் பொழுதும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையும் அதே கோரிக்கையினை சிறு குறு தொழில் முனைவோர் மத்திய அரசிடம் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜாப் ஆர்டர்களுக்கு 5%, உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு 12% மட்டுமே ஜிஎஸ்டி வரியானது இருக்க வேண்டும், அதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள். இன்றைய பட்ஜெட்டில் அது தொடர்பான தகவல்கள் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர் காத்திருக்கிறார்கள். அதே போல பஞ்சாலை தொழில் ஒரு முக்கியமான தொழில். இந்த கோவையை பொறுத்தவரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான ஒரு துறையாக இருந்து வரக்கூடிய அந்த பஞ்சாலை துறையில் பஞ்சு விலையானது நிலையற்ற ஒரு தன்மையுடன் இருப்பது ஒரு மிக பெரும் சிக்கலாக இருந்து வரக்கூடிய நிலையில் பஞ்சு இறக்குமதிக்கான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை கோவையில் இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாலைகள் மற்றும் சிறிய அளவிலான பஞ்சாலைகள் என அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொடர்பான நபர்களும் மத்திய அரசுக்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இறக்குமதி வரி 11%
10% வரியானது விதிக்கப்படுகிறது. அந்த இறக்குமதி வரி 11% ரத்து செய்யும் பொழுது பருத்தி தொடர்ச்சியாக கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். அப்படி தொடர்ச்சியாக பருத்தி கிடைக்கக்கூடிய சூழலில் இங்கு அந்த பஞ்சாலை தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல்கள் மாறிவிடும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதை தவிர பொள்ளாச்சியை பொறுத்தவரை காயர் தொழில், தென்னை நார் சார்ந்த தொழில்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டிற்கு சுமார் 1000 கோடி வரை இந்த பருத்தி, அந்த தேங்காய் நார் தொடர்பான பொருட்கள், அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதற்கு மானியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை நார் தொடர்பான தொழில் முனைவோர் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை தவிர்த்து திருப்பூர் பொறுத்தவரை பின்னலாடை இந்தியாவினுடைய டாலர் சிட்டி என அழைக்கப்படக்கூடிய திருப்பூர் நகரில் ஆண்டிற்கு 70,000 கோடி வரை, உள்நாடு உற்பத்திக்கு 35,000 கோடி, வெளிநாடு ஏற்றுமதிக்கு 35,000 கோடி என மொத்தம் 70,000 கோடிக்கு அதிகமாக ஒவ்வொரு ஆண்டும் உற்பத்தியானது செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது உருவாகக்கூடிய நவீன தொழில்நுட்பமான AI தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்காக தனியாக ஒரு அமைப்பை உருவாக்கி அதற்கு என நிதி ஒதுக்கிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினையும் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் மத்திய அரசுக்கு முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவிப்புகள் இன்றைய தினம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி குருசாமி, விவரங்களை வழங்கியமைக்காக. இந்த அமர்வில் நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்பாக மேலும் 2 சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று விடலாம். திரு ஜான் மோரிஸ் அவர்கள் ஆடிட்டர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று விமர்சகர் திரு ராமசுப்ரமணியன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து திரு ரகுநாதன் அவர்கள்ட்ட நம்ம பேசலாம். சார், இப்போ இந்த கோவையில் இருக்கக்கூடிய, அதற்கு முன்பாக தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து விடலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. நேற்று 61,840 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சவரன் இன்று 61,960 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அண்மை காலமாக தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கம் இருந்து வரக்கூடிய நிலையில் நேற்று அதிகரித்த தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் 120 ரூபாய் உயர்ந்து 61,960 ரூபாய்க்கு ஒரு சவரன் விற்பனையாகிறது. தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிறதும் பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. திரு ரகுநாதன், இப்போ நீங்க இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டான ஒரு கேள்வியிலேருந்து இந்த தங்கம் விலைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். இப்போ சிறு குறு தொழில் முனைவோருக்கான எதிர்பார்ப்பு என்னங்கிறத செய்தியாளர் சொல்ல நீங்க கேட்டிருக்க கூடும். அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன தேவைப்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? வணக்கம் காயத்ரி. பாசிட்டிவான விஷயங்களை பற்றி அந்த பார்வையில நண்பர் சோமவல்லியப்பன் பேசினார். ஒரு 5 அடி உயரம் இருப்பவர் 4 அடி உயரம் இருப்பவருடன் கம்பேர் செய்தால் தான் உயரமானவன் என்று எடுத்துக்கொள்வார். இதே 6 அடி உயரம் உள்ளவருடன் கம்பேர் செய்தால் தான் குறைவு என்று எடுக்க வேண்டும். நான் யாரிடமும் இந்தியாவை கம்பேர் செய்ய விரும்பவில்லை. இன்றைக்கு நாட்டிலே நிலைமை என்ன கொஞ்சம் பார்ப்போம். நானும் ஒரு 10 நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 100 பொருளாதார மேதைகளினுடைய வீடியோவை பார்த்து இன்புட்ஸை எடுத்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுறேன். ஒரு சாமானியனாக பேசுறேன். அடுத்தது நான் தொழில் முனைபவனாக பேசுவேன். இப்போ எதெல்லாம் இந்த நாட்டிலே அதிகரித்திருக்கிறது, அதிகரிப்பது வியப்பல்ல, ஆனால் தொட முடியாத தூரத்திலே தீர்க்க முடியாத தூரத்திற்கு அதிகரிச்சிருக்குன்னு பார்த்தோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை அப்படின்றது தினம் தினம் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. டாக்ஸ் டெரரிசம் என்று சொல்லப்படுகிற வரி பயங்கரவாதம் இன்று அனைவரையும் தாக்கி கொண்டிருக்கிறது. தொழிலை நன்றாக செய்தால் நோட்டீஸ் வருகிறது, தொழிலை நன்றாக செய்யாவிட்டால் நோட்டீஸ் வருகிறது. நோட்டீஸ் இல்லாத ஒரு தொழில் முனைபவனை காண்பது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. தங்கத்தினுடைய விலை சாமானியர்களால் நினைத்து மட்டுமே பார்க்கக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கிறது. லிட்டிகேஷன்ஸ், அதாவது வழக்குகள், பொருளாதார வழக்குகள் கடந்த 3 ஆண்டுகளிலே 4 மடங்காக உயர்கிறது. எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் இடைவெளி
இம்போர்ட் அதிகமாக காணப்பட்டு எக்ஸ்போர்ட் குறைந்து இருப்பதை பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 44% சிறு குறு தொழில்களும் 70% புத்தொழில்களும் அழிந்து விடக்கூடிய நிலையிலே நாடு சென்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எடுத்த ஒரு தரவிலே 92% சிறு குறு தொழில் முனைபவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக லாபம் ஈட்டாத தொழிலை செய்து வருவதாக வருத்தப்படுகின்றனர். வட்டி விகிதம் அதிகமாகிவிட்டது. பர்சனல் டாக்ஸ் கலெக்ஷன் அதிகமாகிவிட்டது. டிஜிட்டல் ஃப்ராட் அதிகமாயிருச்சு. நான் உங்ககிட்ட போன் பேசுவதற்கு முன்னாடி அரசு கிட்ட இருந்து எனக்கு வார்னிங் வருது, இந்த மாதிரி கால் வந்தா பேசாதீங்கன்னு. எனக்கு வர்ற போன்ல 80% வெளிநாட்டிலிருந்து இந்த ஃப்ராடு கால் தான் வருது. நேற்றைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து ஒரு நோட்டிபிகேஷனே கொடுக்கறாங்க, யாராவது உங்ககிட்ட நோட்டீஸ்னு யாராவது ப்ரொடியூஸ் பண்ணா நம்பாதீங்கன்னு. எதை நம்புவது? இண்டிவிஜுவலுடைய கடன் அதிகமாயிருச்சு. எதிலிருந்து தெரிகிறது? நகை கடன் அதிகமாயிருச்சு, கிரெடிட் கார்டு கடன் அதிகமாயிருச்சு, ஜிஎஸ்டி கலெக்ஷன் அதிகமாயிருச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாயிருச்சு. வாங்குபவர்களுடைய வருமானத்திற்கும் செலவுக்கும் இடைப்பட்ட கேப் அதிகமாயிருச்சு. இதெல்லாம் அதிகமானது எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கு மக்களை? வாழ்வதற்கு நம்பிக்கை குறைந்து காணப்படுவதை பார்க்கிறோம். அடிப்படை காரணங்களை யோசிக்க வேண்டும். எது குறைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட் பண்ணப்படும் போர்ட்போலியோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்திருக்கிறது. டூரிஸ்ட் அரைவல் குறைந்திருக்கிறது. டிமாண்ட் குறைந்திருக்கிறது. லாபம் குறைந்திருக்கிறது. ஜிடிபியினுடைய growth குறைந்திருக்கிறது. பிஎம்ஐ இண்டெக்ஸ் குறைந்திருக்கிறது. பிசினஸ் growth கடந்த 14 மாதங்களிலே குறைந்திருக்கிறது. எக்ஸ்போர்ட் குறைந்திருக்கிறது. டாலர் ரிசர்வ் குறைந்திருக்கிறது. ஷேர் மார்க்கெட் நம்ப முடியாமல் இருக்கிறது. ஜிஎஸ்டியை கொண்டு வந்தோம். அதை கொண்டு வரும் பொழுது சொன்னது என்ன? 7 வருடங்களுக்கு முன்னால் ஒரு நாடு ஒரு வரி என்று. இன்று நாம் வந்து இருக்கும் நிலை என்ன? ஒரு பொருள் பல வரி அப்படின்னு ஆயிட்டோம். ஒரு பாப்கார்ன் 3 வரிகள், ஒரு பன் 4 வரி சுமைகள். எப்படி ஒரு தொழிலை நடத்த முடியும்? எப்படி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியும்? யோசிக்க வேண்டும். நாம் இன்றைக்கு நாம் நிற்கும் இடம் நேற்றைக்கு பொருளாதார ஆய்வறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கோடு காட்டப்பட்டிருக்கிறது, ஒரு சுகர் கோட்டட் பில்லாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கெட் அவுட் ஆஃப் த வே என்ற வார்த்தையை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளிலே கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக என்பிஏ குறைந்து விட்டதாக நண்பர் சொன்னார். ஏன் குறையாது? 12 லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செய்துவிட்டால் என்பிஏ ஏன் குறையாது? சிறு குறு தொழிலாளர்களை, தொழில் முனைபவர்களை கசக்கி பிழிந்து அவர்கள் பேர் அபாயகரமான வட்டிகளை சுமத்தி அவர்களிடமிருந்து வட்டியை வசூலித்து விட்டால் ஏன் என்பிஏ குறையாது? இதுதான் தேவையா இந்த நாட்டிற்கு? நேற்றைக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்கார், பாத்தீங்களா? 2 செக்டரை இந்தியா முன்னெடுத்தது. ஒரு செக்டர் இ வெஹிக்கிள்ஸ், மின் சாதன கார்கள். இரண்டாவது செக்டர் சோலார் எனர்ஜி. இந்த 2 செக்டரிலுமே கிட்டத்தட்ட 80% இம்போர்ட்டை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றார். இத நிலை மாற வேண்டும் சொல்றார். நான் இன்னொரு காணொளியை பார்க்கிறேன். அதுல சைனாலிருந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மூலப்பொருட்களையும் மின் உபயோகப்படுத்தக்கூடிய சாதனங்களையும் கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸையும் இனிமேல் அனுப்பக்கூடாது என்று ஒரு முடிவு எடுத்திருப்பதாக பார்க்கிறேன். அப்போ இந்தியா ஸ்தம்பித்து விடாதா? நம்ம எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுகிறோம். நேற்று அமைச்சர் சொல்கிறார், நமது இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஏஐ இன்னும் 6 மாதத்திலே நம்ம கொண்டு வந்துருவோம். சைனாலிருந்து வந்த டீப் சீக் இந்த மாதிரி சொல்லிவிட்டா வந்தார்கள். திடீரென்று வந்தார்கள். ஒரே நாளிலே ஒரு பெரிய ஒரு கம்பெனியினுடைய முதலீட்டிலே $600 பில்லியன் செதுக்கினார்கள். சைலண்டான ஒரு ரெவல்யூஷன் நடக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். இன்றைக்கு ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம் 4 மடங்கு அதிகரித்ததை பார்க்கிறோம். இவர்கள் கொடுத்த சலுகையினால் தானே. அது பிஎல்ஐ ஸ்கீமாக இருக்கலாம், இன்டர்ன்ஷிப் ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது வரி தள்ளுபடியாக இருக்கலாம், வட்டி தள்ளுபடியாக இருக்கலாம், எதுவுனா இருக்கட்டும்.
அவர்களது லாபம் அதிகரித்து விட்டது, ஆனால் அவர்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைத்து விட்டது. அப்போ நல்ல லாபத்தை ஈட்டு தங்களுடைய முதலீடுகளை வெளியிலே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். அப்ப கஷ்டப்படுறது நம்ம, அனுபவிப்பது வேறொருத்தரா? இதெல்லாம் பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அரசு செய்ய வேண்டியது இரண்டே தான். வேலை கொடுப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், வேலை செய்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இது இரண்டையும் செய்வதற்கு முதலிலே எடுக்கப்பட வேண்டிய சப்ஜெக்ட் சிறு குறு தொழில் முனைபவர்கள். வரக்கூடிய காலங்களிலே எந்த அளவுக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை நான் உங்களோட முதற்கட்ட கருத்தா கேட்டுக்கிறேன். மற்ற விருந்தினர்கள்ட்டையும் பேசலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ இந்த அளவுக்கு பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் நேத்தி கூட பிரதமர் விக்ஷித் பாரத் திட்டம் 2047 அதை நோக்கி இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பட்ஜெட் சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? முதற்கட்ட பார்வை. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின வள்ளியப்பன், அடுத்தது மிஸ்டர் ரகுநாதன், ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள். ஒன்று, இவர் ஓரளவு பாசிட்டிவான இஷ்யூஸை பேசினார். ரகுநாதன் பேசும்போது ரியலாக பயமாகவே இருக்கு. அவர் பேசுகிறத கேட்ட உடனே என்ன எல்லாமே ஒரே மோசமாக போயிடுதா அப்படின்னு. ப்ராபப்ளி 1980s அது 90sலேருந்து நானும் வள்ளியப்பனும் தொலைக்காட்சிகளில் பட்ஜெட்டை பற்றியெல்லாம் பேசின்னு இருக்கோம். அப்போல்லாமும் கஷ்டம்தான் இருந்தது. இருந்தாலும் கூட ஸ்டில் வி ஆர் க்ரோயிங். நம்ம ஒரு எல்லாத்தையுமே என்னால் நெகட்டிவாக பார்க்க முடியலை. எப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். தேர் ஆர் இஷ்யூஸ் விச் ஆர் டு பி. நானும் சொல்கிறேன், அவரோட விஷயம். அதாவது நீங்கள் முழுமையாக அவரது கேட்டிங்கன்னா நல்ல நண்பர் தான் அவர். பட் இருந்தாலும் கூட அவருடைய பேசும்போது ஒன்று ரொம்ப பயங்கரமான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்தியா இருக்கா மாதிரி அப்படிலாம் இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் நமக்கு க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து ரேட் ஆஃப் க்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் 3% மேலே இருக்காது. அது நமக்கு எழுதி வச்ச ஸ்டாம்ப் போட்டு வச்சது அது. ஆனால் இப்போ ஒரு 6% அப்படிங்கிறது ஒரு டிக்னிஃபைட் டீசென்ட் க்ரோத் தான் நான் பார்க்கின்றேன். நாம் எதிர்பார்க்குறதுங்கிறது வேறு. நீங்கள் இப்போ விக்ஷித் பாரத்ன்னு சொல்கிறீங்க. விக்ஷித் பாரத் இஸ் இம்பாசிபிள். அவர் 2047 கொண்டு வந்துடலாம் அப்படின்னா அது 8% நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வருஷம் நீங்கள் க்ரோத்து காமிச்சால் ஒழிய இட் இஸ் நாட் பாசிபிள். நாம் போன வருஷம் நம்ம சொன்னதுங்கிறது 6.4. இப்போ இந்த வருஷம் இந்த கரண்ட் இந்த 2025-26 6.3லேருந்து 6.8. எல்லாரும் என்ன சொன்ன ஒரு நடுவாக எடுத்துன்னா 6.5% அப்படின்னு எடுத்துக்கலாம். அது க்ரோத்து தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆனால் இந்த இதை வச்சுட்டு இன்னும் 3 வருஷம் ஆகும் நம்ம அந்த $5 trillion டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு. நம்ம 2019 வந்துடுவோன்னோம், 2024 வந்துடுவோன்னோம். இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் we are going to reach, அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. ஆகவே திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டோரி. அதனால் நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாங்கிற மாதிரி தான் என்னுடைய அபிப்பிராயமாக இருக்கிறது. ஏன்னா ஒரு 6%, 6.5% மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்தியாவுடைய க்ரோத்து குவைட் ரீசனபிள். அதனால் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல முடியாது, ஒரு ரீசனபிளான க்ரோத்தாக நான் பார்க்கின்றேன். அதே சமயத்தில் நண்பர் சொன்னது போல் எனக்கு என்ன பயம்னா, இந்த க்ரோத்துங்கிறது இருக்கே அது எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் நிறைய வேலைகள் எக்கானமி க்ரோ ஆகிறது அப்படின்னு சொன்னால் சில கண்ட்ரிஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது $50,000 கூட இருக்குது, $40,000 தான் இருக்குது. ஆனால் அங்கே ஏழ்மையும் ஏராளமாக இருக்கின்றது. இந்த டிஸ்பாரிட்டிஸ் ரொம்ப குறைக்கணும். அது ரொம்ப ரொம்ப இல்லைன்னா சோஷியல் ரெவல்யூஷன் மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதெல்லாம் நாம் இந்தியாவில் அப்படிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கலை. இப்போ ஒரே இதுதான் தனிப்பட்ட மனுஷனுக்கு இவர் சொன்னப்படி நான் எதிர்பார்க்கின்றது இந்த பட்ஜெட்டில் என்னென்னா, தனி மனிதனுடைய இதனுக்கு நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுப்பாங்க, டேக்ஸ் கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கின்றேன். ஏன்னா அது வருஷம் அவங்கள பற்றி பேசிகிட்டே இருக்கும் மொழி அவங்களுக்கு கடைசியில் கிட்டத்தட்ட நாமம் தான் போட்டு விட்டுறோம். அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணுறதில்ல. ஆனால் கார்ப்பரேட் செக்டார் அவங்க லாபியை யூஸ் பண்ணி தே ஆர் ஏபிள் டு கெட் அ லாட் ஆஃப் கன்செஷன்ஸ். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு
நிறைய ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஐ மீன் இப்போ இல்லை ஒரு நிமிஷம், இன்னும் இப்போ தான் நான் இன்னும் ஜென்ரலாக சொல்லிட்டேன். என்ன இஷ்யூ பேச தான் போகிறோம். இல்லை இன்னொரு இஷ்யூ சிலதெல்லாம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வி வில் கோ ஹெட். இப்போ நம்முடைய பர் கேபிட்டா இன்கம்ங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. இப்படி பார்த்தீங்கன்னா 2697 இந்த IMF ரிப்போர்ட், இது ரொம்ப 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 குறைவான ஒன்று. பர் கேபிட்டா தனி மனித வருமானம் என்பது 2697ங்கிறது ரொம்ப குறைவு. ரெண்டாவது இன்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா 91லேருந்து ஐ ஹவ் டேக்கன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 91லேருந்து எப்படி நம்ம க்ரோத்து வரணும்னு நம்ம விக்ஷித் பாரத்தை பற்றி பேசும்பொழுது நாம் 7% மேலே 7 தடவை தான் நாம் க்ரோத்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், 7 times. ஆகவே இது கன்சிஸ்டன்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அது ஒரு கவலைக்குரிய விஷயம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பிரசித் மிஸ்ரா ரிப்போர்ட், அவருடைய ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம நாட்டில் லேபர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் அவங்கள எப்படி எம்ப்ளாய் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இஷ்யூ. அதில் பார்த்தீங்கன்னா டு கட் காஸ்ட், யாரெல்லாம் அது இல்லை, லெட் இட் பி ஸ்மாலர் ஆர் பிகர் வாட் எவர் இட் இஸ், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மெஷினரிக்கு போயிடுறாங்க, அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு குறைவாக போகிறது. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் அது வந்து 45%. அப்புறம் கிராஜுவேஷன் எடுத்தீங்கன்னா 29%, தேர் ஆர் அன்எம்ப்ளாய்டு. இதெல்லாம் ரொம்ப டெஃபினட்டாக கவலைக்குரிய விஷயம். இதெல்லாம் நம்ம டீப்பாகவே வந்து பேசலாம். திரு ஜான் மோரிஸோட கருத்து வந்து என்னன்னா, இப்போ இண்டிவிஜுவல் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து திரும்ப திரும்ப பேசப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது உங்களோட கருத்தை நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த பட்ஜெட் சிறப்பு நேரலை தொடரும். கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை சென்னையில் ₹6.50 குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலை நிலவரத்திற்கு தகுந்தபடி சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றி வருகின்றன. அந்த வகையில் சிலிண்டரின் விலை கடந்த சில மாதங்களாக மாதத்தின் முதல் நாளில் மாற்றப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ஜனவரி 1ஆம் தேதி ₹1966 இருந்தது. இந்த விலை ₹6.50 குறைந்து சனிக்கிழமை ₹1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி சென்னையில் ₹818.50 விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி தொடர்வது குறிப்பிடத்தக்கது. ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்களும் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஆதார் சட்ட விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்த ஆதார் சட்டத்தின் 57வது பிரிவு அனுமதி வழங்கியது. ஆனால் அது தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்தது. நிலையில் ஆதார் சட்டம் 2016 திருத்தம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்துள்ளது. அதாவது ஆதார் விவரங்களை பயன்படுத்த விரும்பக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அதற்கான தேவை குறித்த விவரங்களுடன் மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலித்து மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடிய பட்சத்தில் தங்கள் சேவைகளுக்காக தனிநபர் அளிக்கக்கூடிய ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலமாக தனியார் நிறுவனங்களின் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை பொதுமக்கள் தங்கு தடையின்றி பெற முடியும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் செயல்பட்டு வந்த ஐடி நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக முன்னாள் ஊழியர்கள் தெரிவித்தனர். ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்னும் ஐடி நிறுவனம் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் தங்களது நிறுவனத்தின் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்வதாக கூறி ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியது. இதனால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக கோவை மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 1 மாத சம்பளம், PF, ESI உள்ளிட்ட அனைத்தும் வழங்குவதாக நிறுவனம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஊழியர்கள் இழப்பீடு தருவதாக மட்டுமே நிறுவனம் கூறியுள்ளதாகவும், ஆனால் எவ்வளவு தொகை என்பது குறித்து பேசவில்லை எனவும் தெரிவித்தனர். காம்பன்சேஷனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. SL கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, EL கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை முழு நேர பணியாளர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் பகுதி நேர பணியாளர்கள் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றதாக கூறிய அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரத்தை அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற மாணவி ஏகே சமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BSc படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றுவிட்டு தனது தோழிகளுடன் விஜயஸ்ரீ வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் 3 மாணவிகளில் 2 மாணவிகளை காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறிது தூரம் சென்ற பிறகு மற்றொரு மாணவியை சாலையின் நடுவிலேயே இறக்கிவிட்ட மர்ம கும்பல் விஜயஸ்ரீயை மட்டும் காரில் கடத்திச் சென்றுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மற்றொரு மாணவி காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே விஜயஸ்ரீயை உடனடியாக மீட்டுத் தரக் கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பட்ஜெட் 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சாமானியர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன, இந்த பட்ஜெட் எது போன்ற அம்சங்களை உள்ளடக்கியதாக இருக்கும், சிறப்பு திட்டங்கள் என்னவாக இருக்கும், எந்தெந்த துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் வரும் என்பன போன்ற பல கேள்விகளோடு சிறப்பு விவாதத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். விருந்தினர்களோடு பேசுவதற்கு முன்பாக மத்திய நிதிநிலை அறிக்கையில் தீப்பெட்டி ஏற்றுமதிக்கான ஊக்கத்தொகை அதிகரிக்கப்படுமா என்பது தென் மாவட்ட மக்களோட பிரதான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது குறித்த தகவல்களை மண்டல தலைமை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, இப்போ இந்த ஏற்றுமதிக்கான அந்த எதிர்பார்ப்பை தாண்டி வேற என்ன விஷயங்களை அந்த பகுதி மக்கள் கேட்கிறாங்க? தூத்துக்குடி மாவட்டம் உள்ளிட்ட தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் 2500க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கிறது. முழுமையாக நவீனப்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள், மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இருக்கிறோம். இவர்களுக்கு 11% ஊக்கத்தொகை அப்படிங்கிறது அரசால் வழங்கப்பட்டு, மத்திய அரசால் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அந்த ஊக்கத்தொகை 1.5% குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்றுமதி செய்ய முடியாத நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கண்டெய்னர் வாடகையும், அதாவது இருக்கக்கூடிய மூலப்பொருட்களுடைய விலையினுடைய தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய நிலையில விற்பனை விலையில மாற்றம் இல்லாத நிலை காணப்படுகிறது. 600 தீப்பெட்டிகளை கொண்ட அந்த தீப்பெட்டி பண்டல் 320 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. ஒரு தீப்பெட்டி அதனுடைய உற்பத்தி விலைங்கிறது 30 பைசாவிலிருந்து 40 பைசா ஆகக்கூடிய நிலையில அவர்கள் சொற்ப லாபத்தில் விற்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. தற்போது தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கக்கூடிய அந்த அவர்கள் தொழில் முனைவோர்கிட்ட கேட்போம், என்னென்ன பாதிப்புகளை இங்கே சந்திக்கிறீங்க? அதாவது இன்றைய தினம் வெளியிடப்படுகின்ற மத்திய நிதிநிலை அறிக்கையில் எங்களுடைய நீண்டகால கோரிக்கையான தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான பொட்டாசியம் குளோரைட்டு இதை விவசாயத்துக்கும் பயன்படுத்துகின்றார்கள். அங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொட்டாசியம் குளோரைட்டுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வருகிறது. அதே போலவே இந்த சிறு தொழிலை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கருதினால் இந்த தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படுகின்ற பொட்டாசியம் குளோரைட்டுக்கும் மானியம் வழங்கினால் எங்களது தீப்பெட்டியுடைய அடக்க செலவு குறையும். மேலும் கடத்தி விற்கக்கூடிய அந்த நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை தடுக்கப்படும். மேலும் எங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஊக்கத்தொகை கடந்த காலங்களில் 8% இருந்ததை படிப்படியாக மத்திய அரசு 1.5% குறைக்கப்பட்டு அதை சிறுதொழில் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்து விட்டார்கள். எனவே மீண்டும் தீப்பெட்டி தொழிலுக்கு ஊக்கப்படுத்த வேண்டி தீப்பெட்டியை சிறுதொழில் பட்டியலில் சேர்க்க வேண்டும். அதே நேரம் ஊக்கத்தொகையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை மையப்படுத்துகிறேன். அதாவது அவர்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது நீங்க கேட்டிருப்பீங்க. தீப்பெட்டி தொழிற்சாலை அப்படிங்கிறது முன்னர் சிறுதொழில் பட்டியலில் இருந்துச்சு. தற்போது இந்த பட்டியல் அதிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஒவ்வொரு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கும் 2 கோடி ரூபாய்க்கு மேல் அவர்கள் முதலீடு செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். முத்ரா கடன் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் மட்டுமே பிணை இல்லாமல் வந்தக்கூடிய நிலையில் தற்போது அதை 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் உயர்த்த வேண்டும் அப்படிங்கிறவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பட்டியல், அதாவது இன்று வரக்கூடிய அந்த மத்திய நிதிநிலை அறிக்கையில் அது போன்ற தீப்பெட்டி தொழிலை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படி எதிர்பார்க்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை தேசமான பாகிஸ்தானில் 25% வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. அந்த ஊக்கத்தொகையும் உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி சிவமணி விவரங்களுக்காக. தொடர்ந்து நம்ம விருந்தினர்கள்ட்ட பேசலாம். திரு ஜான் மோரிஸ் சார், இப்போ எதிர்பார்ப்புகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலை தாண்டி இதை சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் மத்திய அரசு இருக்கு. என்ன ஒரு லேமன் லெவல்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குதுல? அதாவது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. இந்த பட்ஜெட்டை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு
ஒரு திருவிழா மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து நம்ம கொண்டு வரோம். முன்னாடி பிப்ரவரி எண்டில் இருந்தது, இப்போ பிப்ரவரி முதல் நாள் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல விஷயங்கள் தான். நான் இதில் எதிர்பார்க்குறது வந்து இன்றைக்கி சம வளர்ச்சி அப்படிங்கிறத கொண்டு போனால் நான் எப்போவுமே சொல்லுவேன். நம்ம இந்தியாவில் 6,48,000 கிராமங்கள் இருக்குது. அந்த கிராம பொருளாதாரம் எல்லாருமே அதை டச் பண்ணாங்க. அந்த கிராம பொருளாதாரம் முன்னேறணும் அப்படின்னா அனைவருமே அந்த சம வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம்னா எல்லாருமே முதல்ல கணக்கு எழுத தொடங்கணும். நான் வந்து இன்றைக்கி என்ன சம்பாதிக்கிறேன், என்ன செய்கிறேன். ஒரு நல்ல விஷயம் இப்போ வந்து மேக்ஸிமம் பீப்புளை நம்ம உள்ளாடி கொண்டு வந்துட்டோம், டிஜிட்டல் எக்கனாமின்னு சொல்லிட்டு. பட் இதில் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு V2 V3ன்னு சொல்லிட்டு இப்போ MCA அப்படிம்பாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ், கம்பெனி இன்கார்பரேஷன். அதுதான் நம்ம கண்ட்ரியோட ஒரு பேக் போன். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஜாமம். இந்தியா தான் உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். எங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. நான் ஃபீல் பண்ணுறேன், இப்போ அஃபீஷியல்ஸும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம பட்ஜெட்லேயே இன்றைக்கி இப்போ இவ்வளவு சொல்கிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு வீட்டு பட்ஜெட், ஒரு சாதாரண குடும்பம் நல்லபடியாக ஒரு கிராமத்துலேயோ அல்லது ஒரு நகரத்துலேயோ ஒரு குடும்பம் இருக்காங்கன்னா, யாரோட வருமானத்துக்கு உள்ளாடி அவங்க செலவை பண்ணி அதை கணக்கு எழுதி கொண்டு போகிறாங்களோ அவங்க சரியாக இருப்பாங்க. அப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து இவ்வளோ பெரிய செட்டப் வச்சுருக்கிறோம். நம்ம தான் உலகத்துக்கே சாஃப்ட்வேர் கொடுக்குறோம். ஆனால் நம்ம ஊரில் இப்போ அவங்க சார் சொல்லும்போது சொன்னார்ல, இப்போ ஒவ்வொரு கால் நம்ம பண்ணும்போதும் ஏதாவது ஃப்ராடு வந்துடும், கவனமாயிரும், அக்செப்ட் பண்ணாத, போகாத, வராத. அப்போ எங்கே தப்பு நடக்குதுன்னு தெரியல. இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பட்ஜெட்டில் இன்றைக்கி பண்ண வேண்டியது இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ரெண்டாவது, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த கிராமத்துக்கு ஒரு CA அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இப்போ நித்தி ஆயோக்லேருந்து அதை எடுத்திருக்காங்க. உண்மையில் நான் அந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஒரு வார்த்தை வரும்னு நினச்சேன். ஆனால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேற்று நம்ம நிர்மலா சீதாராமன் மேம் சொல்லும்போது அழகாக சொன்னாங்க, அனைவருக்கும் சமமான, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை எட்ட கிராமப்புறங்களிலும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தது. அவங்க கடைசி ஸ்டாண்ட்ஸாக அதுவாக இருந்தது. அதனால் நான் அதை ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். 6,48,000 கிராமத்தில் நிதி ஆயோக் இப்போ என்ன ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு பெண், ஒரு விமன் CA கொண்டு வரணும். நான் CAங்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, கணக்கு இன்றைக்கி UK வந்து உலகத்தையே ஆண்டாங்க. காரணம் என்னென்னா, 175 பேருக்கு ஒரு கணக்காப்பில்லை. அவன் CPA, ACCA அந்த மாதிரி எல்லா பேரும் சொல்லுவாங்க. நம்ம CMA சொல்கிற மாதிரி. நம்ம நாட்டில் வந்து 3000 பேருக்கு ஒருத்தர். புரியுறதில்ல அவங்களுக்கு. அப்போ இது வந்து நான் நினைக்கிறேன் இதுதான் அடிப்படை. இந்த பட்ஜெட்லேயும் இந்த பட்ஜெட்டில் அந்த சப்போர்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். இப்போ நம்ம போய் பார்த்து ரேஷியோ வந்து அதிகமாகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கணக்கு எழுதணும்னு சொன்னால் அக்கௌண்டன்ஸ் வேணும். நம்ம ஊரில் வந்து அக்கௌண்டன்ட் ஒரு கிராமத்துக்கு நீங்கள் பழைய காலத்து பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா, கல்கியோட இதுலேயே வந்து கணக்கா பிள்ளைக்கு ஒரு ரோல் இருக்குது. அந்த வில்லேஜுங்கிறதுல ஒரு கணக்கா பிள்ளைக்கு ஒரு ரோல் இருக்குது. பட் நம்ம வந்து அதை கோட்டை விட்டுட்டோம். நம்ம கண்ட்ரி பாப்புலேஷனுக்கு இப்போ வந்து இல்லை. அது வந்து கொண்டு வர்றதுக்காக உள்ள ஒரு பட்ஜெட்டாக நான் இதை பார்க்குறேன். அந்த ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறோம். நித்தி ஆயோக் எடுத்ததுனால இதோட கொண்டு, ஏன்னா நித்தி ஆயோக் தான் நம்மளோட பிளானிங் கமிஷன். இப்போ அவங்க வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு விமன் CA வந்தால் ஒரு ஜென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையன் வந்துடும். ஒரு பெண் CA படிக்க வந்துருச்சுன்னா, நான் CAங்கிறது இந்த பட்ஜெட்டில் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் கணக்கு எழுதிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அனாவசிய செலவு இருக்காது. வீட்டிலே தெரியும். இப்போ 5 பேர் கூட வீட்டில் நம்ம கணக்கு எழுதி பார்த்தா, நான் இது கேஸ் ஸ்டடியே பண்ணியிருக்கிறோம். எப்படி இப்போ கணக்கு எழுதி பார்க்குறதுன்னா, இந்த என்ன வருமானம் இந்த மாதத்துக்கு, இல்லை இந்த நாள் சாயங்காலம் என்ன செலவு பண்ணோம், நம்ம அதை எழுதும்போது எந்த செலவை நம்மளால் குறைக்க முடியும். புரியுறதில்ல. வீட்டில் யார் பொறுப்பாக இருக்காங்களோ, அப்போ இந்த செலவு நமக்கு இந்த இடம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறோம், இதை குறைச்சிடலாம். படிப்பு அத்தியாவசிய செலவுகள் இது நம்மளை எடுத்துன்னு சொன்னால் பட்ஜெட்டில் இப்போ அப்படி தானே வருது. நமக்கு என்னென்ன பண்ணுறோம் சார் சொன்னாங்க, இவ்வளோ பெர்சன்டேஜ் இங்கே போகுது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது தேவையா இல்லையா, அப்போ இதுக்கு நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம். சப்சிடி கொடுத்துட்டு இந்த பக்கம் டேக்ஸாக கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு. இது எல்லாம் டெய்லி நம்மளால் ரிப்போர்ட் எடுக்க முடியாது. நம்மகிட்ட அவ்வளோ மெக்கானிசம் இருக்குது. அதான் நம்ம தான் உலகத்துக்கே சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுற கண்ட்ரி. அன்ஃபார்ச்சுனேட் வி ஃபெயில்டு இன் சாஃப்ட்வேர். நம்ம சிஸ்டம் எதுவுமே ஒர்க் ஆகலை. அது எங்கே தப்புன்னு சொல்ல தெரியல. அப்போ இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி யார்? இப்போ நான் பொறுப்புனா என்ன பிடிக்கணும், சார்னா சார், நீங்கள் பொறுப்புனா உங்களை பிடிக்கணும். அந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி அவ்வளோ அதான் சொன்னேன். நம்ம வந்து உலகத்துக்கு சாஃப்ட்வேர் கொடுக்குறது இன்றைக்கி எடுத்திங்கன்னா எனி சாஃப்ட்வேர் கம்பெனி, பெரிய கம்பெனி எடுங்க, யார்? இந்தியன்ஸ். ஆனால் இங்கே வந்து ஏதாவது ஒரு இடத்துல இந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக இருக்குதுன்னு யாராலையாவது சொல்ல முடியுதா? ஆனால் அந்த ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது மட்டும் எப்படியோ சரியாக ஓடிட்டு இருக்காது. எப்படின்னு தெரியல. அந்த IRTC எனக்கு தெரிஞ்ச அதில் பெரிய பிரச்சனை வரலை இதுவரை. பட் அதர்வைஸ் இல்லைன்னா அவங்க கையில் கொடுத்துடணும். அதை யார் பண்ணுறாங்களோ அவங்க கையில் கொடுத்துடணும். அந்த V2 V3ன்னு சொல்லி அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸுங்கிறது நம்ம கம்பெனிகளை இன்கார்பரேட் பண்ணி கணக்கு எழுதுகிற ஒரு விஷயம் பண்ணுறது. அது இன்னுமே ஒரு ஃபார்ம் நம்ம ஃபைல் பண்ணோன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்க, டிஜிட்டல் எக்கனாமி, நம்ம இன்ஸ்டண்ட்டாக டிசிஷன்ஸ் வரணும். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, தமிழ்நாடோ இல்லை இந்தியா முழுசும் ஒருத்தர் பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தலையை கொண்டு வந்து கவர்மெண்ட்டோட வீலில் வைக்கிறார். நான் இப்போ அப்படி தான் சொல்லுவேன். நான் வந்து அவர் தனியாக இவ்வளோ நாளும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நான் லிமிட்டு தாண்டிட்டேன் இல்லை தாண்டலை, எனக்கு GST ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பேன் கார்டு எப்படி வருதோ அதே மாதிரி உள்ள ஒரு சிச்சுவேஷன் வரணும்.
இப்போ என்ன வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு திருப்பி இன்ஸ்பெக்ஷனுங்கிறாங்க, அங்கேங்கிறாங்க, இங்கேங்கிறாங்க, அதுக்கு ஒரு 15 நாள் ஆகிடுது. எதுக்கு 15 நாள் வேணும்? இப்போ இல்லை ஃபேக் பில் அடிச்சிடுறாங்க, எங்கே அடிக்க முடியும்? அதே மாதிரி இன்னொன்று வந்து இன்டெகிரிட்டி ஆஃப் பீப்புள் ஆல்சோ. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு, அது வந்து மக்களுக்கும் வேணும், அஃபீஷியல்ஸுக்கும் வேணும், ஆட்சி செய்கிறவங்களுக்கும் வேணும். அது வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குதோன்னு தெரியல. அந்த வேல்யூ சிஸ்டம் திருப்பி ஒரு தடவை நம்ம எல்லாருமே சேர்ந்து வேல்யூ சிஸ்டத்தை நம்ம ரைஸ் பண்ணணும், இன்க்ளூடிங் டாலருக்கு கட்டமைப்பே இன்னொரு தடவை செய்யணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அது இப்போ இதில் வந்து சார் இன்ஃப்ளேஷன், இப்போ இருக்கக்கூடிய இந்த விலைவாசி தடுமாற்றம், இது மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல. அப்போ அந்த சிக்கல்கள் எல்லாம் வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இதுக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாருமே டேக்ஸ் கட்டிடுவாங்கம்மா ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வருமானம் வந்து இப்போ எங்கே போகுதுன்னு தெரியலையே. நான் கேட்குறேன்ல, நீ வந்து நம்ம காசு இப்போ 30,000 கோடின்னு சொன்னாங்க, அந்த இன்சூரன்ஸில் பணம் என்ன எடுக்காத பணம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் மட்டும்தான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்டு இப்போ பழைய ஃபைல் எடுத்து பார்த்தோன்னா அதுக்குள்ளாடி இருக்கும். அது 6 வருஷத்தில் டபுள் ஆகி திருப்பி வாங்கியிருக்கணும். நம்ம மக்கள் அந்த டேக்ஸ் கட்டுறோன்னு நினச்சி அப்படியே விட்டுறாங்க. அந்த அவேர்னஸ் இல்லை, நம்ம மக்கள்கிட்ட அக்கௌண்டிங் இல்லை மக்கள்கிட்டே. அதே மாதிரி மேலே அதான் நான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட இப்போ நம்ம பண்ணுறல, நான் 2 நாள் லேட்டாக ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் எனக்கு பெனால்ட்டி இருக்குல்ல. அதே மாதிரி 2 நாள் அங்கேருந்து அப்ரூவலுக்கு டைம். இந்த பட்ஜெட்டுக்கு சரியாக போகணும் அப்படின்னா இந்த டேட்டில் இந்த கமிட்மெண்ட் மக்களுக்கு எப்படி இருக்குதோ, எனக்கு எப்படி இருக்குதோ, சாதாரண மனிதனுக்கு எப்படி இருக்குதோ, இதே இது அரசாங்கத்திலையும் அஃபிஷியல்ஸ், பொலிட்டிக்கல் எல்லாருக்கும் அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். நான் இந்த டேட்டுக்குள்ளாடி இதை அப்ரூவ் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம் கவர்மெண்ட்லேயே ஒரு பெர்மிஷனுக்காக, 3rd டேன்னு 3rd டே வந்துடணும். வராட்டி அவருக்கு சம்பளம் கட்டாயிடுங்கிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் நம்ம நாடு இனிமேல் சரியாகும். அதுதான் சம வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா திரு சோமவள்ளியப்பன்? இப்போது இந்த மாதிரியான அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரதில் என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, இப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு வரும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது? இப்போ சார் சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போது அவங்க வந்து நிதி ஆயோக் சொல்கிறாங்க, கிராமங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து நிச்சயமாக நமக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய திட்டங்கள். அவையெல்லாம் வந்து நீண்ட காலத்தில் செய்து முடிக்கக்கூடியவை, நீண்ட காலத்தில் பலன் தரக்கூடியவை. ஆனால் பட்ஜெட்டுங்கிறது ஒரு வருடத்திற்கான நம்ம வந்து நீண்ட காலத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நிகழ்காலத்திலையும் வாழ வேண்டியதாக இருக்குது. ஒரு ஓடுற காரை நிறுத்தி ரிப்பேர் பண்ணுற ஒரு லக்ஸுரி பட்ஜெட்ஸுக்கு கிடையாது. அதனால் நீங்கள் இந்த சார் சொல்கிற திட்டங்களை பேரலாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே வர்ற சமயத்தில் நிகழ்காலத்துலேயும் நாம் சில செக்டார்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். அது ரெண்டுமே நடக்கணும். அவங்க சொல்கிறது வந்து ஒரு நீண்ட கால தீர்வு, அது அவசியம். நான் அது ரொம்ப முதலையும் நானும் அதுவெல்லாம் முதல்ல பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறாங்க. இது மாதிரி ஒரு பேண்டைட் சாரிடான் மாதிரி தீர்வுகள் இந்த கண்ட்ரிக்கு போதாதுன்னு. அப்போ எல்லாம் வந்து ஒரு 80 கோடி 90 கோடி பாப்புலேஷன், 100 கோடி 140 150 ஆகிட்டோம் அப்போது எல்லாருக்கும் வேலை கொடுக்க வேண்டிய கரண்ட்டு ரெக்யர்மெண்ட்ஸே நிறைய இருக்குது. எல்லோரும் இப்போ படிச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேர் வெளியில் வர்றாங்க. புதிதாக வேலை வேண்டுபவர்களே 2 கோடி இருக்காங்க. ஏற்கனவே வேலை இல்லாதவர்கள் இருப்பாங்க. அப்புறம் எல்லாருக்குமான தேவைகள் இருக்குது விவசாயத்துக்கு. இதையெல்லாம் மேனேஜ் பண்ணுற போது ஹவு டு மேனேஜ் போத் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்ங்கிறது தான் ஒரு நிதியமைச்சருக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். பல்வேறு துறையினரும் சந்தித்து எல்லாரும் சொல்கிற போது இதிலேருந்து தெளிவாக எடுத்து செய்கிறது ஒரு சவால். அநேகமாக இந்த முறை வந்து அவங்க இதுக்கு நடுவில் தேர்தல் வரும், வாக்காளர்களை மனதில் வச்சுக்கணும். இது மாதிரி அரசியல் பொலிட்டிக்கல் சைட்லேருந்து ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க இருக்கும். இது மாதிரி எல்லாம் வேறு இவ்வளோத்துக்கும் நடுவில் ஒரு நாட்டை வரியும் வசூலிக்கணும், சரியாக செலவு செய்யணும், முன்னேற்றம் செய்யணுங்கிற போது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு தான். நம்முடைய கல்வியில் மாற்றம் கொண்டு வரணும். சார் சொன்ன மாதிரி எவ்வளோ நல்ல திட்டங்கள் வந்தால் கூட பண மதிப்பு நீக்கம் வந்தது, கேஷ் எல்லாம் ஒழித்தோம், திரும்ப கேஷ் வந்துருச்சு. இன்னமும் வந்து சில இடத்துல நான் பார்க்குறேன், நோட்டீஸே போட்டிருக்காங்க, நோ ஜிபே, நோ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், ஒன்லி கேஷ்னு தைரியமாக எழுதி ஒட்டியிருக்காங்க அவங்க. அது கொடுத்தா தான் நமக்கு அந்த சேவை கிடைக்குது. அப்போது பேரலாக இது எல்லாம் நடக்கிற போது எப்படி நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அவங்களுக்கு. நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் நீங்கள் குறிப்பாக கேட்டது வந்து பணவீக்கமாக நம்ம சப்ளை சைடு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன.
அதுக்கு போன முறையே விவசாயத்தில் சில அறிவிப்புகள் செஞ்சாங்க. அநேகமாக நான் நினைக்கிறேன் கடந்த 10 ஆண்டுகளில் பெரும்பாலானவர்களுக்கு உணவு கிடைக்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. தண்ணீர் கிடைக்கிறது, மின்சாரம் கிடைக்கிறது, அந்த பேசிக்ஸே இதையே கேலியாக சொல்லுவோம். சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளில் இன்னும் கூட கிராமங்களுக்கு மின்சாரம் கிடைக்கலன்னு. அதே மாதிரி உலகம் மொத்தமும் ஒரு எனர்ஜியில் மாற்றம் வருது. அந்த எனர்ஜி மாற்றத்துக்குள்ளே இந்தியா வர வேண்டியதாக இருக்குது. நம்ம புதைப்படிவ அந்த எரிபொருள்லேருந்து மாறணும், ஃபாசில் ஃபியூவல்லேருந்து மாறணும். இவற்றை எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க, செய்வாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்களை பேச வேண்டியது இருக்கிறது. திரு ராமசுப்ரமணியன் அவர்களுடைய கருத்தையும் கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பட்ஜெட் குறித்த சிறப்பு விவாதம் தொடரும். அமெரிக்காவில் வெடித்து சிதறிய இந்த விமானத்தில் இருந்த 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த வியாழக்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டனில் பயணிகள் விமானம் ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதியதில் 67 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் உடல்களை மீட்கும் முன்பே அமெரிக்காவில் மற்றொரு விமானம் விபத்திற்குள்ளானது. அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள பிலடெல்பியா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறியரக விமானம் ஒன்று 30 நொடிக்குள் ரேடாரில் இருந்து மறைந்தது. அடுத்த சில நொடிகளில் சுமார் 600 அடி உயரத்தில் இருந்து குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். What the hell? What the? தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் 2 உடல்களை கண்டெடுத்தனர். மேலும் படுகாயம் அடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பைடனின் தவறான கொள்கையால் விமான போக்குவரத்து துறையில் திறமையான ஆட்கள் பணியமர்த்தப்படவில்லை என அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் அந்நாட்டில் மேலும் ஒரு விமான விபத்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஜின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பகுதியில் வசந்தகால கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. வண்ண விளக்குகள் அலங்காரத்துடன் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. முத்தாய்ப்பாக நடந்த தீச்சட்டியுடன் நடந்த வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மேலும் அழகாக்கின. தற்காப்பு கலைகள், டிராகன் மற்றும் சிங்க நடனங்கள் பார்வையாளர்களை வசீகரித்தன. நடனமாடியபடி கலைஞர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். சீன நாள்காட்டியில் புதிதாக பிறந்துள்ள பாம்பு ஆண்டின் கொண்டாட்டங்கள் 8 நாட்கள் நடைபெறுகின்றன. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய கொண்டாட்டங்கள் வரும் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன. திருச்சி மணப்பாறை அருகே தனியார் ஆம்னி பேருந்து 30 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்த விபத்தில் 15 பயணிகள் படுகாயமடைந்தனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து 39 பயணிகளுடன் நேற்று மாலை கன்னியாகுமரி நோக்கி ஆம்னி பேருந்து புறப்பட்டது. நள்ளிரவு சுமார் 1:15 மணி அளவில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே யாகபுரம் என்ற இடத்தில் ஆம்னி பேருந்தின் டயர் வெடித்ததாக தெரிகிறது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு எதிர்புறம் இருந்த மின்கம்பத்தில் மோதி 30 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பேருந்து தீப்பற்றி எரிந்த நிலையில் பயணிகள் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த 15 பயணிகள் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். ஆம்னி பேருந்து விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலய அசன விருந்து விழாவில் 100 அடி நீள குழாய் மூலம் சாம்பாரை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்ற காட்சிதான் இது. மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் 178வது ஆலய அசன பிரதிஷ்டை விழாவையொட்டி ஆலய நிர்வாகம் சார்பாக பிரம்மாண்டமான அசன விருந்து விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
இதற்காக 18 டன் அரிசி, 5 டன் பருப்பு, 7 டன் காய்கறி என மணக்க சுமார் 2 லட்சம் பேருக்கு அசன விருந்து தயார் செய்யப்பட்டது. சாதமானது மலை போல் குவிக்கப்பட்டு வைக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட் 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தனிநபர் வருமான வரி என்பதில் என்னென்ன விலக்குகள், தளர்வுகள் வழங்கப்படலாம் என்பன போன்ற பல எதிர்பார்ப்புகள் ஒரு சாமானிய மக்கள், நடுத்தர மக்கள் தரப்பிலிருந்து எழுந்திருக்கிறது. இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள், துறை சார்ந்து, தொழில்துறை சார்ந்து இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்பது போன்ற பல விஷயங்களை நம்ம இந்த சிறப்பு விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் திரு ரகுநாதன் கிட்டேருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த எக்ஸ்போர்ட்டுடைய இந்த வரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, ரொம்ப எதிர்பார்ப்பாக எல்லா துறை சார்ந்தும் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இப்போ அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, அல்லது இந்த பட்ஜெட்ல அது சார்ந்து என்ன அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம்? காயத்ரி, நான் முதல்ல பேசின பொழுது சில தகவல்களை பகிர்ந்து கொண்ட பொழுது எதிர்மறையான கருத்துக்களை அதிகமாக பில்டப் பண்றணும்னு தோணும் போது தலைவலியும் வயிற்று வலியும் வந்தவனுக்குத்தான் தெரியும் அதனுடைய பாதிப்பு. நான் பேசுவது ஒரு தொழில் முனைவோனுடைய பாதையில் இருந்து. இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல தொழில் முனைவோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க சர்வீஸ் செக்டர்ல இருக்கலாம், ஆன்சிலரி யூனிட்டாக இருக்கலாம், மேனுஃபேக்சராக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் டிஃபரெண்டாக இருக்கும். இப்ப எக்ஸ்போர்ட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல மெயினான ப்ராப்ளம் எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன வருது அப்படின்னா பஞ்சினுடைய விலை, அல்லது லாபமற்ற ஒரு தொழில் நடத்தக்கூடிய ஒரு நிலை, அல்லது கண்டெய்னருடைய பிரச்சனைகள், அல்லது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு தொழில். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். டிமாண்ட் ஒரு சைட்ல இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குன்றதுதான் மெயினான கேள்வி. இன்றைய காலகட்டத்துல சிறு குறு தொழில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருந்தது. 4 எம்மாக நான் பிரித்துக் கொள்கிறேன். முதல் எம் மேன் பவர். 500 பெரிய நிறுவனங்களிலே 1 கோடி பேரை நம்ம இன்டர்ன்ஷிப் கொடுப்பதை அப்படியே மாற்றி 5 லட்சம் சிறு குறு தொழில்களிலே 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். இரண்டாவதாக மணி, அதாவது 5 கோடி ரூபாய் வரை கடன் தொகை பெறுபவர்களுக்கு தனியான ஒரு வங்கியை ஏற்படுத்தி அவர்களுக்கு உண்டான என்பிஏ நாம்ஸை மாற்றி அமைக்க வேண்டும். சிவில் ஸ்கோரை பற்றி அதிகமான இன்சிஸ்ட் செய்யாமல் இருக்க வேண்டும். கடந்த ஆண்டு லாபத்தை பற்றிய கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு அல்லது பாதையை மாற்றி வேறு தொழிலுக்கு மாறுவதற்கு இலகுவான ஒரு பாதையை அமைத்து கொடுக்க வேண்டும். நடத்த முடியாதவர்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுத்து லீகல் இருந்து அவங்களை காப்பாற்றப்பட வேண்டும். இதெல்லாம் பணம் சம்பந்தப்பட்டது. மூன்றாவது மூலப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது. லாபம் ஈட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நியாய விலை கடைகளை அரசு ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நியாயமான விலையிலே மூலப்பொருட்களை ஆண்டு முழுவதும் ஒரே விலையில் கிடைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். 4வது எம் மார்க்கெட்டிங். இன்றைக்கு பல சிறு குறு தொழில் முனைவோர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியானதற்கு மெயினான காரணம் மொபைல் ஆப் பேஸ்டு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இவற்றை நாம் சில ரெகுலேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இல்லைன்னா இந்தியா ஒரு லேபிள் இன் இந்தியான்ற மாதிரி மாறிவிடும். மேக் இன் இந்தியா திட்டம் வராது. இவைகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த நேரத்திலே மக்களை நோக்கி அது குறிப்பாக ஆர்பிஐயிலிருந்து செய்யப்பட வேண்டிய ஒரு குறிக்கோள் என்னவென்று கேட்டால், இந்த வேலை போனவர்கள் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கடன்களை வாழ்நாளிலே 3 முறை மாற்றி அமைப்பதற்கு உண்டான வழிமுறைகள். அதே மாதிரி பிசினஸ்ல ஒரு தேக்க நிலை வரும் பொழுது அவர்களது வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வரும் பொழுது மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகள். என்பிஏவா கிளாசிஃபை பண்ணி லீகலா ப்ராசஸ் பண்ணி அவங்களுடைய க்ளோஷரை அதிகப்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் வாழ ஒரு அனுமதி கொடுக்கப்பட வேண்டும். இதை நான் முக்கியமாக பார்க்கிறேன். 4வது டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணணும்.
நன்றி ரகுநாதன். அதன் உங்களுடைய கருத்தா எடுத்துக்கிறேன். கடந்த 2024-25 வந்து MSME செக்டாருக்கு 2,02,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை என்னென்ன மேம்பாடோட அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திரு ராமசுப்ரமணியன், இப்போ MSME ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது அதுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகளை வந்து இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஜாப் இன்செக்யூரிட்டி பத்தி ஏற்கனவே பேசியிருந்தீங்க. அதுல இருக்கக்கூடிய மாற்றங்களா என்ன எதிர்பார்க்கலாம், இல்லை என்ன வளர்ச்சி திட்டங்கள் வச்சிருக்க கூடும் அப்படிங்கிறத சுருக்கமா? இப்போ நான் நண்பர் ரகுநாதன் சொல்லும் பொழுது அவருடைய பாயிண்ட்ஸ் ஆர் வெல் டேக்கன். அதாவது ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸுக்கெல்லாம் நிறையா பிரச்சனைகள் இருக்கின்றது. இதை நான் ஆஃப் த ரெக்கார்ட் நானும் மிஸ்டர் வள்ளியப்பனும் பேசி கொண்டிருந்தோம். அவருடைய பிரச்சனைகள் டெஃபினட்டாக சீரியஸான இஷ்யூஸ் தான் ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸில். அதில் எஸ்பெஷலி இந்த பணம் வரலை அப்படிங்கிறதுனா நிறைய கம்பெனிகள், சின்ன சின்ன கம்பெனிகளுக்கெல்லாம் பணத்தை சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தாலும் கூட நேரத்துக்கு வருவதில்லை. அப்போ முன்னாடியெல்லாம் என்னென்னா டாண்டன் கமிட்டி ரிப்போர்ட், சோரே கமிட்டி ரிப்போர்ட்லாம் இருந்தது. அப்போ பேங்க்ஸோடு நம்ம உட்காந்து பேசலாம். இப்போ எனக்கு 90 நாள் ஆச்சு, 120 நாள் ஆச்சு வரல அப்படின்னா ஐ கேன் டெல் தம், எனக்கு இந்த சார் பிரச்சனை, இதனால தான் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா தான் முடியும், நீங்கள் அந்த ஒரே அந்த நாம்ஸை அப்படியே யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேச முடியும். அதெல்லாம் இந்த சோரே கமிட்டி ரிப்போர்ட் அலவுடு. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ மிஸ்டர் ரகுநாதன் சொல்கிறது போல் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ என்பிஎன்னு பண்ணியாச்சுன்னா அப்போ தென் ஹீ இஸ் கிரிப்பிள்டு. அதை நிச்சயமாக கவனிக்கத்தான் போகணும். அதில் நான் இல்லைன்னே சொல்லலை. அதனால் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதா நான் பேசுவதாக அர்த்தம் இல்லை. அவர் ஓவராலாக பேசும்போது சில விஷயங்கள்லாம் அப்படி இருப்பதாக தோன்றியது, அவ்வளோதான். சரி, ரெண்டாவது இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அவரை ரொம்ப தீவிரமாக சொல்லிட்டு நான் அப்போ தான் ஆரம்பித்தேன். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது திருப்பி இப்போ ஒரே விஷயத்தையும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 3.2% அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த வருஷம் சர்வே பார்க்குறீங்களா, அதுவும் அதே தான். அப்போ அடித்தாங்க அப்படி அடிச்சுட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. ஈவன் இப்போ இண்டிவிஜுவலாக இருக்கும்போது சிஎம்ஐ டேட்டா பார்த்தீங்கன்னா 8.2% அவங்களோடது. நான் உங்களுக்கு சொன்னது போல் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் 45%, கிராஜுவேட்ஸ் 29% அன்எம்ப்ளாய்மெண்ட். இட் இஸ் அ வெரி சீரியஸ் இஷ்யூ. நான் முன்னாடி சொன்னது போல் இந்த இவங்களுடைய ரிப்போர்ட், பிராச்சி மிஸ்ரா ரிப்போர்ட், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலைக்கு இப்போ வேண்டாம், நிறைய மெஷினரியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ தட் அந்த எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்காம நாம் எப்படியா நீங்கள் அதான் நீங்கள் யுவர் ஹார்பிங் அபவுட் இட். இது ரொம்ப இருக்கக்கூடாது. ரொம்ப மெக்கானைசேஷன் அப்படின்னு போயிட்டு இருக்கும்பொழுது ஜாப் கிரியேஷன் இருக்காது. ஸோ க்ரோத் வித்தவுட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா இன் அ வெரி ஹியூஜ் கண்ட்ரி. 140 கோடி சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாமல் க்ரோத்துன்னா அது ஒரு பெரிய சீரியஸ் இஷ்யூ. அது டெஃபினட்டாக அதை கவனிக்கணும். மூன்றாவதாக டெட்டு, கடன். நாம் எஃப்ஆர்பிஎம்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் நாம் ஒரு இஷ்யூ தான் நிறையா பேசிகிட்டு இருக்கோம். அதாவது ஃபிஸ்கல் டெபிசிட் 3% ஆஃப் தி ஜிடிபி அப்படி தான். அதை தான் நிறைய பேசுறதுல நம்ம டிஸ்கஷன்லாம் இருக்கும். அதெல்லாம் முடியவே முடியாது. முன்னாடி பேசலில் டிசைட் பண்ணது அது ப்ராக்டிக்கலாகவே நிறையா கண்ட்ரீஸில் முடியவே இல்லைங்கிறது தெரியும். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா நமக்கு? அதான் எஃப்ஆர்பிஎம் அலோவ் பண்ணினது 60% ஆஃப் தி ஜிடிபி வரைக்கும் டேக்ஸ் இது டெட் இருக்கலாம். இன்றைக்கி 80%க்கு மேலே போயிடுது. ஸோ நம்ம மோர் அண்ட் மோர் டெட் ஓரியன்ட் கண்ட்ரியாக மாறிக்கொண்டு இருக்கின்றோம். அப்படிங்கிறது 60ங்கிறது 80 டெஃபினட்டாக அந்த 60ங்கிறது ஒரு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ். நான் ஐம் டாக்கிங் அபவுட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 60% இருக்கலாம். அது இப்போ 80% மேலே போயிருக்கு. திஸ் இஸ் அனதர் இஷ்யூ. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆமாம், அப்புறம் இன்னும் 2-3 விஷயம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா டைம் இல்லை. இல்லை, இதை நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ்நாட்டில இருந்து என்ன கோரிக்கைகள் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக செய்தியாளர் அபினேஷ் நம்மோட இணைந்து இருக்கிறார். அபினேஷ், இப்போ என்னென்ன எதிர்பார்ப்புகள் தமிழ்நாடு சார்ந்து வர வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு? கடந்த முறை எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டது?
குறிப்பாக தமிழ்நாடு அரசின் சார்பாக சில முக்கியமான கோரிக்கைகளை மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக சென்னைக்கு மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கு கடந்த ஆண்டு மத்திய அரசு சுமார் 60,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் இந்த நடப்பாண்டிற்கான தொகையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல மத்திய மாநில அரசு பங்களிப்புடன் செயல்படுத்தக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழே தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய 2152 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நிலுவை இருக்கிறது. அதை இந்த நிதிநிலை அறிக்கையில் விடுவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதே போல கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடுமையான பாதிப்புக்கு ஒரு 14 மாவட்டங்கள் உள்ளாகியது. எனவே அதில் தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் சீரமைப்பதற்கு தேவையான நிதியை தேசிய பேரிடர் நிதியிலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் தமிழ்நாடு அரசு சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்களை அமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு அரசின் சார்பாக மத்திய அரசிடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக செங்கல்பட்டு தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரை ஒரு உயர்மட்ட சாலை, அதே போல திண்டிவனம் முதல் செங்கல்பட்டிலிருந்து திண்டிவனம் வரையான சாலை அமைப்பது உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை அதிகரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்படியான மிக முக்கியமான கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. அதே போல மதுரை மற்றும் கோவை ஆகிய மாநகரங்களில் அந்த மெட்ரோ ரயில் சேவைக்கான ஒரு ஒப்புதலை மத்திய அரசு வழங்கி அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த கோரிக்கையும் பிரதானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான மிக முக்கியமான கோரிக்கைகளை மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. அதெல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையில் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. காயத்ரி, நன்றி அவினேஷ். இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக. மத்திய பட்ஜெட் குறித்த ஒரு சிறப்பு நேரலை சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை சென்னையில் ₹6.50 குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலை நிலவரத்திற்கு தகுந்தபடி சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றி வருகின்றன. அந்த வகையில் சிலிண்டரின் விலை கடந்த சில மாதங்களாக மாதத்தின் முதல் நாளில் மாற்றப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ஜனவரி 1ஆம் தேதி ₹1966 இருந்தது. இந்த விலை ₹6.50 குறைந்து சனிக்கிழமை ₹1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி சென்னையில் ₹818.50 விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி தொடர்வது குறிப்பிடத்தக்கது. ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்களும் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஆதார் சட்ட விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்த ஆதார் சட்டத்தின் 57வது பிரிவு அனுமதி வழங்கியது. ஆனால் அது தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்தது. நிலையில் ஆதார் சட்டம் 2016இல் திருத்தம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்துள்ளது. அதாவது ஆதார் விவரங்களை பயன்படுத்த விரும்பக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அதற்கான தேவை குறித்த விவரங்களுடன் மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலித்து மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடிய பட்சத்தில் தங்கள் சேவைகளுக்காக தனிநபர் அளிக்கக்கூடிய ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலமாக தனியார் நிறுவனங்களின் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை பொதுமக்கள் தங்கு தடையின்றி பெற முடியும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் செயல்பட்டு வந்த ஐடி நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக முன்னாள் ஊழியர்கள் தெரிவித்தனர். ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்னும் ஐடி நிறுவனம் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் தங்களது நிறுவனத்தின் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்வதாக கூறி ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியது. இதனால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக கோவை மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 1 மாத சம்பளம், PF, ESI உள்ளிட்ட அனைத்தும் வழங்குவதாக நிறுவனம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஊழியர்கள் இழப்பீடு தருவதாக மட்டுமே நிறுவனம் கூறியுள்ளதாகவும், ஆனால் எவ்வளவு தொகை என்பது குறித்து பேசவில்லை எனவும் தெரிவித்தனர். காம்பன்சேஷனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அவங்க ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. SL கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, EL கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை முழு நேர பணியாளர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் பகுதி நேர பணியாளர்கள் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றதாக கூறிய அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரத்தை அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற மாணவி AK சமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BSc படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றுவிட்டு தனது தோழிகளுடன் விஜயஸ்ரீ வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் 3 மாணவிகளில் 2 மாணவிகளை காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறிது தூரம் சென்ற பிறகு மற்றொரு மாணவியை சாலையின் நடுவிலேயே இறக்கிவிட்ட மர்ம கும்பல் விஜயஸ்ரீயை மட்டும் காரில் கடத்திச் சென்றுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மற்றொரு மாணவி காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே விஜயஸ்ரீயை உடனடியாக மீட்டுத் தரக் கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெப்சி அமைப்புக்கு மாற்றாக தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஈடுபட்டுள்ளது. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமான பெப்சி அமைப்புக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் பெப்சிக்கும் இடையேயான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி பெப்சி அறிவித்தது. இதனை கடந்த 27ஆம் தேதி மீண்டும் பெப்சி உறுதி செய்தது. மத்திய பட்ஜெட்டில் வரக்கூடிய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நம்ம சிறப்பு நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நிறைய விருந்தினர்களோடு பேசலாம். திரு சோமவள்ளியப்பன் சார், பங்குச்சந்தை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த முறை ஒரு கூடுதல் கவனம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது? இப்போ கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை நல்ல உச்சத்தில் இருந்து பலரும் லாபம் சம்பாதித்து லாபத்தை பதிவு செய்து வரி கட்டியிருக்கிறார்கள். அரசுக்கு வருமானம் அதிலேருந்து வந்திருக்கு. இருந்தாலும் கூட அவர்கள் சில மாறுதல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அரசுக்கு கூடுதல் வருமானம் வருகிற விதமாக STT புதிதாக ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு கண்டுபிடித்து அப்படியெல்லாம் இந்த ஆண்டு தற்செயலாக இந்த நிதியாண்டு முடிவதற்குள்ளார பங்குச்சந்தை பெரிய அளவு விழுந்து பலரும் நட்டப்பட்டு இந்த ஆண்டு அவர்கள் லாபம் கட்டாதது தவிர லாஸை செட்டான் செய்கிற நிலைமையில் இருக்காங்க. இப்போது நாம் பல ஆண்டுகளாக சொல்லி மியூச்சுவல் ஃபண்ட் SIP எல்லாம் சொல்லி இளைஞர்களை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதை ஆய்வறிக்கை கூட சுட்டி காமியிருக்கு ஆபத்து இருக்குன்னு. அதனால் அவர்களுக்கு உதவி செய்வது போல், அவருடைய நட்டங்களை தடுப்பது போல் அல்லது அவருடைய வரியை குறைப்பது போல் வேறு ஏதாவது அவர்கள் செய்ய வேண்டும். ஆனால் செய்ய மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டு ஒரு தீம் எடுத்துக்கிறாங்க. போன வருஷம் அநேகமாக அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பர்சனல் இன்கம் டேக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது, செய்ய மாட்டார்களோ என்கிற அச்சம் இருக்கிறது. ரைட். பட்ஜெட் குறித்து என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். வெறும் 3% கட்டுமான பொருள் அது நமக்கு எப்பயோ அத்தியாவசிய பொருள், அதுக்கு மரத்துக்குள்ள 18%ங்கிறது ஜாஸ்தி. அது பொதுமக்கள்கிட்ட வாங்குறது அவ்வளோ கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் அதெல்லாம் கலந்து பார்த்து அதுக்கு GST கம்மி பண்ணி போட்டால் நல்லா இருக்கும். GST வரியை இப்போ ஸ்டீலுக்குலாம் 18% போடுறாங்க, அதெல்லாம் கம்மி பண்ணணும். அதே மாதிரி பெயிண்ட்டுக்கும் 18% போடுறாங்க, சிமெண்ட்டுக்கு 24% இருக்குது. அன்றாடம் பாமர மக்கள்லாம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ இல்லை பில்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் மெட்டீரியல் விலை விலை உயர்ந்துக்கிட்டே போகிறதுக்கு காரணம் GSTயும் ஒரு காரணமாக இருக்குது. மூலப்பொருள் ஒரு பக்கம் இருந்தாலும் GST வரி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் GST வரியை குறைக்கணும். போன வருஷம் உரம்லாம் 1700 1000 ரூபாய்க்கு வாங்கி போட்டோம். இந்த வருஷம் 1850 ரூபாய்க்கு DAP வாங்கி நாங்கள்லாம் விவசாயம் எங்கிட்ட பிழைக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்டில் உர விலையை குறைச்சி விவசாயியை காப்பாற்றி ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜான் மோரிஸ் சார், இப்போது இந்த பட்ஜெட்டில் அதிக அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட டேக்ஸ் ஓரியன்டாக என்ன அறிவிப்பு வரும் அப்படிங்கிறது தான். என்னென்ன மாற்றங்கள் வரலாம்? ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் இருந்து எடுக்கப்படுமா? என்னென்ன இருக்கும்? ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன பயமும் இருக்குது. ஏன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமே கண்டினியூ பண்ணியிருக்கணும். ஏன்னா இளைஞர்களுக்கெல்லாம் அந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் ஒரு டேக்ஸ் நான் முதல்ல சொன்னல அந்த NSC சர்டிஃபிகேட் மாதிரி ஒரு 2 லட்ச ரூபா எக்ஸம்ஷன் இருக்குங்கிறதுக்காகவாது சேமித்து கொண்டு இருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளெல்லாம் ஒரு அந்த செலவு எதுக்கு சேமிக்கணும்? இப்போ சேமிப்புங்கிறதே ஒரு கம்பல்சரியாக முன்னாடி சொல்லுவாங்கள்ல, வீட்டில் அப்பா அம்மா திட்டுவாங்க, இல்லை குடும்பக்காரங்க ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி எடுத்திங்கன்னா பெரியப்பா சித்தப்பா பிள்ளைங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அரசாங்கம் இருந்தது. அந்த 80C செக்ஷன் அதில் ஒரு சேவிங்ஸ் ஒரு 1.5 லட்ச ரூபா அல்லது 2 லட்ச ரூபா ஒரு வீடு வாங்கினா அதில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு உனக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கிது. அப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பான். இப்போ என்ன போச்சுது, எல்லாருக்குமே சேலரி கூடிடுச்சு.
இது ஒரு சின்ன இன்சென்டிவ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட். அந்த ரிஜியூம் சேஞ்ச் பண்ணாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ 2/3 இங்கே வந்துட்டாங்க, புது இதுக்கு வந்தாச்சு. இப்போ அதனால் அது பழையது தேவையில்லைங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ என்ன ஆகும், இது கம்பல் பண்ணி ஏன் பண்ணணும், அவரவரே நினைக்கணும். நம்மகிட்ட அந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை, நம்மகிட்ட அதான் அந்த அக்கௌண்டன்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ எடுக்கிறதுக்கு கொண்டு வந்து ஸோ அந்த ரிஜிம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு மோஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட் நம்ம கண்ட்ரிக்கு சொல்லப்போனால், யங்ஸ்டர்ஸ் பர்டிகுலராக அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கத்துலேருந்து போயிட்டாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயமும் டிடிஎஸ் வந்து நிறைய இப்போது அதில் நிறைய அனாமலிஸ் இருந்துகிட்ருக்கு. அதை இந்த இதில் தீர்த்துருவாங்கன்னு நம்புகிறோம். ரேட்டை குறைக்கிறது இது நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் எல்லா செக்டரையும் கொண்டு வாங்க. டிடிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல விஷயம். என்னென்னா நம்பர், நீங்கள் நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன் இப்போ 145 கோடி பேர் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் கேம். நம்மளை பொறுத்தவரையில் வந்து இப்போ ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னா ஒரு தொகை வந்துடும், புரியுறதில்ல உங்களுக்கு, அது ஒருத்தரையும் பாதிக்காது. ஸோ ஆனால் இப்போ என்ன ஆகிடுது, இன்னொரு பக்கத்தில் இப்போ இந்த கேஷ் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ஒரு பெர்சன்டேஜ் போட்டுடலாமான்னு நிறைய சஜஷன் வந்துட்டு எஸ்சிடின்னு வந்துருச்சு. ஸோ அதை வந்து இப்போ டிடிஎஸ்லேயே கொண்டு வர்றதுக்காக ஒன்று பண்ணுறாங்க. அது மாதிரி கொண்டு வந்துட்டு சின்னவங்க கூட இப்போ ஒரு சின்ன சேலரி வாங்குறாங்க, அவங்களுக்கு வேண்டாம். இப்போ 10 lakhs அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது எல்லார்ட்டையுமே, 10 லட்சம் ரூபாய் வர. அது கிடைச்சுன்னா நம்ம வந்து போக வேண்டியது இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த எதிர்பார்ப்புங்கிறதே சேலரிட் பீப்புளுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா அவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுறாங்க. சேலரிடு பீப்புள் மட்டும்தான், இட்ஸ் நேச்சுரல், அவங்களுக்கு வேற வழி இல்லை. இன்னும் நம்ம அதை விரிவாக பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த பட்ஜெட் குறித்த சிறப்பு நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம். அமெரிக்காவில் வெடித்து சிதறிய இந்த விமானத்தில் இருந்த 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த வியாழக்கிழமை அமெரிக்காவின் வாஷிங்டனில் பயணிகள் விமானம் ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதியதில் 67 பேர் உயிரிழந்தனர். இவர்களின் உடல்களை மீட்கும் முன்பே அமெரிக்காவில் மற்றொரு விமானம் விபத்திற்குள்ளானது. அமெரிக்காவின் வடகிழக்கில் உள்ள பிலடெல்பியா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறியரக விமானம் ஒன்று 30 நொடிக்குள் ரேடாரில் இருந்து மறைந்தது. அடுத்த சில நொடிகளில் சுமார் 600 அடி உயரத்தில் இருந்து குடியிருப்பு பகுதிக்குள் விழுந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், what the hell, what the. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் 2 உடல்களை கண்டெடுத்தனர். மேலும் படுகாயம் அடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். பைடனின் தவறான கொள்கையால் விமான போக்குவரத்து துறையில் திறமையான ஆட்கள் பணியமர்த்தப்படவில்லை என அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டிய நிலையில் அந்நாட்டில் மேலும் ஒரு விமான விபத்து நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஜின்ஜியாங் உய்குர் தன்னாட்சி பகுதியில் வசந்தகால கொண்டாட்டங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. வண்ண விளக்குகள் அலங்காரத்துடன் அட்டகாசமான கலை நிகழ்ச்சிகளும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தன. முத்தாய்ப்பாக நடந்த தீச்சட்டியுடன் நடந்த வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் புத்தாண்டு கொண்டாட்டங்களை மேலும் அழகாக்கின. தற்காப்பு கலைகள், டிராகன் மற்றும் சிங்க நடனங்கள் பார்வையாளர்களை வசீகரித்தன. நடனமாடியபடி கலைஞர்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். சீன நாள்காட்டியில் புதிதாக பிறந்துள்ள பாம்பு ஆண்டின் கொண்டாட்டங்கள் 8 நாட்கள் நடைபெறுகின்றன. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய கொண்டாட்டங்கள் வரும் 4ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன. திருச்சி மணப்பாறை அருகே தனியார் ஆம்னி பேருந்து 30 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்து தீப்பிடித்த விபத்தில் 15 பயணிகள் படுகாயமடைந்தனர். சென்னை கோயம்பேட்டிலிருந்து 39 பயணிகளுடன் நேற்று மாலை கன்னியாகுமரி நோக்கி ஆம்னி பேருந்து புறப்பட்டது. நள்ளிரவு சுமார் 1:15 மணி அளவில் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே யாகபுரம் என்ற இடத்தில் ஆம்னி பேருந்தின் டயர் வெடித்ததாக தெரிகிறது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து தடுப்புகளை உடைத்துக் கொண்டு எதிர்புறம் இருந்த மின்கம்பத்தில் மோதி 30 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது.
இதில் பேருந்து தீப்பற்றி எரிந்த நிலையில் பயணிகள் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தனர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தில் படுகாயமடைந்த 15 பயணிகள் துவரங்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். ஆம்னி பேருந்து விபத்தால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலய அசன விருந்து விழாவில் 100 அடி நீள குழாய் மூலம் சாம்பாரை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்ற காட்சிதான் இது. மெஞ்ஞானபுரம் பரிசுத்த பவுலின் ஆலயத்தின் 178வது ஆலய அசன பிரதிஷ்டை விழாவையொட்டி ஆலய நிர்வாகம் சார்பாக பிரம்மாண்டமான அசன விருந்து விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக 18 டன் அரிசி, 5 டன் பருப்பு, 7 டன் காய்கறி என மணக்க சுமார் 2 லட்சம் பேருக்கு அசன விருந்து தயார் செய்யப்பட்டது. சாதமானது மலை போல் குவிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. சாம்பாரை சமையல் கூடத்தில் இருந்து பந்தி வருமாறும் இடத்திற்கு மத்திய பட்ஜெட் 2025-26 சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இதில் பெரும்பாலான மக்களின் எதிர்பார்ப்பு என்பது தனிநபரின் வருமான வரி கணக்கில் என்னென்ன மாற்றங்கள் வரலாம் என்பதுதான். தற்போது வருமான வரி எப்படி வசூலிக்கப்படுகிறது என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. மத்திய பட்ஜெட்ல வருமான வரி ஸ்லாப்ஸ்ல நிறைய மாற்றங்கள் வருமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில தற்போதைய நிலவரத்துல என்னவாக இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் 2 விதமான திட்டங்கள் இருக்கு. ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம், அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜிம். ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் நிறைய முதலீடுகள் செய்யறவர்களுக்கான திட்டமாக பார்க்கப்படுது. இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 லட்சம் வரைக்கும் யாருக்கும் வருமான வரி இல்லை. அதே 2.5 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்களுக்கு 60 வயதிற்கு கீழே இருப்பவர்களுக்கு மட்டும் 5% வரி இருக்கு. 3 லட்சத்துல 5 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் 80 வயதுக்கு கீழாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு 5% வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த வரியுமே கூட அவங்க செய்யக்கூடிய முதலீடுகளை ATC, ATD போன்ற அந்த பிரிவுகளுக்கு கீழே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணும்போது அவர்களுக்கான சலுகைகளை பெற்றுக்கொள்ளலாம். 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் இருக்கிற பட்சத்தில் எல்லோருக்குமே 20% வரி என்பது இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. 10 லட்சத்திற்கும் மேல ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே 30% வரி என்பது இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கு. இதுவே நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த விதமான முதலீடுகள் செய்திருந்தாலும் இதுல நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஆனா அதுல செலுத்த வேண்டிய வரி என்பது குறைவாக இருக்கும். இதுதான் மத்திய அரசு அதிகமா என்கரேஜ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இது விமர்சனத்துக்கும் உள்ளாகுது. அந்த வகையில் பார்க்கும்போது 3 லட்சம் வரைக்கும் எந்த விதமான வரியும் இல்ல. 3 லிருந்து 7 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருப்பவர்கள் 5% வரி செலுத்தலாம். கடந்த ஆண்டு 6 லட்சம் வரைக்கும் தான் இருந்தது. இது 1 லட்சம் அதிகமாக்குனாங்க. அதே மாதிரி 7 லட்சத்துல இருந்து 10 லட்சம் என்ற அந்த ஸ்லாபுக்கும் 10% வரி. 10 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் 15% வருமான வரி செலுத்தணும். 12 இருந்து 15 வரைக்கும் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடியவர்கள் 20%, 15 லட்சத்திற்கும் மேல் ஆண்டு வருமானம் பெறக்கூடியவர்கள் 30%. இது பழைய ரெஜிம்ல பார்த்தோம்னா 10 லட்சத்துக்கு மேல இருக்கவங்களே 30% வரி செலுத்த வேண்டியிருக்கும். இதுதான் வித்தியாசமா இருக்கும். ஆனா அதுல முதலீடுகளோட டாக்குமெண்ட் வச்சு கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல அதை செய்ய முடியாது. எந்த சலுகைகளும் இல்லாம குறைவான வரியை செலுத்தலாம் என்பதுதான் முக்கியமான வித்தியாசமாக இருக்கு. பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் தேவை, என்னென்ன எதிர்பார்ப்பு உள்ளது என்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இந்த கேஸை விலையை குறைச்சி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பாமர மக்களுக்கும் இல்லாம எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கங்கை நதியை சுத்தப்படுத்துறதுக்கு தனியா நிதி ஒதுக்கி அந்த கங்கையை தூய்மைப்படுத்தினாங்களோ அது மாதிரி தாமிரபரணி நதியை தூய்மைப்படுத்துவதற்கு தனியாக நிதி ஒதுக்கி இத பணியை செய்தால் உண்மையிலே இந்த மாவட்டம் மட்டுமல்லாம தென்பகுதி மக்கள் பயனடையக்கூடிய முறையில பயனாக இருக்கும். திருநெல்வேலி தனி கோட்டமாகவும் அந்தியோதயா போன்ற ரயில்கள் இதற்கு முன் இயக்கப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் தற்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டன. திருநெல்வேலியிலிருந்து சென்னை, திருநெல்வேலியிலிருந்து டெல்லி போன்ற ரயில்களை இயக்கவும் எதிர்வரும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அரசு உதவும் என்று நம்புகிறோம். ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா மக்கள் அத்தியாவசியமாக வாங்கக்கூடிய பொருளுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கு. அதை குறைக்கணும். குறிப்பாக 18% ஜிஎஸ்டியை 3% ஆக்கணும். விவசாய கடன்களை தள்ளுபடி பண்ணணும். கேஸ், மளிகை பொருட்கள், மற்ற காய்கறி எல்லாமே ரேட்டு மிக கம்மியாக கொடுத்தாங்கன்னா நல்லது. இலவசங்களை எதையுமே அறிவிக்காம
இந்த அத்தியாவசிய தேவைகளோட விலைகளை வந்து குறைச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மத்திய பட்ஜெட் 2025-26 இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படக்கூடிய நிலையில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சிறப்பு நேரலையை தொடரலாம். கடைகளில் பயன்படுத்தப்படும் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை சென்னையில் ₹6.50 குறைந்துள்ளது. கச்சா எண்ணெயின் சர்வதேச விலை நிலவரத்திற்கு தகுந்தபடி சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றி வருகின்றன. அந்த வகையில் சிலிண்டரின் விலை கடந்த சில மாதங்களாக மாதத்தின் முதல் நாளில் மாற்றப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை ஜனவரி 1ஆம் தேதி ₹1966 இருந்தது. இந்த விலை ₹6.50 குறைந்து சனிக்கிழமை ₹1959.50 விற்பனை செய்யப்படுகிறது. 14.2 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி சென்னையில் ₹818.50 விற்பனையாகிறது. கடந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி முதல் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாற்றமின்றி தொடர்வது குறிப்பிடத்தக்கது. ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்களும் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் ஆதார் சட்ட விதிமுறைகளில் மத்திய அரசு திருத்தம் மேற்கொண்டுள்ளது. ஆதார் கார்டில் உள்ள விவரங்களை தனியார் நிறுவனங்கள் பயன்படுத்த ஆதார் சட்டத்தின் 57வது பிரிவு அனுமதி வழங்கியது. ஆனால் அது தவறாக பயன்படுத்தப்படுவதாக கூறி கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்தது. நிலையில் ஆதார் சட்டம் 2016இல் திருத்தம் மேற்கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ள வழிவகை செய்துள்ளது. அதாவது ஆதார் விவரங்களை பயன்படுத்த விரும்பக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அதற்கான தேவை குறித்த விவரங்களுடன் மத்திய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. விண்ணப்பங்களை பரிசீலித்து மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடிய பட்சத்தில் தங்கள் சேவைகளுக்காக தனிநபர் அளிக்கக்கூடிய ஆதார் விவரங்களை தனியார் நிறுவனங்கள் சரிபார்த்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலமாக தனியார் நிறுவனங்களின் வர்த்தகம், சுற்றுலா, மருத்துவம் உள்ளிட்ட சேவைகளை பொதுமக்கள் தங்கு தடையின்றி பெற முடியும் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. கோவை ஆர்எஸ்புரத்தில் செயல்பட்டு வந்த ஐடி நிறுவனம் மூடப்பட்ட விவகாரத்தில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதாக முன்னாள் ஊழியர்கள் தெரிவித்தனர். ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வந்த போக்கஸ் எடுமேட்டிக்ஸ் என்னும் ஐடி நிறுவனம் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் தங்களது நிறுவனத்தின் செயல்பாட்டை நிறுத்திக் கொள்வதாக கூறி ஊழியர்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பியது. இதனால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் கோவை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக கோவை மாவட்ட தொழிலாளர் நல அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் 1 மாத சம்பளம், PF, ESI உள்ளிட்ட அனைத்தும் வழங்குவதாக நிறுவனம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஊழியர்கள் இழப்பீடு தருவதாக மட்டுமே நிறுவனம் கூறியுள்ளதாகவும், ஆனால் எவ்வளவு தொகை என்பது குறித்து பேசவில்லை எனவும் தெரிவித்தனர். காம்பன்சேஷனை பற்றி நாங்கள் பேசியிருந்தோம். ஸோ அவங்க வந்து ஒரு 4 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. பட் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. SL கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, EL கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட முடிவை முழுநேர பணியாளர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையில் பகுதி நேர பணியாளர்கள் குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கல்லூரிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்றதாக கூறிய அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராசிபுரத்தை அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற மாணவி AK சமுத்திரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு BSc படித்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் கல்லூரிக்கு சென்றுவிட்டு தனது தோழிகளுடன் விஜயஸ்ரீ வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக காரில் வந்த மர்ம நபர்கள் 3 மாணவிகளில் 2 மாணவிகளை காரில் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சிறிது தூரம் சென்ற பிறகு மற்றொரு மாணவியை சாலையின் நடுவிலேயே இறக்கிவிட்ட மர்ம கும்பல் விஜயஸ்ரீயை மட்டும் காரில் கடத்திச் சென்றுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து மற்றொரு மாணவி காவல்துறையிடம் புகார் அளித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே விஜயஸ்ரீயை உடனடியாக மீட்டுத் தரக் கோரி அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெப்சி அமைப்புக்கு மாற்றாக தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கும் முயற்சியில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் ஈடுபட்டுள்ளது. தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமான பெப்சி அமைப்புக்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வருகிறது. இதனை உறுதி செய்யும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் பெப்சிக்கும் இடையேயான ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக கடந்த டிசம்பர் இந்த பட்ஜெட்டில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் எதிர்பார்ப்பு என்ன என்பதை செய்தியாளர் சிவரஞ்சனியிடம் கேட்கலாம். சிவரஞ்சனி, இப்போ தொழில் கூட்டமைப்பினர் என்ன எதிர்பார்ப்பை முன்வைக்கிறாங்க?
நிச்சயமாக காயத்ரி, இந்த இந்திய தொழில் கூட்டமைப்பினரை பொறுத்த வரைக்கும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் இங்க குழுமி இருக்காங்க. பட்ஜெட் அறிவிப்புக்கு பிறகு அவர்கள் நிறையவே நம்ம கிட்ட பேச இருக்காங்க. இப்ப நம்மிடையே கல்வித்துறையை பத்தி பேசுவதற்காக திருமதி அவந்தி நடராஜன் நம்மோடு இணைந்திருக்காங்க. பாவை கல்வி நிறுவனத்தோட இயக்குனர். இவங்க கிட்ட ஜென்சியோடைய எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்றது தொடர்பாக தான் நம்ம பேச போறோம். நான் குறிப்பிட்ட மாதிரி இந்த யங்கர் ஜெனரேஷன் ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களையும் இந்த ஏஐயோட வளர்ச்சியையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நாம சொல்லலாம். அப்ப அவங்கள அதற்கேற்ற மாதிரி தயார்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள் தேவையா? நம்ம ஜென்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க, சிறு கிராமத்தில் இருக்கவங்களும் இருக்காங்க. எப்படி வந்துட்டு இந்த யூனியன் பட்ஜெட் அவங்க 2 பேரையுமே வந்துட்டு அடுத்த நிலைமைக்கு எடுத்துகிட்டு போக போகுது. ஏன்னா நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை பிற எமர்ஜிங் டெக்னாலஜிஸாகவும் எடுத்துக்கலாம். அதோட பங்களிப்பையும் அதோட ஆதிக்கத்தையும் நம்ம வந்துட்டு மறுக்கவே முடியாது. ஆனால் நாம் எப்படி அப்ஸ்கில் பண்ணுறோம் நம்மள அந்த டெக்னாலஜிஸ்க்கு உட்பட்டு. ஸோ நம்மளோட ஜாப் ஆகட்டும், வேலையாக இருக்கட்டும், நம்மளோட தொழிலாகட்டும், அதுலேருந்து மேம்பட வேண்டுமே தவிர அதுலேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு பயமோ இல்லை வேலை இழக்கும் ஒரு வாய்ப்போ நமக்கு அமையக்கூடாது. ஸோ யூனியன் பட்ஜெட்டில் இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோன்னா, நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அலோகேஷன் அண்ட் ஸ்கீம்ஸ், அதுதான் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அப்ஸ்கில்லிங் மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கும் எப்படி அந்த அப்ஸ்கில்லிங் வந்துட்டு கிடைக்க போகுது. ஏன்னா புது விதமான டெக்னாலஜிஸ் வருவப்போ நம்ம ஆசிரியர்களுக்குமே அந்த அப்ஸ்கில்லிங்கை வந்துட்டு கொடுக்க வேண்டிய அவசியத்துக்கு வந்துட்டு ஆளாகிறோம். ஸோ ஜென்சிஸ் எடுத்து நீங்கள் பார்க்குறப்போ நாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாதிரி வகுப்பறையில் மட்டுமே கல்வி அப்படிங்கிறது இல்லாமல் கையிலேயே கல்வி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் லேர்னிங், ஹவ் ஆர் வி கோயிங் டு இன்டகிரேட் டிஜிட்டல் லேர்னிங், நம்மளோட யூஸ்வலாக இருக்கிற நம்மளோட கல்வி முறையோட டிஜிட்டல் லேர்னிங்கை எந்த அளவுக்கு நம்ம இணைக்க போகிறோம். இப்போ நம்ம சிறு அந்த டவுன், அந்த சின்ன ஊர்லேருந்து வர மாணவர்களுக்கு எப்படி இந்த விழிப்புணர்வை நம்ம கொண்டு சேர்த்த போகிறோம். அது வந்துட்டு ஒரு சப்சிடியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் மூலியமாக இருக்கலாம். எப்படி அதை நம்ம அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏன்னா நமக்கு இங்கே மேபி அவேர்னஸ் அதிகமாக இருக்கும். அந்த அவேர்னஸ் அங்கே கிரியேட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த அலோகேஷனான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நிச்சயமாக நீங்க குறிப்பிட்ட மாதிரியே மாணவர்களோட சேர்ந்து ஆசிரியர்களுக்கும் பயிற்சி தேவையா இருக்கு அப்படின்றத நான் கருத்தா எடுத்துக்கிறேன். நன்றி திரு அவந்திகா. காயத்ரி, இவங்க குறிப்பிட்ட மாதிரியே தற்போது இந்த யங்கர் ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ட்ரைனிங் என்பது ரொம்பவே தேவையா இருக்குன்றதுதான் அவங்களுடைய கருத்தா இருக்கு. நன்றி சிவரஞ்சனி. அது குறித்தும் பேச வேண்டியது இருக்கிறது. திரு சோமவள்ளியப்பன், இப்போ டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம பேச வேண்டிய நேரத்துக்கு முன்னாடி இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, ஒரு வரி விகிதத்தில் என்னென்ன நாங்கள் எதிர்பார்க்கலாம், லேயர்ஸில் மாற்றங்கள் இருக்குன்றாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஓல்டு ரெஜிம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. என்ன வரும் சார்? பயம், எதிர்பார்ப்பு, என்ன நடக்கலாம்ங்கிற யூகம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அதாவது இவர்கள் முதல்ல நியூ ரெஜிம் என்று கொண்டு வந்த பொழுதே ஓரளவிற்கு இன்றைக்கு இருக்கிற ஜென்சியுடைய மனப்போக்கு கையில் பணம் இருந்தால் செலவழிக்க வேண்டும். சிலரும் என்ன சொல்லுவாங்க, ஒரு செலவழிக்கிறது தான் எக்கானமிக்கு நல்லது, அப்போ தான் தொழில் எல்லாம் பெருகும் என்பார்கள். அந்த விதத்தில் ஒத்து போகிற மாதிரி இவங்க நியூ ரெஜிம் என்று ஒன்று கொண்டு காலத்தை ஒட்டி அது வந்திருக்கிறது. ஆனால் அது நாட்டுக்கும் நம்முடைய பொருளாதாரத்திற்கும் அவ்வளோ நல்லதல்ல. கையில் கிடைக்கிற பணத்தை அப்பப்போ செலவழிச்சுட்டு அப்புறம் பணம் இல்லை என்றால் கடன் வாங்குவது என்பது மேற்கத்திய பொருளாதாரம். நாம் அதுக்கு நேர் எதிர்மாறாக இருந்து பல்வேறு உலக பொருளாதார சுணக்கங்களை சமாளித்த வரலாறு இருக்கிறது, பெருமைப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி இந்தியா அவ்வளோ பொருளாதார சுணக்கத்திலேயே நின்னது காரணம் நம்முடைய சேமிப்பு என்று. அது நம்ம குறைஞ்சி போச்சு. அதற்கு இன்கம் டேக்ஸ் சேலரிடு பீப்புளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சிஸ்டம் இருந்தது. அந்த வீட்டுக்கு கடனுக்கு கட்டுகிற வட்டிக்கு கொடுக்கறது கூட ஒரு பெரிய உதவியாக இருந்தது. அதிலிருந்து ஒரு டீவியேஷன், ஒரு மாற்றம் வர ஆரம்பித்து மெல்ல ஒரு ஒட்டகம் தலையை டென்ட்டுக்குள்ளே முதல்ல தலையை தான் கொடுக்கும்பாங்க, அப்புறம் தான் உள்ளே பூந்து டென்ட்டை கலட்டிடும். அது மாதிரி மெல்ல உள்ளே வந்தது. இப்போ லாஸ்ட் இயர் டிஃபால்ட்டே நியூ ரெஜிம் சொல்லிட்டாங்க. நீங்கள் தேர்ந்தெடுக்காவிட்டால் நியூ ரெஜிம் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுலேயும் எல்லாரும் திரும்ப போக முடியாது. ஒரு முறை தேர்ந்தெடுத்து விட்டால் பிஸ்னஸ் இன்கம் இருந்தான்னு வந்தது. அநேகமாக இந்த முறை பழைய ரெஜிமுக்கு ஏற்கனவே இருப்பவர்கள் தவிர வேறு யாரும் இனி வர முடியாது என்பது போன்ற ஒரு வந்துவிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கிறது. நியூ ரெஜிமுக்கு அவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க, கூடுதல் சலுகைகள் கொடுத்து கொண்டே போகிறார்கள். குறைந்தபட்சம் ஒரு பகுதிக்காவது அந்த கூடுதல் சலுகை கிடைக்குதுன்னு நினைக்கிறோம். 7 லட்சம் 10 லட்சம் ஆக்கப்படும் என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சார், இப்போ இந்த டிடிசிங்கிறது இந்த முறை அறிமுகப்படுத்தப்படலாம், டைரக்ட் டாக்ஸ் கோட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது இருந்தால் என்னன்னு? ஐ திங்க் ரொம்ப இட் இஸ் ஓவர் லாங் டியூ. அது வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வரக்கூடிய செய்திகள்லேருந்து அந்த கோடு இது டிராஃப்ட் ரெடியாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க.
வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நான் கருதுகிறேன். ரைட். இப்போ இந்த ஜென்சி ஓரியன்டான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸு, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த முறை கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது பற்றி உங்கள் பார்வை? இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்முடைய பட்ஜெட்டுடைய தீமே என்னன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் நேற்று சொன்னார். அது என்ன சொன்னால், இன்னோவேஷன், இன்க்ளூஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ மோர் அண்ட் மோர் இன்னோவேஷன். இப்போ ஏஐன்னு சொன்னதாப்பில் நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம். இன்ஃபேக்ட் 2019 ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இதில் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்பொழுது அப்போவே சொன்னாங்க, சைனா எங்கேயோ போயிட்டாங்க ஏஐன்னு. நாம் இன்னும் ரொம்ப தூரம் ஓட வேண்டிய நிலைமையில் இருக்கோம். ஆகவே இன்னோவேஷன் அதுங்கிற மாதிரி அது வராதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்க்ளூஷன், பட் எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் இந்த டெவலப்மெண்ட் என்பது கொண்டு வர வேண்டியிருக்கும். இன்க்ளூசிவ் க்ரோத்தாக இருக்க வேண்டும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட். டெஃபினட்டாக இன்னும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வேணும். நம்மள்ட்ட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் மிக குறைவாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டுக்கும் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஆகவே அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட இது ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன கேட்டாவில் இது அந்த தீமுக்கு பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் சில இஷ்யூஸை நான் ஹைலைட் பண்ணலான்னு பார்க்குறேன். ரூரல் ஏரியாவில் நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கன்சம்ஷன் அதிகமாக ஆகியிருக்கிறது. அது இன் கம்பேரிசன் வித் டவுன்ஸ்ன்னு சொன்னால் சிட்டிஸ் அப்படி இருந்தாலும் கூட அங்கே மன்ரேகாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். அது வந்து உலக அளவிலேயே பாராட்டப்பட்ட திட்டம். அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னா அது 0.26% ஆஃப் ஜிடிபி அவ்வளோதான் பண்ணுறோம். அது வருஷம் குறைஞ்சின்னு வருது. அது இன்னும் பிகாஸ் யூபிஐ கொண்டு வந்ததுங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணக்கூடாது. இன்ஃபேக்ட் வேர்ல்டு பேங்க் சொல்கிறது என்னென்னா 1.7% ஆஃப் த ஜிடிபி ஷுட் பி தேர் அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா சோஷியல் செக்டார் ஸ்பெண்டிங். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மக்கள் இன்க்ளூசிவ் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்கன்னா அப்போ இன்க்ளூசிவ்னா இதெல்லாம் பார்க்கணும். ஒன்று நம்ம ஹெல்த்து, அது நாம் வந்து 1.85% தான் போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் 0.99%, 1% கூட கிடையாது. அடுத்து சொன்ன ஸ்கூல் எஜுகேஷன் 1.15%. நாம் இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் 6% ஆஃப் ஜிடிபின்னு திருப்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. எந்த வருஷம் வரப்போகிறதுன்னு தெரியல. இது ரெண்டுத்தையும் கூட்டினாலே 2.5 தான் வருது. ஸோ இது என்றைக்கு நம்ம 6% ரீச் பண்ண போகிறோம்? இதெல்லாம் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட். அதேமாதிரி சோஷியல் வெல்ஃபேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1% தான் இருக்குது. ஆகவே இந்த அலோகேஷன் ஃபார் தீஸ் சோஷியல் செக்டார் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. இவ்வளோ குறைவான அலோகேஷனை வச்சுட்டு இன்க்ளூசிவ் க்ரோத்துங்கிறது மிக கடினமான ஒன்றாக நான் பார்க்கின்றேன். ஓகே, அதுதான் முக்கியமான விஷயம்னு சொல்லப்படக்கூடிய நிலையில் அதுக்கும் ஒரு கவனம் தேவைங்கிற உங்களோட கருத்தாக பார்க்குறேன். திரு ஜான் மோரிஸ், இப்போ நிறைய விஷயங்களை நிறைய செக்டர்ஸ் ஓரியன்டாக பேசிட்டோம். சோஷியல் வெல்ஃபேர் இதெல்லாமே நம்ம முக்கியமாக இந்த பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே பேசும்போது கூட நம்ம எல்லாருமே வந்து டிஜிட்டல் மோடுக்கு வந்து இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் அப்படின்னு சில இடத்துல சிக்கல்கள் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன, இது என்னென்ன மாற்றங்களை நோக்கி போகணும்? டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறது உண்மையிலே நல்ல விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் இந்த வாட்ஸ்அப்லலாம் பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. பழைய காலத்தில் என் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா அது இன்னும் 2 வருஷம் 10 வருஷம் போனாலும் அந்த 1000 ரூபாய் அங்கேயே இருக்கும். நான் இப்போ பேங்க்கில் ஒரு 5000 ரூபாய் வச்சு அதுக்கான 10,000 ரூபாய் ஸ்கீமுக்கு அவனே ஒரு திட்டத்தை அவங்க மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் பேலன்ஸு வந்து 10,000 இருக்கணும். நீ அந்த ஸ்கீமில் இருந்திருந்ததுன்னா 6 மாதம் 1 வருஷம் போகும்போது என்னோடய காசு 0 ஆகிடும். புரியுறதில்ல. டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் உள்ள ஒரு நாடு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் முன்னாடியே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்தோடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க, வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க. माननीय अध्यक्ष जी, माननीय सदस्यगण, आइटम नंबर 1 श्रीमती निर्मला सीतारमण वित्त मंत्री
बजट के बाद राज्यपाल अभिभाषण में आपको पर्याप्त अवसर दूंगा। मेरा आपसे निवेदन है, नहीं माननीय अखिलेश जी, आपने संसद की मर्यादा को आप बना के रखे हैं। कभी बजट भाषण के अंदर इस तरीके का नहीं हुआ, ये उचित नहीं है, ये उचित नहीं है। अखिलेश जी प्लीज, मैं आपको मौका दूंगा राज्यपाल अभिभाषण पे, प्लीज। नो, ये तरीका ठीक नहीं है। नो, राज्यपाल अभिभाषण पे चर्चा होगी। नो तरीका। Honorable Speaker, I present the budget for 25-26. This budget continues our government's efforts to A. Accelerate growth, B. Secure inclusive development, C. Invigorate private sector investments, D. Uplift household sentiments, and E. Enhance spending power of India's rising middle class. Together, we embark on a journey to unlock our nation's tremendous potential for greater prosperity and global positioning under the leadership of Honorable Prime Minister Shri Narendra Modi. As we complete the first quarter of the 21st century, continuing geopolitical headwinds suggest lower global economic growth over the medium term. However, our aspiration for a Vikasit Bharat inspires us, and the transformative work we have done during our government's first 2 terms guides us to march forward resolutely. Our economy is the fastest growing among all major economies. Our development track record for the past 10 years and structural reforms have drawn global attention. Confidence in India's capability and potential has only grown in this period. We see the next 5 years as a unique opportunity to realize Sabka Vikas, stimulating balanced growth of all regions. The great Telugu poet and playwright Gurujada Apparao had said, "Deshamante matti kadoy, deshamante manushuloy," meaning a country is not just its soil, a country is its people. In line with this, for us, Vikasit Bharat encompasses zero poverty, 100% quality good school education, access to high quality, affordable and comprehensive health care, 100% skilled labor with meaningful employment, 70% women in economic activities, and farmers making our country the food basket of the world. In this budget, the proposed development measures span 10 broad areas focusing on Garib, youth, Annadata and Nari, spurring agricultural growth and productivity, building rural prosperity and resilience, taking everyone together on an inclusive growth path, boosting manufacturing and furthering Make in India, supporting MSMEs, enabling employment-led development, investing in people, economy and innovation, securing energy supplies, promoting exports and nurturing innovation. For this journey of development, our 4 powerful engines are agriculture, MSME, investments and exports. The fuel, our reforms, our guiding spirit, inclusivity, and the destination, Vikasit Bharat. This budget aims to initiate transformative reforms across 6 domains. During the first 5 years, these will augment our growth potential and global competitiveness. The domains are taxation, power sector, urban development, mining, financial sector, and regulatory reforms. Agriculture as the first engine.
Now I move to specific proposals, beginning with agriculture as the first engine. Prime Minister Dhan Dhanya Krishi Yojana, developing agri-districts program. Motivated by the success of the aspirational district program, our government will undertake a Prime Minister Dhan Dhanya Krishi Yojana in partnership with states. Through the convergence of existing schemes and specialized measures, the program will cover 100 districts with low productivity, moderate crop intensity, and below average credit parameters. It aims to 1. Enhance agricultural productivity, 2. Adopt crop diversification and sustainable agricultural practices, 3. Augment post-harvest storage at the panchayat and block level, 4. Improve irrigation facilities, and 5. Facilitate availability of long-term and short-term credit. This program is likely to help 1.7 crore farmers. Building rural prosperity and resilience. A comprehensive multi-sectoral rural prosperity and resilience program will be launched in partnership with the states. This will address underemployment in agriculture through skilling, investment, technology, and invigorating the rural economy. The goal is to generate ample opportunities in rural areas so that migration is an option but not a necessity. The program will focus on rural women, young farmers, rural youth, marginal and small farmers, and landless families. The details are in Annexure A. Domestic best practices will be incorporated, and appropriate technical and financial assistance will be sought from multilateral development banks. In phase 1, 100 developing agri-districts will be covered. Atmanirbharta in pulses. Our government is implementing the National Mission for Edible Oilseed for achieving Atmanirbharta in edible oils. Our farmers have the capability to grow enough for our needs and more. 10 years ago, we made concerted efforts and succeeded in achieving near self-sufficiency in pulses. Farmers responded to the need by increasing the cultivated area by 50%, and government arranged for procurement and remunerative prices. Since then, with rising incomes and better affordability, our consumption of pulses has increased significantly. Our government will now launch a 6-year mission for Atmanirbharta in pulses with a special focus on Tuar, Urad and Masoor. Details are in Annexure B. Central agencies such as NAFED and NCCF will be ready to procure these 3 pulses as much as offered during the next 4 years from farmers who register with these agencies and enter into agreements. Comprehensive program for vegetables and fruits. It is encouraging that our people are increasingly becoming aware of their nutritional needs. It is a sign of a society becoming healthier. With rising income levels, the consumption of vegetables, fruits, and Shri Anna is increasing significantly. A comprehensive program to promote production, efficient supplies, processing, and remunerative prices for farmers will be launched in partnership with the states. Appropriate institutional mechanisms for implementation and participation of farmer producer organizations and cooperatives will be set up. Makhana board in Bihar. For this, there is a special opportunity for the people of Bihar. A Makhana board will be established in the state to improve production, processing, value addition, and marketing of Makhana. The people engaged in these activities will be organized into FPOs. The board will provide hand-holding and training support to Makhana farmers
and will also work to ensure they receive the benefits of all relevant government schemes. A national mission on high-yielding seeds will be launched, aimed at 1. Strengthening research ecosystem, 2. Targeted development and propagation of seeds with high yield, pest resistance and climate resilience, and 3. Commercial availability of more than 100 seed varieties released since July 2024. India ranks second largest globally in fish production and aquaculture. Seafood exports are valued at 60,000 crore rupees. To unlock the untapped potential of the marine sector, our government will bring in an enabling framework for sustainable harnessing of fisheries from Indian exclusive economic zone and high seas, with a special focus on the Andaman and Nicobar and Lakshadweep Islands. For the benefit of lakhs of cotton growing farmers, I am pleased to announce a mission for cotton productivity. This 5-year mission will facilitate significant improvements in productivity and sustainability of cotton farming and promote extra long staple cotton varieties. The best of science and technology support will be provided to farmers. Aligned with our integrated 5F vision for the textile sector, this will help in increasing incomes of the farmers and ensure a steady supply of quality cotton for rejuvenating India's traditional textile sector. Kisan credit cards facilitate short-term loans for 7.7 crore farmers, fishermen and dairy farmers. The loan limit under modified interest subvention scheme will be enhanced from 3 lakh rupees to 5 lakh rupees for loans taken through the KCC. For Atmanirbharta in urea production, our government had reopened 3 dormant urea plants in the eastern region. To further augment urea supply, a plant with annual capacity of 12.7 lakh metric tons will be set up at Namrup in Assam. India Post, with 1.5 lakh rural post offices, complemented by the India Post Payment Bank and a vast network of 2.4 lakh Dak Sevaks, will be repositioned to act as a catalyst for the rural economy. Details are at Annexure C. India Post will also be transformed as a large public logistics organization. This will meet the rising needs of Vishwakarmas, new entrepreneurs, women, self-help groups, MSMEs, and the large business organizations. Our government will provide support to NCDC for its lending operations for the cooperative sector. MSMEs as the second engine. Now I move to MSMEs as the second engine, which encompasses manufacturing and services with a focus on MSMEs numbering 5.7 crores. Currently, over 1 crore registered MSMEs, employing 7.5 crore people and generating 36% of our manufacturing, have come together to position India as a global manufacturing hub. With their quality products, these MSMEs are responsible for 45% of our exports. To help them achieve higher efficiencies of scale, technological upgradation, and better access to capital, the investment and turnover limits for classification of all MSMEs will be enhanced to 2.5 and 2 times respectively. This will give them the confidence to grow and generate employment for our youth. The details are given in Annexure D.
To improve access to credit, the credit guarantee cover will be enhanced. First, for micro and small enterprises from 5 crore to 10 crore rupees, leading to additional credit of 1.5 lakh crores in the next 5 years. Second, for startups from 10 crore rupees to 20 crore rupees, with the guarantee fee being moderated to 1% for loans in 27 focus sectors which are important for Atmanirbhar Bharat. And for well-run exporter MSMEs, for term loans up to 20 crore rupees. Also for the micro enterprises, we will introduce customized credit cards with a 5 lakh rupee limit for micro enterprises registered on Udyam portal. In the first year, 10 lakh such cards will be issued. Fund of funds for startups. The alternate investment fund, AIFs, for startups have received commitments of more than 91,000 crores rupees. These are supported by the fund of funds set up with the Government of India's contribution of 10,000 crore rupees. Now, a new fund of funds with expanded scope and a fresh contribution of another 10,000 crore rupees will be set up. A new scheme will be launched for 5 lakh women, scheduled castes and scheduled tribes, first-time entrepreneurs. This will provide term loans up to 2 crore rupees during the next 5 years. The scheme will incorporate lessons from the successful Stand Up India scheme. Online capacity building for entrepreneurship and managerial skills will also be organized. Measures for labor-intensive sectors. To promote employment and entrepreneurship opportunities in labor-intensive sectors, our government will undertake specific policy and facilitation measures. To enhance the productivity, quality, and competitiveness of India's footwear and leather sector, a focused product scheme will be implemented. The scheme will support design capacity, component manufacturing, and machinery required for production of non-leather quality footwear, besides the support for leather footwear and products. The scheme is expected to facilitate employment for 22 lakh persons, generate over 4 lakh crore rupees, and exports of over 1.1 lakh crore rupees. Measures for the toys sector. Building on the National Action Plan for Toys, we will implement a scheme to make India a global hub for toys. The scheme will focus on development of clusters, skills, and a manufacturing ecosystem that will create high quality, unique, innovative, and sustainable toys that will represent the Made in India brand. Support for food processing. In line with our commitment towards Purvodaya, we will establish a National Institute of Food Technology, Entrepreneurship and Management in Bihar. The institute will provide a strong fillip to food processing activities in the entire eastern region. This will result in 1. Enhanced income for the farmers through value addition to their produce, and 2. Skilling entrepreneurship and employment opportunities for the youth. Manufacturing mission, furthering Make in India. Our government will set up a national manufacturing mission covering small, medium and large industries for furthering Make in India by providing policy support, execution roadmaps, governance and monitoring framework for central ministries and states. Details are in Annexure E. Given our commitment to climate-friendly development, the mission will also support
clean tech manufacturing. This will aim to improve domestic value addition and build our ecosystem for solar PV cells, EV batteries, motors and controllers, electrolyzers, wind turbines, very high voltage transmission equipment and grid scale batteries. Investment as the third engine. Now I move to investment as the third engine, which encompasses investing in people, investing in the economy and investing in innovation. Investing in people. Saksham Anganwadi and Poshan 2.0. Saksham Anganwadi and Poshan 2.0 program provides nutritional support to more than 8 crore children, 1 crore pregnant women and lactating mothers all over the country, and about 20 lakh adolescent girls in aspirational districts and the Northeast region. The cost norms for these nutritional support will be enhanced appropriately. Atal Tinkering Labs. 50,000 Atal Tinkering Labs will be set up in government schools in the next 5 years to cultivate the spirit of curiosity and innovation and foster a scientific temper among young minds. Broadband connectivity to government secondary schools and PHCs. Broadband connectivity will be provided to all government secondary schools and primary health centers in rural areas under the BharatNet project. Bharatiya Bhasha Pustak Scheme. We propose to implement a Bharatiya Bhasha Pustak scheme to provide digital form Indian language books for schools and for higher education. This aims to help students understand their subjects better and in their language. National Centers of Excellence for Skilling. Building on the initiative announced in the July 24 budget, 5 national centers of excellence for skilling will be set up with global expertise and partnerships to equip our youth with the skills required for Make for India, Make for the World manufacturing. The partnership will cover curriculum design, training of trainers and a skills certification framework and periodic reviews. Expansion of capacity in IITs. Total number of students in 23 IITs has increased 100% from 65,000 to 1.35 lakh in the past 10 years. Additional infrastructure will be created in the 5 IITs started after 2014 to facilitate education for 6,500 more students. Hostel and other infrastructure capacity at IIT Patna will also be expanded. Center of Excellence. Center of Excellence in AI for Education. I had announced 3 centers of excellence in artificial intelligence for agriculture, health and sustainable cities in 2023. Now a center of excellence in artificial intelligence for education will be set up with a total outlay of 500 crores. Expansion of medical education. Our government has added almost 1.1 lakh undergraduate and postgraduate medical education seats in 10 years, an increase of 130%. In the next year, 10,000 additional seats will be added in medical colleges and hospitals towards the goal of adding 75,000 seats in the next 5 years. Daycare cancer centers in all district hospitals. Our government will facilitate
setting up of daycare cancer centers in all district hospitals in the next 3 years. 200 centers will be established in 25-26 itself. Strengthening urban livelihoods. Our government has been giving priority to assisting urban poor and vulnerable groups. A scheme for socio-economic upliftment of urban workers will be implemented to help them improve their incomes, have sustainable livelihoods and a better quality of life. PM Swanidhi scheme has benefited more than 68 lakh street vendors, giving them respite from high-interest informal sector loans. Building on this success, the scheme will be revamped with enhanced loans from banks, UPI-linked credit cards with 30,000 rupees limit, and capacity building support. Social Security scheme for welfare of online platform workers. Gig workers of online platforms provide great dynamism to the new age services economy. Recognizing their contribution, our government will arrange for their identity cards and registration on the e-Shram portal. They will be provided healthcare under PM Jan Arogya Yojana. This measure is likely to assist nearly 1 crore gig workers. Investing in the economy. Public-private partnership in infrastructure. Each infrastructure-related ministry will come up with a 3-year pipeline of projects that can be implemented in PPP mode. States will also be encouraged to do so and can seek support from the India Infrastructure Project Development Fund, which is a scheme to prepare PPP proposals. Support to states for infrastructure. An outlay of 1.5 lakh crore is proposed for the 50-year interest-free loans to states for capital expenditure and incentives for reforms. Building on the success of the first asset monetization plan announced in 2021, the second plan for 2025 to 30 will be launched to plow back capital of 10 lakh crore in new projects. Regulatory and fiscal measures will be fine-tuned to support the plan. Jal Jeevan Mission. Since 2019, 15 crore households representing 80% of India's rural population have been provided access to portable tap water connections. To achieve 100% coverage, I am pleased to announce the extension of this mission until 2028 with an enhanced total outlay. The mission's focus will be on the quality of infrastructure and O&M of rural piped water supply schemes through Jan Bhagidari. A separate MOU or separate MOUs will be signed with the states and union territories to ensure sustainability and citizen-centric water services delivery. Urban sector reforms. Building on the July budget proposals, urban sector reforms related to governance, municipal services, urban land and planning will be incentivized. Urban Challenge Fund. The government will set up an urban challenge fund of 1 lakh crore rupees to implement the proposals for cities as growth hubs, creative redevelopment of cities, and for water and sanitation purposes announced in the July budget. This fund will finance up to 25% of the cost of bankable projects, with a stipulation that at least 50% of the cost is funded from bonds, bank loans and PPPs. An allocation of 10,000 crore is proposed in 2025-26. Power sector reforms. We will incentivize electricity distribution reforms and augmentation of intra-state transmission capacity by states.
This will improve financial health and capacity of electricity companies. Additional borrowing of 0.5% of GSDP will be allowed to states contingent on these reforms. Nuclear energy mission for Vikasit Bharat. Development of at least 100 gigawatt of nuclear energy by 2047 is essential for our energy transition efforts. For an active partnership with the private sector towards this goal, amendments to the Atomic Energy Act and the Civil Liability for Nuclear Damage Act will be taken up. A nuclear energy mission for research and development of small modular reactors with an outlay of 20,000 crore will be set up. At least 5 indigenously developed small modular reactors will be operationalized by 2033. Shipbuilding. The shipbuilding financial assistance policy will be revamped to address cost disadvantages. This will also include credit notes for shipbreaking in Indian yards to promote the circular economy. Large ships above a specified size will be included in the infrastructure harmonized master list. Shipbuilding clusters will be facilitated to increase the range, categories and capacity of ships. This will include additional infrastructure, facilities, skilling and technology to develop the entire ecosystem. Maritime Development Fund. For long-term financing for the maritime industry, a Maritime Development Fund with a corpus of 25,000 crore rupees will be set up. This will be for distributed support and promoting competition. This will have up to 49% contribution by the government, and the balance will be mobilized from ports and from private sector. Udan regional connectivity schemes. Udan has enabled 1.5 crore middle class people to meet their aspirations for speedier travel. The scheme has connected 88 airports and operationalized 619 routes. Inspired by that success, a modified Udan scheme will be launched to enhance regional connectivity to 120 new destinations and carry 4 crore passengers in the next 10 years. 4 crore additional passengers in the next 10 years. The scheme will also support helipads and smaller airports in hilly, aspirational and northeast regional districts. Greenfield airports will be facilitated in Bihar to meet the future needs of the state. These will be in addition to the expansion of the capacity of Patna Airport and a brownfield airport in Beta. Western Kosi Canal project in Mithilanchal. Financial support will be provided for the Western Kosi Canal ERM project, benefiting a large number of farmers, cultivating over 50,000 hectares of land in the Mithilanchal region of Bihar. Mining sector reforms. Mining sector reforms, including those for minor minerals, will be encouraged through sharing of best practices and institutions of a state mining index. A policy for recovery of critical minerals from tailings will be brought out.
Under the special window for affordable and mid-income housing, Swami, 50,000 dwelling units in stressed housing projects have been completed and keys handed over to home buyers. Another 40,000 units will be completed in 2025, further helping middle-class families who were paying EMIs on loans taken for apartments while also paying rent for their current dwellings. Building on this success, Swami Fund 2 will be established as a blended finance facility with contribution from the government, banks and private investors. This fund of 15,000 crore rupees will aim for expeditious completion of another 1 lakh units. PM Gati Shakti data for private sector. For furthering PPPs and assisting the private sector in project planning, access to relevant data and maps from the PM Gati Shakti portal will be provided. Tourism for employment-led growth. Top 50 tourist destination sites in the country will be developed in partnership with states through a challenge mode. Land for building key infrastructure will have to be provided by the states. Hotels in these destinations will be included in the infrastructure harmonized list. The following measures will be taken for facilitating employment-led growth. Organizing intensive skill development programs for our youth, including in institutes of hospitality management. Providing mudra loans for homestays. Improving ease of travel and connectivity to tourist destinations. Providing performance-linked incentives to states for effective destination management, including tourist amenities, cleanliness, and marketing efforts. And introducing streamlined e-visa facilities along with visa fee waivers for certain tourist groups. Continuing with the emphasis on places of spiritual and religious significance in the July budget, there will be a special focus on destinations related to the life and times of Lord Buddha. Medical tourism and heal in India. Medical tourism and heal in India will be promoted in partnership with the private sector along with capacity building and easier visa norms. Investing in innovation. To implement private sector driven research, development and innovation initiatives announced in the July budget, I am now allocating 20,000 crore rupees for this purpose. A deep tech fund of funds will also be explored to catalyze the next generation startups as a part of this initiative. In the next 5 years, under the PM Research Fellowship Scheme, we will provide 10,000 fellowships for technological research in IITs and IISc with enhanced financial support. The second gene bank with 10 lakh germplasm lines will be set up for future food and nutritional security. This will provide conservation support to both public and private sectors for genetic resources. We will start a national geospatial mission to develop foundational geospatial infrastructure and data. Using PM Gati Shakti, this mission will facilitate modernization of land records, urban planning, and design of infrastructure projects. A Gyan Bharatam mission for survey, documentation, and conservation of our manuscript heritage with academic institutions, museums, libraries, and private collectors will be undertaken to cover more than 1 crore manuscripts. We will set up a national digital repository of Indian knowledge systems for knowledge sharing. Now I move to exports as the fourth engine.
We will set up an export promotion mission with sectoral and ministerial targets driven jointly by the Ministries of Commerce, MSME and Finance. It will facilitate easy access to export credit, cross-border factoring support, support to MSMEs to tackle non-tariff measures in overseas markets. A digital public infrastructure, Bharat Trade Net, for international trade will be set up as a unified platform for trade documentation and financing solutions. This will complement the Unified Logistics Interface platform. The BTN will be aligned with international practices. Support will be provided to develop domestic manufacturing capacities for our economy's integration with global supply chains. Sectors will be identified based on objective criteria. Facilitation groups with participation of senior officers and industry representatives will be formed for select products and supply chains. Through this, there are huge opportunities related to Industry 4.0, which needs high skills and talent. Our youth have both. Our government will support the domestic electronic equipment industry to leverage this opportunity for the benefit of our youth. A national framework will be formulated as guidance to states for promoting global capability centers in emerging Tier 2 cities. This will suggest measures for enhancing availability of talent and infrastructure, building bylaw reforms, and mechanisms for collaboration with industry. Our government will facilitate upgradation of infrastructure and warehousing for air cargo, including high-value perishable horticultural produce. Cargo screening and customs protocol will be streamlined and made user-friendly. Reforms as the fuel. Over the past 10 years, our government has implemented several reforms for convenience of taxpayers, such as faceless assessment, 2, taxpayer charter, 3, faster returns, 4, almost 99% returns being on self-assessment, and 5, Vivad Se Vishwas scheme. Continuing these efforts, I reaffirm the commitment of the Tax Department to trust first, scrutinize later. I also propose to introduce the new income tax bill next week. I will detail the indirect tax reforms and changes in direct taxes in Part B. Financial sector reforms. The FDI limit for the insurance sector will be raised from 74 to 100%. This enhanced limit will be available for those companies which invest the entire premium in India. The current guardrails and conditionalities associated with foreign investment will be reviewed and simplified. The services of India Post Payment Bank will be deepened and expanded in rural areas. NABFID will set up a partial credit enhancement facility for corporate bonds for infrastructure. Public sector banks will develop Grameen Credit Score framework to serve the credit needs of SHG members and people in rural areas. A forum for regulatory coordination and development of pension products will be set up. To implement the earlier announcement on simplifying the KYC processes, the revamped Central KYC Registry will be rolled out in 2025. We will also implement a streamlined system for periodic updating. Requirements and procedures for speedy approval of company mergers will be rationalized.
The scope for fast-track mergers will also be widened and the process made simpler. As proposed in the interim budget, we signed bilateral investment treaties with 2 countries in 2024 to encourage sustained foreign investment, and in the spirit of First Develop India, the current model BIT will be revamped and made more investor-friendly. In the last 10 years, in several aspects, including financial and non-financial, our government has demonstrated a steadfast commitment to ease of doing business. We are determined to ensure that our regulations must keep up with technological innovations and global policy developments. A light touch regulatory framework based on principles and trust will unleash productivity and employment. Through this framework, we will update regulations that were made under old laws. To develop this modern, flexible, people-friendly and trust-based regulatory framework appropriate for the 21st century, I propose 4 specific measures. A high-level committee for regulatory reforms will be set up for a review of all non-financial sector regulations, certifications, licenses, and permissions. The committee will be expected to make recommendations within a year. The objective is to strengthen trust-based economic governance and take transformational measures to enhance ease of doing business, especially in matters of inspection and compliances. States will be encouraged to join in this endeavor. An investment friendliness index of states will be launched in 2025 to further the spirit of competitive, cooperative federalism. Under the Financial Stability and Development Council, a mechanism will be set up to evaluate impact of the current financial regulations and subsidiary instructions. It will also formulate a framework to enhance their responsiveness and development of the financial sector. In the Jan Vishwas Act 2023, more than 180 legal provisions were decriminalized. Our government will now bring up the Jan Vishwas Bill 2.0 to decriminalize more than 100 provisions in various laws. I now move to fiscal policy. In the July budget, I had committed to staying the course for fiscal consolidation. Our endeavor will be to keep the fiscal deficit each year such that central government debt remains on a declining path as a percentage of the GDP. The roadmap for the next 6 years has been detailed in the FRBM statement. Revised estimates for 2024-25. The revised estimate of the total receipts other than borrowings is 31.47 lakh crore rupees, of which the net tax receipts are 25.57 lakh crore rupees. The revised estimate of the total expenditure is 47.16 lakh crore rupees, of which the capital expenditure is about 10.18 lakh crore rupees. The revised estimate of the fiscal deficit is 4.8% of the GDP. Budget estimates for 25-26. Coming to 25-26, the total receipts other than borrowings and total expenditure are estimated at 34.96 lakh crore rupees and 50.65 lakh crore rupees respectively. The net tax receipts are estimated at 28.37 lakh crore rupees. The fiscal deficit is estimated to be 4.4% of GDP. To finance the fiscal deficit, the net market borrowings from dated securities are estimated at 11.54 lakh crore. The balance financing is expected to come from small savings and other sources. The gross market borrowings are estimated at 14.82 lakh crore rupees.
I will now move to Part B. Indirect taxes. My proposals relating to customs aim to rationalize tariff structure and address duty inversion. These will also support domestic manufacturing and value addition, promote exports, facilitate trade, and provide relief to common people. Rationalization of customs tariff structure for industrial goods. As a part of comprehensive review of customs rate structure announced in July 2024 budget, I propose to 1. Remove 7 tariff rates. This is over and above the 7 tariff rates removed in 23-24 budget. After this, there will be only 8 remaining tariff rates, including 0 rate. 2. Apply appropriate cess to broadly maintain effective duty incidence, except on a few items where such incidence will reduce marginally. 3. Levy not more than 1 cess or surcharge. Therefore, I propose to exempt social welfare surcharge on 82 tariff lines that are subject to a cess. I shall now take up sector-specific proposals. To provide relief to patients, particularly those suffering from cancer, rare diseases, and other severe chronic diseases, I propose to add 36 life-saving drugs and medicines to the list of medicines fully exempted from basic custom duty. I also propose to add 6 life-saving medicines to the list attracting concessional custom duty of 5%. Full exemption and concessional duty will also respectively apply on the bulk drugs for manufacture of the above. Specified drugs and medicines under patient assistance programs run by the pharmaceutical companies are fully exempt from BCD, provided the medicines are supplied free of cost to the patients. I propose to add 37 more medicines along with 13 new patient assistance programs. Support to domestic manufacturing and value addition. Critical minerals. In the July 2024 budget, I had fully exempted BCD on 25 critical minerals that are not domestically available. I had also reduced BCD of 2 other such minerals to provide a major fillip to their processing, especially by MSMEs. Now, I propose to fully exempt cobalt powder and waste, the scrap of lithium-ion battery, lead, zinc, and 12 more critical minerals. This will help secure the availability for manufacturing in India and promote more jobs for our youth. To promote domestic production of technical textile products such as agro-textiles, medical textiles, and geotextiles at competitive prices, I propose to add 2 more types of shuttle-less looms to the list of fully exempted textile machinery. I also propose to revise the BCD rate on knitted fabrics covered by 9 tariff lines from 10 or 20 to 20% or 115 rupees per kg, whichever is higher. Electronic goods. In line with our Make in India policy and to rectify inverted duty structure, I propose to increase the BCD on interactive flat panel display from 10% to 20% and reduce the BCD to 5% on open cell and other components. In 23-24 budget, for the manufacture of open cells of LCD, LED TVs, I had reduced the BCD on parts of open cells from 5% to 2.5%. To further boost the manufacture of such open cells, the BCD on these parts will now stand exempted. Lithium-ion battery. To the list of exempted capital goods,
I propose to add 35 additional capital goods for EV battery manufacturing and 28 additional capital goods for mobile phone battery manufacturing. This will boost domestic manufacture of lithium-ion batteries, both for mobile phones and for electric vehicles. Shipping sector. Considering that shipbuilding has a long gestation period, I propose to continue the exemption of BCD on raw materials, components, consumables, or parts for the manufacture of ships for another 10 years. I also propose the same dispensation for shipbreaking to make it more competitive. Telecommunication. To prevent classification disputes, I propose to reduce the BCD from 20% to 10% on carrier-grade Ethernet switches to make it at par with non-carrier-grade Ethernet switches. Export promotion. To facilitate exports of handicrafts, I propose to extend the time period for export from 6 months to 1 year, further extendable by another 3 months if required. I also propose to add 9 items to the list of duty-free inputs. Leather sector. I propose to fully exempt BCD on wet blue leather to facilitate imports for domestic value addition and employment. I also propose to exempt crust leather from 20% export duty to facilitate exports by small tanners. Marine products. To enhance India's competitiveness in the global seafood market, I propose to reduce BCD from 30% to 5% on frozen fish paste, surimi, for manufacture and export of its analog products. I also propose to reduce BCD from 15% to 5% on fish hydrolysates for manufacture of fish and shrimp feed. In July 2024 budget, to promote development of domestic MROs for aircraft and ships, I had extended the time limit for export of foreign origin goods that were imported for repairs from 6 months to 1 year and further extendable by 1 year. I now propose to extend the same dispensation for railway goods. Time limit for provisional assessment. Presently, the Customs Act 1962 does not provide any time limit to finalize provisional assessments, leading to uncertainty and cost to trade. As a measure of promoting ease of doing business, I propose to fix a time limit of 2 years, extendable by a year, for finalizing the provisional assessment. I propose to introduce a new provision that will enable importers or exporters, after clearance of goods, to voluntarily declare material facts and pay duty with interest but without penalty. This will incentivize voluntary compliance. However, this will not apply in cases where department has already initiated audit or investigation proceedings. For industry to better plan their imports, I propose to extend the time limit for the end use of imported inputs in the relevant rules from 6 months to 1 year. This will provide operational flexibility in view of cost and uncertainty of supply. Further, such importers will now have to file only quarterly statements instead of a monthly statement. I now come to my direct tax proposals. In Part A, I have briefly underlined taxation reforms as one of key reforms to realize our vision of Vikasit Bharat. In respect of criminal law, our government had earlier ushered in Bharatiya Nyaya Sanhita,
replacing Bharatiya Danda Sanhita. I am happy to inform this august House and the country that for new income tax bill will carry forward the same spirit of Nyaya in its drafting as well. The new bill will be clear and direct in text, with close to half of the present law in terms of both chapters and words. It will be simple to understand for taxpayers and tax administrators, leading to tax certainty and reduced litigation. Reforms, however, are not a destination. They are means to achieve good governance for our people and economy. Providing good governance primarily involves being responsive. The Tirukkural captures this in verse 542, which reads, Vaanokki vaazhum ulagallam mannavan kol nokki vaazhum kudi. Meaning, just as the living beings live expecting rains, citizens live expecting good governance. Our government is committed to keeping an ear to the ground and a finger on the pulse and responding while balancing our national building efforts. The following measures will detail just how our government will, under the guidance of PM Modi, has taken steps to understand and address. I repeat that sentence, sir. The following measures will detail just how our government, under the guidance of PM Modi, has taken steps to understand and address the needs voiced by our citizens. My tax proposals are guided by this spirit. The objectives of my proposals are as follows. Personal income tax reforms with special focus on middle class. Rationalization of TDS and TCS for easing difficulties. Encouraging voluntary compliance. Reducing compliance burden. Ease of doing business. Employment and investment. I will come to my proposal on personal income tax towards the end. TDS and TCS, rationalization for easing difficulties. I propose to rationalize tax deduction at source, TDS, by reducing the number of rates and thresholds above which TDS is deducted. Further, threshold amounts for tax deduction will be increased for better clarity and uniformity. The limit for tax deduction on interest for senior citizens is being doubled from the present 50,000 rupees to 1 lakh rupees. Similarly, the annual limit of 2.40 lakh rupees for TDS on rent is being increased to 6 lakh rupees. This will reduce the number of transactions liable to TDS, thus benefiting small taxpayers receiving small payments. The threshold to collect tax at source, the TCS, on remittances under RBI's liberalized remittance scheme, the LRS, is proposed to be increased from 7 lakh to 10 lakhs. I also propose to remove TCS on remittances for education purposes, where such remittances is out of a loan taken from a specified financial institution. Both TDS and TCS are being applied on any transaction related to sale of goods. To prevent such compliance difficulties, I propose to omit the TCS. I also propose that the provisions of the higher TDS deduction will now apply only in non-PAN cases. In July 2024, the delay for payment of TDS up to the due date of filing statement was decriminalized. I propose to provide the same relaxation to TCS provisions as well. The government under the leadership of Prime Minister Modi believes in Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas. In line with this,
We brought in updated return facility in 2022 for voluntary compliance by taxpayers who had omitted to report their correct income. Our trust in taxpayers was proved right. Nearly 90 lakh taxpayers voluntarily updated their incomes by paying additional tax. Taking this trust further, I now propose to extend the time limit to file updated returns for any assessment year from the current limit of 2 years to 4 years. I propose to reduce the compliance burden for small charitable trusts and institutions by increasing their period of registration from 5 years to 10 years. It is also proposed that disproportionate consequences do not arise for minor defaults such as incomplete applications filed by charitable entities. Presently, taxpayers can claim the annual value of self-occupied properties as nil only on the fulfillment of certain conditions. Considering the difficulties faced by taxpayers, it is proposed to allow the benefit of 2 such self-occupied properties without any condition. To streamline the process of transfer pricing and to provide an alternative to yearly examination, I propose to introduce a scheme for determining arm's length price of international transaction for a block period of 3 years. This will be in line with global best practices. With a view to reduce litigation and provide certainty in international taxation, the scope of safe harbor rules is being expanded. A number of senior and very senior citizens have very old national savings schemes accounts. As interest is no longer payable on such accounts, I propose to exempt withdrawals made from NSS by individuals on or after 29th August 2024. I am also proposing to allow similar treatment to NPS Vatsalya accounts as is available to normal NPS accounts subject to overall limits. In my speech in July 2024, I had promised that all processes, including giving effect to appellate orders, shall be digitalized and made paperless over the next 2 years. So I'm happy to announce that digitalization is being made operational now. In July 2024, we brought in the Vivad Se Vishwas scheme to resolve income tax disputes pending in appeal. The scheme has received a great response, with nearly 33,000 taxpayers having availed of the scheme to settle their disputes. I have a few proposals to promote investment and employment. It is proposed to provide a presumptive taxation regime for non-residents who provide services to a resident company that is establishing or operating an electronics manufacturing facility. I further propose to introduce a safe harbor for tax certainty for non-residents who store components for supply to specified electronics manufacturing units. Presently, the tonnage tax scheme is available only to sea-going ships. The benefits of existing tonnage tax scheme are proposed to be extended to inland vessels registered under the Indian Vessels Act 2021 to promote inland water transport in the country. Extension for incorporation of startups. We continue to support the Indian startup ecosystem. I propose to extend the period of incorporation by 5 years to allow the benefit available to startups which are incorporated before 1/4/2030. In order to attract and promote additional activities in the IFSC, I am inter alia proposing specific benefits to ship leasing units, insurance offices, and treasury centers of global companies which are set up in IFSC. Further, to claim benefits, the cut-off date for commencement
in IFSC has also been extended by 5 years to 31/3/2030. Category 1 and Category 2 AIFs are undertaking investments in infrastructure and other such sectors. I propose to provide certainty of taxation to these entities on the gains from securities, to promote funding from sovereign wealth funds and pension funds to the infrastructure sector. I propose to extend the date of making an investment by 5 more years up to 31st March 2030. Personal income tax reforms with special focus on middle class. Democracy, demography, and demand are the key support pillars in our journey towards Vikasit Bharat. The middle class provides strength for India's growth. This government, under the leadership of Prime Minister Modi, has always believed in the admirable energy and ability of the middle class in nation building. In recognition of their contribution, we have periodically reduced their tax burden. Right after 2014, the nil tax slab was raised to 2.5 lakhs of rupees, which was further raised to 5 lakh rupees in 2019 and to 7 lakh rupees in 2023. This is reflective of our government's trust on the middle class taxpayers. I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. So, average income of 1 lakh per month other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. Slabs and rates are being changed across the board to benefit all taxpayers. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings and investment. In the new tax regime, I propose to revise tax rate structures as follows: 0 to 4 lakh rupees nil, 4.8 lakh rupees to 4 to 8 lakh rupees 5%, 8 to 12 lakh rupees 10%, 12 to 16 lakh rupees 15%, 16 to 20 lakh rupees 20%, 20 to 24 lakh rupees 25%, and above 24 lakh rupees 30%. To taxpayers up to 12 lakh of normal income other than special rate income such as capital gains. I read that again. To taxpayers up to 12 lakh of income other than special rate income such as capital gains, tax rebate is being provided in addition to the benefit due to slab rate reduction in such a manner that there is no tax payable by them. The total tax benefit of slab rate changes and rebate at different income levels can be illustrated with a few examples. A taxpayer in the new regime with an income of 12 lakh rupees will get a benefit of 80,000 rupees in tax, which is 100% of tax payable as per the existing rates. A person having income of 18 lakh rupees will get a benefit of 70,000 rupees in tax, that is 30% of tax payable as per existing rates.
A person with an income of 25 lakh gets a benefit of 1,10,000 rupees, that is 25% of his tax payable as per existing rates. Details of my tax proposals are given in the annexure. As a result of these proposals, Honorable Speaker, sir, revenue of about 1 lakh crore in direct taxes and 2,600 crores in indirect taxes will be foregone. Mr. Speaker, sir, with this, I commend the budget to this august House. Item number 2, Srimati Nirmala Sitharaman. Sir, with your permission, I rise to lay on the table the following statements under Section 3(1) of the Fiscal Responsibility and Budget Management Act 2003. Medium-term fiscal policy cum fiscal policy strategy statement and macroeconomic framework statement. Item number 3, Srimati Nirmala Sitharaman. Sir, with your permission, I rise to move for leave to introduce the Finance Bill 2025. प्रश्न ये है कि विधेयक को पुनर्स्थापित करने की अनुमति प्रदान की जाए। जो सदस्य इसके पक्ष में हाँ कहें, जो सदस्य विरोध में ना कहें। मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में हुआ, हाँ वालों के पक्ष में अनुमति प्रदान की जाती है। माननीय मंत्री जी विधेयक को पुनर्स्थापित करें। Sir, I introduce the bill. थैंक यू। सभा की कार्रवाई सोमवार दिनांक 3 फरवरी 2025 को प्राप्त 11 बजे तक के लिए स्थगित की जाती है।
வருமான வரி விதிப்பில் தற்போது மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை அறிவித்திருக்கிறது. அதில் புதிய வரி விதிப்பின் அடிப்படையில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய தனி நபர்களுக்கு எந்தவிதமான வரி விதிப்பும் இருக்காது என்று தற்போது மத்திய நிதியமைச்சர் அறிவித்திருக்கிறார். கடந்த நிதியாண்டில் இந்த வருமான வரிவிலக்கு உச்சவரம்பு என்பது 7 லட்சம் ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5 லட்சம் ரூபாய் சேர்க்கப்பட்டு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான உச்ச வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதே நிலையில் பழைய முறை மற்றும் புதிய முறை என்ற 2 வரி விதிப்பு முறைகள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் புதிய வரி விதிப்பு முறையில் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விதிப்பு இருக்காது. வருமான உச்சவரம்பு என்பது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மக்களிடையே பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கும் நுகர்வை அதிகரிக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த வருமான வரி உச்சவரம்பை உயர்த்துவதாக தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இதன் மூலமாக நடுத்தர மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்பெறுவார்கள் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக வருமான வரி உச்சவரம்பு என்பது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இறுதியாக 2022ஆம் ஆண்டு இந்த வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த நிதியாண்டில் இந்த மாற்றம் என்பது அந்த ஸ்லாபுக்கு உட்பட்ட பகுதியில்தான் இந்த மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தற்போது 5 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு இந்த வருமான வரி உச்சவரம்பில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய வருமான வரி திட்டத்தில் இருப்பவர்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி விதிப்பு இல்லை என்று தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய மத்திய அரசுடைய பட்ஜெட்டில் தற்போது அறிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மூத்த குடிமக்களுக்கான வரி பிடித்தமும் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக வரி வருவாய் என்பது மிகப்பெரிய அளவுக்கு தனிநபர்களை சார்ந்திருக்கக்கூடிய அணுகுமுறையை மத்திய அரசு தற்போது மிகப்பெரிய அளவுக்கு தளர்த்தி இருக்கிறது. வருமான வரி தனிநபர் வருமான வரி உச்சவரம்பாக 12 லட்சம் ரூபாயை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 ரெஜிம், ஓல்ட் ரெஜிம் மற்றும் நியூ ரெஜிம் என்ற 2 ரெஜிம்கள் உள்ளன. அதில் 73% பேர் நியூ ரெஜிமை பின்பற்றி இருக்கக்கூடிய நிலையில் மிக குறைவான அளவுக்கே பழைய வரி விதிக்கக்கூடிய நடைமுறையை பின்பற்றுகின்றனர். இவர்களையும் இந்த நியூ ரெஜிம் டாக்ஸேஷன் முறைக்கு கொண்டு வரக்கூடிய திட்டத்தின் ஏதுவாக தற்போது இந்த வருமான வரி தளர்த்த கூடிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. மொத்தம் 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் தனிநபர் வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு இந்த வருமான வரி சலுகை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இந்த 4 ஆண்டுகளில் கொடுக்கப்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய வருமான வரி சலுகை இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நிலையில் பழைய வருமான வரி முறையில் இருக்கக்கூடிய சில ஸ்லாப்களையும் நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட இந்த வருமான வரி உச்சவரம்பில் 3 லட்சம் ரூபாயாக இருந்த முதல் ஸ்லாப் தற்போது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த விதமான வரி பிடித்தமும் கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 4 லட்சம் ரூபாய் முதல் 8 லட்சம் ரூபாய் வரை 5%, 8 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 10%, 12 முதல் 16 லட்சம் வரை 15%, 16 லட்சம் முதல் 20 லட்சம் வரை 20%, 20 லட்சம் முதல் 24% வரை 25%, 24 லட்சத்திற்கும் அதிகமாக வருமானம் ஈட்டக்கூடியவர்களுக்கு 30% வரி பிடித்தம் என்ற அறிவிப்பை தற்போது மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மத்திய பட்ஜெட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த தனிநபர் வருமான வரி பிடித்தக்கூடிய முறையில் மத்திய அரசு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கடந்த முறை 7 லட்சம் வரையாக இருந்த இந்த தளர்வு தற்போது அதனுடைய உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நடுத்தர மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த வருமான வரி முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. வருமான வரி விதிக்கப்படக்கூடிய முறை தொடர்பாக மத்திய அரசு தற்போது மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய வரி விதிப்பு முறையில் இதுவரைக்கும் பின்பற்றப்பட்டு வந்த 7 லட்சம் ரூபாய் என்ற உச்சவரம்பு தற்போது 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நடுத்தர மக்கள், குறிப்பாக மாத வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், வருடத்திற்கு 10 முதல் 12 லட்சம் வரை ஊதியம் பெறக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் அளிக்கக்கூடிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நியூ டாக்ஸ் ரெஜிமை பின்பற்றக்கூடிய மாத சம்பளதாரர்கள்
இனிமேல் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு எந்த விதமான வரி பிடித்தம் இருக்காது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தன்னுடைய பட்ஜெட் உரையில் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசுடைய இந்த பட்ஜெட் உரை தொடர்பாக நம்முடன் விவாதிப்பதற்காக விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதல்ல திரு ஜோதி சிவஞானம் தொடரலாம். சார் வணக்கம். வருமான வரி உச்சவரம்பு 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? வரவேற்கத்தக்கதாங்க. பல வருடமாக அது வந்து ரிவைஸ் பண்ணாமல் இருந்திருக்குது. இப்போ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கதான். பட் அதை விட இன்னும் எதிர்பார்த்தது வந்து இந்த சாதாரண மக்கள்கிட்ட வந்து நுகர்வு குறைஞ்சிருக்கு, அதனால் முதலீடு குறைஞ்சிருக்குது, வளர்ச்சி குன்றி இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து இன்னும் இதுக்கு கீழே 7 லட்சங்கிறது வந்து கொஞ்சம் ஒரு மிடில் இன்கம், அதுக்கு கீழே உள்ள மக்கள் இருக்காங்களே, அவங்க கடுமையாக பாதிக்கப்படுறது வந்து நேரடி வருவாயினால் இல்லை, மறைமுக வரி வருவாயினால்தான். ஸோ இந்த இது இப்போ இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களே ஒரு சில கோடி தான் ஆக்சுவலாக ஃபைல் பண்ணுறாங்க. 7 கோடி என்னமோ பண்ணுறாங்க. அதில் வரி செலுத்துகிறவங்க வந்து மிக சொற்பம் தான், 2-3 கோடி தான் வரி செலுத்துகிறவங்க. ஸோ அவங்கள மட்டும்தான் அது பெனிஃபிட் பண்ணும். மீதி 140 கோடி மக்கள் மறைமுக வரி செலுத்துகிறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரிலீஃப் கொடுப்பாங்க, பெட்ரோல் விலை வந்து குறைப்பாங்க அப்படிங்கிற அறிவிப்புலாம் வந்து எதிர்பார்த்தோம். அது வந்து எதுவுமே இல்லை. அது வந்து ஒரு மேஜர் டிசப்பாயிண்டிங் இது. அதே மாதிரி வந்து வளர்ச்சி விகிதம் வந்து மிக மிக குன்றி இருக்குது. வர ஆண்டுக்கும் வந்து வளர்ச்சி விகிதம் வந்து 6-6.5% ஒட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ முதலீட்டெல்லாம் ஊக்குவிக்கிற அளவுக்கு பெரிய அறிவிப்புகள் எதுவும் இல்லை. சார் திரு சுந்தரமன் சார், இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, நியூ டாக்ஸ் ரெஜிம் என்ன கொடுத்துருக்காங்க, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? டீட்டெயிலாக சொல்லுங்க. அதாவது இந்த 12 lakhs எக்ஸம்ஷன் அப்படின்றது இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்க்கு தான் பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த புது டாக்ஸ் ரெஜிம்ஸ்க்கு தான் இந்த ஸ்லாப் ரேட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இந்த 87 ரிபேட்னு சொல்லுவாங்க. ரிபேட் செக்ஷனோட சேர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த 12 lakhs வந்து பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ஸ்க்கு வந்து ஸ்லாப் ரேட் வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அப் டு 0 to 4 lakhs, 4 to 8 lakhs, 8 to 12, 4 லட்சமா, 12 to 16, 16 to 20, 20 to 24, அதாவது 5, 10 அப்படின்னு கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 50,000 சேவிங்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேவிங்ஸ் வரைக்கும் இவங்க மேலே பிடிப்பிருக்காங்க. அதாவது முன்னாடி வந்து ஒரு 15 lakhs சம்பாரிச்சவங்களுக்கு வந்து 20%ன்றது இப்போ வந்து 10% ஸ்லாபில் வந்திருக்கு. 25 lakhs இருந்தவங்களுக்கு வந்து இப்போது 15% வந்திருக்கு. ஸோ வந்து அப் டு 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் 75,000 இருக்குது. ஆக்சுவலாக 12,75,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு நோ டேக்ஸ் அண்ட் பிளெயினாக. நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து உங்களுக்கு அந்த சேம் 12 lakhs இதை வந்து ப்ரொவிஷன்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. ஸ்லாப் ரேட்லேயும் சரி, பிளெயினாக 0 to 12 கொண்டு வரல, 0 to 4, 4 to 8 கொண்டு வந்திருக்காங்க. பட் ரிபேட் செக்ஷன்ஸ் இருக்குது. அது மூலமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுவும் 12 lakhs வரைக்கும் ஒரு ஜீரோன்றதை புதுசுக்கும் பழசுக்கும் ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்க. பட் புது டாக்ஸ் ரெஜிமில் புது ஸ்லாப் கொண்டு வந்திருக்காங்க. டேக்ஸ் லிமிட்டையும் வைடன் பண்ணியிருக்காங்க. 0 to 2.5 இருந்ததுன்றதை 0 to 4 பண்ணியிருக்காங்க. அண்ட் 7.5 வரைக்கும் இருந்ததை 8 பண்ணியிருக்காங்க. ஹையர் ஸ்லாப் வந்து உங்களுக்கு மோர் தென் 20 இருந்தது வந்து 24 இருக்கும். ஸோ மோர் தென் 24 lakhs சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் 30% அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது எக்ஸாக்டாக எவ்வளோ சேவிங்ஸ் அப்படின்றது இன்னும் நம்ம கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம் சார். சரி, இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். அடுத்ததாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இணைகிறார். சார் வணக்கம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் அட்ரஸ் பண்ணிடுறேன். இன்கம் டேக்ஸில் வந்து இதில் என்னென்னா பணக்காரங்களுக்கு பெரிய ரிலீஃப் வந்திருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா 12 லட்சம் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறவனை நீங்கள் எப்படி மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க? டோட்டலாகவே இந்தியாவில் உங்கள் இன்கம் டேக்ஸ் ரெசிப்ட் படியே 2 கோடி பேரோ 3 கோடி பேருக்கு தான் 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கு மேலே இருக்குது. நீங்கள் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவன மிடில் கிளாஸ்ன்னு சொன்னீங்கன்னா இது வந்து எனக்கு வேடிக்கையாக இருக்குது. இந்தியாவோட மீடியம் இன்கம் 15,000 ரூபா. தட் இஸ் மீடியம்னா 50th percentile. 50th percentile சம்பாதிக்கிறவனோட இன்கம் 15,000 ரூபா. ரைட்டா? எவ்வளோ பேர் இப்போ உங்கள் நிறுவனத்துக்கே எடுத்துக்கோங்க, 300 பேருக்கு மேலே உங்கள் கம்பெனியில் வேலையாக இருப்பாங்க உங்களோட தமிழ் டிவி சேனலில். அதில் ஒரு 30-40 பேருக்கு வேணால் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் இருக்கலாம். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நிறுவனத்திலேயே டாப் 15%க்கு தான் நீங்கள் ரிவார்ட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி. இதுக்கு பதிலாக இந்த பணத்தை எங்கே யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா
என் அறிவு கெட்டினதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து பிரதமரோட நண்பர் A1 A2ன்னு 2 பேர் இருக்காங்க. அதில் A2 என்ன பண்ணுறாருன்னா பெட்ரோல் டீசல் விற்கிறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹாப்பி ஹவர்ஸ் அப்படின்னு பெட்ரோலில் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைமில் நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் போனால் என் பெட்ரோல் பங்க்கில் 5 ரூபா டிஸ்கவுண்ட்டு, அப்படியோ 3 ரூபா டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பல்காக டீசல் வாங்கினீங்கன்னா 8 ரூபா டிஸ்கவுண்ட்டு, 10 ரூபா டிஸ்கவுண்ட்டு டேங்கர் கணக்கில் வாங்கினீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் பொருள்னா இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ஏழையும் மிடில் கிளாஸ் யார் பெட்ரோல் வந்து 2 வீலர்லேயும் 3 ஆட்டோக்கு பெட்ரோல் போடுறானோ அவனை பகல் கொள்ள அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா A2 கம்பெனி வந்து பலாயிரம் கோடி லாபம் பண்ணுறாங்க. சாதாரண லாபம் இல்லை, பலாயிரம் கோடி லாபம். அதே மாதிரி சரி A2 மட்டும் பண்ணிட்டாருன்னா வேற விஷயம். நைரான் இன்னொரு ரஷ்யன் கம்பெனி, அந்த கம்பெனியும் 3 ரூபா 5 ரூபா பெட்ரோல் டிஸ்கவுண்ட் டீசல் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஹாப்பி ஹவர்ஸில். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்னோட புரிஞ்ச வரைக்கும் பொருள் ஏழை ஆட்டோ ஓட்டுறவன், ஏஸ் வண்டி ஓட்டுறவன், டிவிஎஸ் 50 ஓட்டுறவன்ட்டேன்னு பணத்தை அடித்து 12 லட்சம் 7லேருந்து 12 லட்ச ரூபா வாங்குறவனுக்கும் 12 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்குறவனுக்கும் கொடுக்குறீங்க. அப்படி தான் இது அர்த்தம் பொருளாகுது. இதனால் இப்போ என்ன ஆக போகிறதுன்னு சொல்கிறேன். ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமை கம்ப்ளீட்டாக ஒழிச்சிட்டீங்க. இப்போ வந்து இந்த ஏன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம்னே மேடம் பேசலை. இப்போ இந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் நியூ ஃபோர்ஸ்டு எல்லாருமே ஃபோர்ஸ்டாக நியூ டேக்ஸ் ரெஜீமுக்கு தான் போகணும். நான் பின்னாடி கால்குலேட் பண்ணுவேன். நான் நீங்கள் வந்து ரிசல்ட்டு நான் ஒன்றும் ஏன்னா எல்லாமே அனெக்ஸ்டரை தான் பார்க்கணும். இங்கே இந்த பட்ஜெட்டில் இந்த அனெக்ஸ்டரை பார்க்காமே நான் என்ன சொல்கிறேன்னா ஓல்ட் டேக்ஸ் ரெஜீமுக்கு போகவே முடியாது. அது யாருக்கு போவாங்கன்னா 20-25 யாருக்குமே வந்து ஓல்ட் டேக்ஸ் ரெஜீம் வேல்யூபிள் கிடையாது. அப்போ இதை நம்பி வாங்கின வீட்டு கடன் 20 வருஷத்துக்கு வாங்கினவங்க கதி என்ன, எல்ஐசியோட கதி என்ன? ஏன்னா இப்போ எல்ஐசியில் வந்து 1 கோடி 2 கோடி பாலிசியில் யாரும் போட மாட்டாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் தான் போடுவாங்க. எல்ஐசின்னு ஒரு நிறுவனம் இருந்தது, அதோட கதி என்னன்னா இன்கம் டேக்ஸை வச்சு தான் அது நடத்திட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு பப்ளிக் பீப்புள்ஸ் ஓரியன்டட் கம்பெனியை நீங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒரு பட்ஜெட்டில் அட்டாச் பண்ணி டிஸ்கஷன் இல்லாமல் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியாக மாற்றினீங்க. பப்ளிக் செக்டர் கம்பெனி ஆக்கிட்டு அது 5% விற்றுருக்கீங்க. அதே ஐபியோட கம்மியான விலையில் விற்றுருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் அந்த ஸ்டாக்கில் ஹெவி லாஸில் இருக்கான். இப்போ இந்த ஸ்கீமுக்கு அப்புறம் யாரும் எல்ஐசி பாலிசி வாங்க மாட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர்மெண்ட் கம்பெனியில் எவனும் பாலிசி வாங்க மாட்டான், ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ அந்த நீங்கள் இன்னொரு 10% ஸ்டாக் விற்றீங்கன்னா ஸ்டாக்கு 500 ரூபாய்க்கு வந்து இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கிரேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வெல்த் ஃப்ரம் 90% ஆஃப் இந்தியா டு 10% ஆஃப் இந்தியா. நான் ரொம்ப சேரிட்டபுளாக சொல்கிறேன். 10% வந்து 1 லட்ச ரூபாங்கிறது ரொம்ப சேரிட்டபுளாக நான் சொல்கிறது. 10% 1 லட்சம் வாங்கினா கூட மீதி 90%க்கு என்ன ரிலீஃபு? ஒரு ப்ரைவேட் 2 ப்ரைவேட் கம்பெனியால் 5 ரூபா 10 ரூபா டீசலை கம்மியாக கொடுக்க முடியும்னா ஏன் கவர்மெண்ட் கம்பெனியால் கொடுக்க முடியாது? இந்த இவ்வளோ தூரம் நீங்கள் எக்ஸைஸ் டியூட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் போடுற டேக்ஸை போட்டு 8 ரூபா 10 ரூபா டியூட்டி கம்மி, பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் கம்மியாக கொடுக்கும்போது இந்த பணத்தை நீங்கள் வந்து இவ்வளோ பட்ஜெட்டில் வச்சுருப்பாங்க, இவ்வளோ நான் குறைக்க போகிறேன்னு. அதை நீங்கள் டீசல் செஸ்லையும் பெட்ரோல் செஸ்லையும் குறைச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் பெனிஃபிட் டைரெக்டாக கிடச்சிரும்ல. நான் எதுக்கு ஓல்டு டேக்ஸ் போய் நியூ டேக்ஸ் போய்? அப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட்டு, டிவிஎஸ் 50 ஓட்டுறவனும் பெனிஃபிட்டு, நான் வந்து பெரிய கார் ஓட்டுறவன், நான் வந்து எஸ்சிவி ஓட்டுறவனுக்கும் பெனிஃபிட்டு. அதை விட்டுட்டு ஏழையும் மிடில் கிளாஸும் கஷ்டம். ஏன்னா நான் என்னோட டெஃபினேஷன் ஆஃப் மிடில் கிளாஸில் 12 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவன் மிடில் கிளாஸாக இருக்கவே முடியாது. ஏன்னா அப்போ டாப் 10% ஆஃப் இந்தியா தான் மிடில் கிளாஸ். உங்கள் கம்பெனியில் டாப் 15% தான் மிடில் கிளாஸ்னால் 1-2 பேர் தான் உங்கள் கம்பெனியில் பணக்காரன், மற்றவன் பணக்காரனே கிடையாது உங்கள் கம்பெனியில். திரும்பி இந்த அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுதுன்னா பணக்கார ஏழைங்கள்டேருந்து மிடில் கிளாஸ்லேருந்து பணத்தை அடித்து பணக்காரங்களுக்கு கொடுக்குறீங்க. இந்த ஸ்கீமை நான் கால்குலேட் பண்ணி பின்னாடி போட்டேன்னா 25 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கினவனுக்கு பெரிய பெனிஃபிட்டு, 7லேருந்து 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினவனுக்கும் பெனிஃபிட்டு. அது நான் ஒத்துக்கிறேன்.
But that is only 10% of the population. If you had the money to give, that பணத்தை உங்களால் கொடுக்க முடியும்னு டிசைட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே நான் டைரெக்டாக ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சொல்கிறேன், டீசலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் பெட்ரோலில் இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டியும் குறைச்சிருந்தீங்கன்னா அவன் தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதை எடுத்து நான் கன்சியூம் பண்ண மாட்டேன், பேங்க்கில் கிடக்கும் என்டெக்ஸ். எனக்கு நல்ல பெனிஃபிட்டு. எனக்கு பர்சனலாக இந்த பட்ஜெட் இஸ் வெரி குட். என் டேக்ஸ் பில்லை குறைக்கும். அதை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் வாங்குவேன், எக்ஸ்ட்ரா பாண்டு வாங்குவேன், எக்ஸ்ட்ரா கோல்டு வாங்குவேன். நான் போய் செலவு பண்ண மாட்டேன். அதே நீங்கள் டேக்ஸை குறைச்சிருந்தீங்கன்னா ஏஸ் வண்டி ஓட்டுறவன் இல்லை ஒரு ஓலா ஓட்டுறவன் ஒரு ஊபர் ஓட்டுறவனுக்கு குறைச்சிருந்தீங்கன்னா அவன் பக்கத்தில் கிடைக்கிற இட்லி கடையில் போய் சாப்பிட்ருப்பான், இல்லாட்டா ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்ருப்பான். ஒரு கண்ட்ரி கன்சம்ஷன் க்ரோ ஆகிருக்கும். இந்த இது கன்சம்ஷன் க்ரோ ஆகாது. அடுத்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இவங்களோட க்ரோத் நம்பர் அசம்ஷன்ஸ்லே தப்பு. நாமினல் க்ரோத் 10%ங்கிறாங்க. நாமினல் க்ரோத் 10%. ஆர்பிஐ சொல்கிற இன்ஃப்ளேஷன் ஃபிகரே 5.5%. 10 - 5 4.5% க்ரோத்து. அதுதான் உங்களோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்பர், கன்சம்ஷன் நம்பர் சொல்லுது, உங்கள் எக்ஸ்போர்ட் நம்பர் சொல்லுது. 2014 ஆல் இண்டியா எக்ஸ்போர்ட் டெக்ஸ்டைல்ஸ் $15 பில்லியன். போன வருஷம் கார்மெண்ட் ரெக்கார்டு படி $14.5 பில்லியன் தான் ஆல் இண்டியாவிலேருந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்க, பெட்ரோல் விலை டீசல் விலையை குறைப்பீங்க, ஃபோனோட விலையை குறைப்பீங்க, அதை இன்டைரக்ட் டேக்ஸில் ஒரு பெரிய ரிஃபார்ம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு கன்சம்ஷன் பூஸ்ட் கிடைக்கும். எஸ், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா டாப் 10%க்கு நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கிறீங்க. ரயில்வேங்கிற வார்த்தையே இந்த பட்ஜெட்டில் வரல. ஒரு நாளைக்கு 4 கோடி 20 கோடியோ 25 கோடியோ, எனக்கு ஃபிகர் எக்ஸாக்டாக தெரியல, 20-25 கோடி மக்கள் ட்ரெயினில் போகிறாங்க. ட்ரெயினுன்னு ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? மெட்ரோங்கிற ஒரு வார்த்தை பேசுனீங்களா பட்ஜெட்டில்? இல்லை ஒரு ரேபிட் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஏதாவது ஒரு ஊரில் சபர்பன் ட்ரெயின் போடுறேன்னு பேசுனீங்களா? இதில் என்ன இருக்குது? இது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இங்கே அங்கே டிங்கர் பண்ணி 12 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறவனுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி வச்சே கேட்டு பாருங்க, எனக்கு நல்ல பர்சனலி எனக்கு இது சூப்பரான பட்ஜெட். ஐ டோன்ட் டினை. எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 லட்ச ரூபா ஸ்டாக் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்கீங்க, தங்கம் வாங்க கொடுத்துருக்கீங்க, பாண்டு வாங்க கொடுத்துருக்கீங்க. அம்மையாருக்கு நன்றி சொல்கிறேன், மோடிக்கு நன்றி சொல்கிறேன். பட் இது நாட்டோட பட்ஜெட் தலையெழுத்தை மாற்றோன்னா மாற்றாது. உங்கள் ஆஃபீஸ்லேயே 300 பேரில் இது 15 பேருக்கு 30 பேருக்கு பட்ஜெட் ஆகுமே தவிர மீதி இருக்கிற 270 பேர் விரல் சுப்ப வேண்டிதான். அதுதான் இந்த பட்ஜெட்டோட தாற்பயம். சரி, இது உங்கள் முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு சுந்தர்ராமன், இந்த பட்ஜெட்டில் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் நியூ டாக்ஸ் ரெஜிம் கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புகளில் சார் விஷயம் சொன்னார், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷன் கொடுக்கலன்னு சொல்லிட்டு. இது எப்படி புரிந்து கொள்ளுது? 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உச்சவரம்பு அப்படின்னா மற்ற கொடுத்துருக்கூடிய ஸ்லாப் யாருக்கு? அதாவது 12 lakhs rupees வரைக்கும் நோ டாக்ஸ் அப்படின்றது ஓல்டு ரிஜிமில் தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலன்னு சொல்லலை மேடம், பேசலன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். சரி, இல்லை அதாவது அதாவது உங்கள் ஆர்கனைசேஷன்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70%க்கு பீப்புளுக்கு டாக்ஸ் இருக்காது. அவங்களுக்கு ஒரு புது அவங்களுடைய சில்ட்ரனுக்காக ஒரு புது சேவிங்ஸ் பண்ணலாம், அந்த வரக்கூடிய டாக்ஸ் சேவிங்ஸ் அதெல்லாம். சார் ஜென்ரலாக அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் முன் வச்சிருக்காரு. அதனால் ஏன்னா நார்மலாக ஈவன் 1 லட்ச ரூபாய்க்கு கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு மிடில் கிளாஸ் தான் இல்லையா? அதனால் இவர் எப்படின்னா ஒரு 12 lakhsக்கு மேலே இருக்கிறவங்களுக்குன்றது ஒரு ஸ்மால் இன்டர்பிரேஷன் போல. அது போக வேண்டாம், அது சாரோட அது ஜென்ரல் பெர்ஸ்பெக்டிவ். பட் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிம்ஸில் தான் ஸ்லாப் ரேட்டை மாடிஃபை பண்ணியிருக்காங்க. பட் ஓல்டு டாக்ஸ் ரேட்டில் ஸ்ட்ரைட்டாகவே அப்படி 12 lakh rupees நோ டாக்ஸ். இது ஒரு எக்ஸலண்ட் வெல்கமிங் இது. ஏன்னா லாங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் தி மிடில் கிளாஸ் ஏன்னா இந்த எக்கனாமிக் சர்வேலேயே ஒரு குறிப்பிட்டது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா the focus should be இண்டிவிஜுவல்ஸ் கையில் நிறையா மணி இருக்கணும். ஸோ தட் அவங்க சேவிங்ஸையோ அவங்க கன்சம்ஷனை பூஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் ட்ராக்காக போடும். அதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். இது மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு போல்டு இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இப்போ அது பற்றி பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்ப்பீங்க இந்த MSME செக்டார்ஸோட டெஃபினிஷன்ஸ். அது நீங்கள் இப்போ வரீங்களா? அது இல்லை, அடுத்த சுற்றுக்கு வரேன்.
திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், நீங்க குறுக்கிட விரும்புனீங்க, அடுத்த சுற்றங்கிட்ட வரேன். இதுல வளர்ச்சி சார்ந்த நிறைய அறிவிப்புகள் இருக்கிறதா? சாரி, சொல்லுங்க சார். நான் என்ன கேட்குறீங்களா? ஆமா, குறுக்கிட விரும்புனீங்க, சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு 2-3 விஷயம். நீ இது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவர் சொன்ன மாதிரி இந்த பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே உங்க கம்பெனியில 75% மேல டாக்ஸ் கிடையாது. அவர் ஏதோ இன்னைக்கு 75% டாக்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்லாதீங்க. உங்க கம்பெனி எக்ஸாம்பிள் எடுத்தே சொல்றேன். 75 to 80% முன்னாடி இந்த 7 லட்சம் ரூபாய்க்கு முன்னாடியே டாக்ஸ் கிடையாது. அதனால அந்த 80% முன்னாடியே அந்த பெனிஃபிட் இருந்தது. இன்னைக்கு வாத சுந்தரராமன் சாருக்கும் எனக்கும் என்னன்னா, இந்த பட்ஜெட்ல யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா மீதி இருக்கிற 20% கிடைச்சிருக்கு. நானே சொல்லிட்டேன். யாருக்கு கிடைச்சிருக்கு? 12 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிப்ப 7லேருந்து 12 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சிருவங்களுக்கு தான் இருந்திருக்கு. அது உங்க கம்பெனில சம்பாதிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க மிடில் கிளாஸ் இல்ல இன்சென்டிவ்னு அவங்களை அவமதிக்கிறீங்க. நீங்க 80% இல்ல ஆனந்த் சார், நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் கீழே சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ் இல்ல. திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. சொல்றீங்க நீங்க. இல்ல எனக்கு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் இப்ப டாக்ஸ் எக்ஸெப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, 1 லட்சத்துக்கு உள்ள சம்பாதிக்கிறவங்களுக்கு என்ன வரி விலக்கு இருக்கு? இப்ப அது எப்படி புரிஞ்சுக்கிறது அவங்க? இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். 12 லட்சம் ஃபர்ஸ்ட் நான் அவமதிக்கிறேன் தான். மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் இந்தியாவில் மிடில் கிளாஸ் கிடையாது. அவன் அப்பர் மிடில் கிளாஸ். 1 லட்சம் ஆவரேஜா மீடியன் 50% ஆஃப் இந்தியா 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறது. அதுதான் உண்மை. ஒரு 2 கோடி பேருக்கு தான் ஒரு மேக்சிமம் 2 கோடி பேர் தான் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த டிபேட்டை நீங்க அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் பேசுறீங்க. இதுக்கு முன்னாடியே 60,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு டாக்ஸ் கிடையாது. 6 into 60 into 12 is 7,20,000. 55,000 ரூபாய்க்கு மேல வாங்கினவனுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியே டாக்ஸ் கிடையாது. அதனால டெஃபினட்டா நீங்க ஒரு 140 கோடி பேர் இருக்கிற இடத்துல 2 கோடி பேர் மாசம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறவரு இந்த நாட்டுல புவர்ட்டு நீங்களே பேசிருக்கீங்க உங்க வீடியோல. அதை போய் பாருங்க. இப்ப திடீர்னு அதாவது மிடில் கிளாஸ் இன்டர்பிரேஷன். சார், அடுத்த சுற்றுக்கு போலாம். அடுத்த சுற்றுக்கு போலாம். இல்ல முதல் சுற்று கருத்து திரு புகழேந்தி சார், இந்த பட்ஜெட் பற்றிய உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? முதல்ல வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் ஆல்வேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. மொத்தம் நம்ம நாட்டில் வந்து ஃபைல் பண்ணுறோம், ரிட்டர்ன் ஃபைல் பண்ண 7.55 crore. அதில் டேக்ஸ் பே பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2% பே பண்ணுறாங்க. ஆச்சுங்களா? 2 crore which is 2 crore which is at 2 something. So it's around 2% of the total population தான் பே பண்ணுறாங்க. இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா salaried people. மிச்சம் இருக்க 98% ஆஃப் பீப்புள் வந்து இவங்களோட ஏழையா? அவங்க டேக்ஸ் டிக்ளேர் பண்ணுறதில்ல, டேக்ஸ் பே பண்ணுறதில்ல. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லணும்? அவர் இவங்க மறுபடியும் இவங்களே அடிச்சுட்டு இருக்கோம். யார் எவன் கணக்கு காமிக்கிறான் அவனையே வச்சு அடிச்சுட்டு இருக்கோம். மிச்சம் இருக்க 98% பற்றி பேசுறது இல்லை. இப்போ டேக்ஸ் 7.5 கோடி பேர் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கவர்மெண்ட் 15 கோடி பேருக்கு உள்ள இன்கம் என்னன்னு பார்க்கணும். அதை விட்டு இந்த 2% திருப்பி அடிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. மற்றவங்களாம் ஏன் விட்டுட்டோம், அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. ரைட். ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் ஓகே, மிடில் கிளாஸ்ங்கிறது 12 lakhs. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது வச்சிருக்கேன். இப்போ நான் ப்ராடர் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தா 12 lakhs இஸ் மிடில் கிளாஸ் தான். ஏன்னா நம்ம இருக்கிற டேட்டா வச்சு பேசுகிறோம். டேட்டாவில் இல்லாதவங்களை பற்றி நமக்கு தெரியாது. அதனால பரவாயில்ல, 12 lakhs கூட மிடில் கிளாஸாக இருக்கலாம், 8 lakhs இருந்துட்டு போகுது. பட் இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா இவங்க தான் வந்து வழக்கமாக பணம் டேக்ஸ் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து டிக்ளேர் பண்ணது அஸ் பர் இன்கம் டேக்ஸ் 76 lakhs பீப்புள் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இன்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது டிக்ளேர் பண்ணதில்லை. இப்போ இந்தியாவில் வந்து 76 லட்சம் பேர் தான் 10 லட்சம் மேலே சம்பாதிக்கிறாங்களா? இல்லை. இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் நெட்டுக்குள்ளே வராமல் போயிட்டாங்க. அதனால நம்ம அவங்கள பற்றி கவலைப்படுறதில்லை. எவன் கட்டுறானோ அவனை திருப்பி அடிப்போம். ரைட். அதனால வந்து சார் சொன்ன மாதிரி அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ 12 lakhs இஸ் ஓகே. பட் 12 lakhs வந்து இந்த 76 லட்சம் பேர் தானா? தட்ஸ் அ கொஸ்டின். ஸோ அதனால வந்து அவருடைய வியூ. பட் ஐ வெல்கம். ஏன்னா இது கண்டினியூஸாக டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு ரிலீஃப். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அது பெரிய இழப்பெல்லாம் கிடையாது கவர்மெண்ட்டுக்கு.
மீறி போனால் அவங்க ஒரு லட்சம் கோடின்னு இருக்காங்க. இந்த மணி மறுபடியும் சர்க்குலேஷனுக்கு போய் ஜிஎஸ்டி எல்லாம் போய் நீ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி பேர் இருக்கும். இஃப் த எக்ஸ்டெண்ட் தி டேக்ஸ் கலெக்ஷன் ஃபார் அனதர் 2 crore இது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் அது ஒரு படம். ரெண்டாவது விஷயம் வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ரயில்வே பற்றி பேசல. வெரி டிசப்பாயிண்டிங். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா விமானத்தை தவிர நீண்ட தூர பயணத்துக்கு போய் யூஸ் பண்ணுறது ட்ரெயின். அந்த ட்ரெயினை அப்கிரேட் பண்ணுறதுக்கு பற்றி பேசல. 51 வந்தே பாரத் இது வரைக்கும் விட்டுருக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு 760 கோச் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாவோட டிரான்ஸ்போர்ட்டோட முதுகெலும்பு. அதை பற்றி பெருசாக பேச டிசப்பாயின்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி. வரவேற்கத்தக்க விஷயம் வந்து அதை சொன்ன விஷயத்தில் வரவேற்கத்தக்கது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபோக்கஸ், ஸ்டோரேஜ், லாஜிஸ்டிக்ஸ், அது மாதிரி காமன் மேன் அஃபெக்ட் ஆகிற இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடான ஃபுட், இதை பற்றிலாம் நிறைய பேசுகிறது வரவேற்கத்தக்கது. பல்சஸ் அது செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆனது. அடுத்தது வந்து நம்ம ஆயில் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிவிப்பாக தான் இருக்குது. இது நோ மெஷர். இந்த இதுக்குள்ளே இவ்வளோ அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலையுமே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் இருக்கணும்ல. எப்போ அதோட பெனிஃபிட் வரும் ஒன்று. ரெண்டாவது இதுக்கு முதல்ல இன்வெஸ்ட் பண்ணதோட ரிசல்ட் என்ன? ஸோ நமக்கு ரிசல்ட்டே தெரியாது. அப்போ the only one way is money is keep going for various schemes. அதோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி எதுவுமே பேசலை. சார் சொன்ன மாதிரி நிறைய இது வந்து அனெக்சரில் போனதுனால அதை கமெண்ட் பண்ண முடியாது. ஜென்ரலாக பார்த்தோம்னா வருமான வரி விலக்குங்கிறத தவிர வந்து பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏஐ பற்றி பேசுனாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஸ்டியூட் 3 இன்ஸ்டியூட் வைக்க போகிறோங்கிறது. இந்தியா மாதிரி கண்ட்ரிக்கு 3 பத்தாது. ஏன்னா சச் அ கண்ட்ரி சைனா டீப் சீக் ஆல்ரெடி இஸ் ரூலிங் த வேர்ல்டு. இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்னா when will we catch up? இது மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்குது. இல்லை இந்த டிபேட்டை ஒட்டிய ஒரு கருத்து சொல்லிடுறேன். சுருக்கமாக சொல்லுங்கள். அவர் இறுதி கருத்து சொல்ல விரும்புகிறேன். இல்லை அதான் இந்த இப்போ சார் சொன்னது அனந்த் ஸ்ரீனிவாசன் சொன்ன விஷயம் வந்து ரிலேட்டிவாக பார்க்கணுங்கிறாரு. 2 கோடி பேருக்கு மட்டும்தான் இல்லை இன்கம் டேக்ஸ் பே பண்ண தான் பலன் கிடைக்குது. மீதி பேருக்குலாம் இன்ஃபர்மேஷன் இல்லைங்கிறாரு. இப்போ மந்த்லி பர் கேபிட்டா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒரு சர்வே பண்ணாங்க. அதன்படி வந்து மாதம் சராசரியாக வந்து இந்தியாவில் செலவு பண்ணுறது வந்து மாத செலவு 4122 ரூபா ரூரல் ஏரியாவில், அர்பன் ஏரியாவில் 6996 ரூபா. ஸோ மெஜாரிட்டி இது மாதிரி இன்கத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஜிஎஸ்டி பே பண்ணுறாங்க. ஸோ ஜிஎஸ்டியில் வந்து நீங்கள் கன்செஷன் கொடுத்துருக்கணும். பெட்ரோல் டீசல் டிவிஎஸ்க்கோ 2 வீலருக்கோ அவங்க பயன்படுத்துவாங்க. நீங்கள் அந்த பெட்ரோல் டீசல் விலை வந்து அவங்க வாங்குகிற உணவுப் பொருட்கள் 90% 80% வந்து உணவுக்கு பயன்படுத்துவாங்க. அந்த விலையை வந்து அதிகப்படுத்தி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? சாதாரண மக்கள் அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து இந்த சர்வே படி 4000 அர்பன்லேயே. சரி, ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நிகழ்ச்சியில் பங்கேற்க போனால் அதில் அவர்கிட்ட இறுதி கருத்து வாங்கிட்டு வந்துடுறேன். திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன், MSME சார்ந்து சிறுதொழில் சார்ந்து இந்த பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்பு என்ன இருக்குது? கோவை, திருப்பூர் இந்த மாதிரியான நகரங்களுக்கு குறிப்பிட்டு ஏதாவது அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கா? இதை பாருங்க, திரும்பி அவங்க அனெக்ஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம அனெக்ஸ்டரை பார்க்கணும். ஆன் தி பர்ஃபேஸ் ஆஃப் இட் நான் கடன் உங்களுக்கு நிறைய தரேன்னு சொல்கிறாங்க. கடன் யார் கொடுக்க போகிறாங்க? பேங்க்கு கொடுக்க போகுது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கடன் கொடுக்காது, பேங்க்கு தான் கடன் கொடுக்க போகுது. அதை எதுக்கு இந்த பட்ஜெட்டில் பேசுகிறீங்க? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் வந்து கடன் கொடுக்குறேன், உங்களோட லிமிட்டை ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? இவ்வளோ டேக்ஸ் பிரேக் தரேன். கவர்மெண்ட்டு 2 தான் பண்ண முடியும். எய்தர் நீங்கள் டேக்ஸ் பிரேக் கொடுக்க முடியும், இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்வென்ஷன் கொடுக்க முடியும். அதாவது பேங்க் உங்களுக்கு 14% வட்டி போடும், அதில் 4% வட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியும். ரெண்டாவது, நீங்கள் வந்து பிஎஃப் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் எதாவது பண்ணுறேன், எய்தர் டேக்ஸில் கொடுக்க முடியும், இல்லாட்டா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் பண்ண முடியும். அது ரெண்டுமே இல்லை இங்கே. இல்லை நான் லேண்டு கொடுக்குறேன், இல்லை நான் ஏதாவது மிஷினுக்கு நான் கிராண்டாக தரேன், நீங்கள் டைரெக்டாக சப்சிடி தரேன், இது மாதிரி ஏதாவது சொல்லினா தான் MSMEக்கு. இந்த பட்ஜெட்டில் கிசானுக்கு கூட என்ன சொல்லியிருக்காங்க? கிசானுக்கு நான் கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் ஷேர் ஹோல்டரு. 50% தான் கவர்மெண்ட் ஷேர் ஹோல்டர், 50% பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்கு. நீங்கள் ஒரு லிஸ்டட் கம்பெனி கொடுக்குற கடன் கொடுக்கறத நீங்கள் எப்படி உங்கள் கணக்கில் சேர்த்துப்பீங்க? நீங்கள் உங்கள் பட்ஜெட்லேருந்து என்ன கொடுக்க போகிறீங்க? 5-10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? பட்ஜெட்டில் பல்சஸில் செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? டிமாண்ட் ஏறிடுச்சு, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பருப்பு வைக்கிறதுனால நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகுங்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்?
அரிசிக்கு இவ்வளோ கிலோ எக்ஸ்ட்ரா நான் வாங்கிப்பேன், கோதுமைக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிலோ வாங்குவேன், உளுந்துக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா வாங்குவேன், காட்டனுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா நான் விலை கொடுத்து வாங்குவேன். தக்காளி ஒரு ஃபார்மர் இப்போ ரொம்ப பில்லு போயிட்டுருக்கு. ஒரு குவிண்டலுங்கிறது 100 கிலோ தக்காளி, 100 கிலோ தக்காளியை 20 ரூபாய்க்கு வாங்கினான் ட்ரேடரு. அவனுக்கு என்ன பண்ணீங்க? அது எதாவது சொன்னீங்களா? ஒரு ட்ரேடர் ஒரு பில்லு அம்ரித்சரில் ஓப்பனாக போகிறது, 100 கிலோ தக்காளியை மார்க்கெட்டில் 20 ரூபாய்க்கு விற்றுருக்கான் அவன். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறீங்க. லாஜிஸ்டிக்ஸுக்கு கடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. கார்மெண்ட் 1 லட்சம் கோடி கார்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. லாஜிஸ்டிக்ஸுக்கு கடன் கொடுப்பீங்க. கடன் பேங்க் கொடுக்குங்க. பேங்க் ரீஃபைனான்ஸ் 1 lakh crore பண்ணுறேன் நபார்டு பண்ணால் கூட அது கடன். மார்க்கெட்டில் பாண்டை போட்டு கடன் வாங்கி கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் என்ன கொடுக்குறீங்க? ரயில்வேக்கு ஒன்றும் கிடையாது. பஸ்ஸை பற்றி பேசவே இல்லை. இந்த வாட்டி ரோடை பற்றி நார்மலாக இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. 2000 கோடிக்கு ரோடு போடுறவங்க இவங்க. ரோடை பற்றி ஒன்றும் பேசலை. ரோடை பற்றி பேசலை. இதை எவ்வளோ பவர் லைன் போட போகிறேன்னு பேசலை. ஸ்டேட் கவர்மெண்ட் பவர் லாஸை குறைக்கலைன்னா அவங்களுக்கு நாங்கள் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் தான் இந்த பட்ஜெட்டில் இருக்கே தவிர, பவருக்கு என்ன பண்ண போகிறேன், ரோடுக்கு என்ன பண்ண போகிறேன், ட்ரெயினுக்கு என்ன பண்ண போகிறேன், மெட்ரோ போட போகிறேன்னா ஒன்றுமே இல்லையே இந்த பட்ஜெட்டில். எவ்வளோ பஸ்ஸு விட போகிறேன்? நார்மலாக படிப்பாங்கல்ல, நான் இவ்வளோ பஸ்ஸு விடுவேன் அப்படின்னு, இந்த பஸ்ஸுக்கு இவ்வளோ கொடுப்பேன். ஒன்றுமே இல்லையே இதில். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பட்ஜெட்டில்? டாப் 2 கோடிங்கிறது 3 கோடி ஆகலாம். யாராவது நான் யாரோ ஒருத்தர் சொன்னார் என் வீடியோவில் நான் 1 லட்சம் வாங்குறவன் பூவர்னு. நான் திரும்பி தைரியமாக சொல்கிறேன், நான் என் வீடியோவில் பாப்புலர் ஆனது 40,000 ரூபா சம்பளம் வாங்கினா நீங்கள் மெட்ராஸில் இருக்க முடியாதுன்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். அதை மாற்றி சொன்னேன், 60,000 ரூபா சம்பளம் வாங்கினா ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் 2 children மெட்ராஸில் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அது இன்றைக்கும் சொல்கிறேன். நான் எங்கேயும் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினா அவன் மிடில் கிளாஸ்ன்னு சொன்னதே கிடையாது. 1 லட்சம் மீடியம் இன்கம் 15,000 ரூபா 58% இல்லை. அதில் நீங்கள் 6 மடங்கு போட்டது டேக்ஸ் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா பணக்காரனை தான் ஃபேவர் பண்ணுறீங்க. யூ ஆர் ஃபேவரிங் டாப் 5% ஆஃப் தி கண்ட்ரி. மீதி 95%க்கு என்ன பண்ணீங்க? அதை வெல்கம் பண்ணணும், வெல்கம் பண்ணலாம். பணக்காரனுக்கு டேக்ஸ் ஜெயிப்பு கொடுத்தீங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் சார். சுந்தர்ராமன் சாரை A2 நான் பேர் சொல்ல விரும்பலை, A2 ஓப்பனாக பேப்பரில் போட்டிருக்காரு, பெட்ரோல் 5 ரூபா டிஸ்கவுண்ட்டில் விற்பேன்னு. கார்மெண்ட் ஏன் விற்க மாட்டேங்குது? கார்மெண்ட் தானே கண்ட்ரோல் பண்ணுறான். இந்த 1 லட்சம் கோடி கொடுத்ததை குழந்தை சார் சொன்னார் 1 லட்சம் கோடி பெனிஃபிட்னு. அந்த 1 லட்சம் கோடியை பெட்ரோல் டீசலில் குறைச்சிருக்கலாமே. பெட்ரோல் டீசல் குறைச்சா எல்லாருக்கும் பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். ஏன் நீங்கள் 2% ஆஃப் இந்தியாவுக்கும் 5% ஆஃப் இந்தியா, அட் பெஸ்ட் கேஸ் 10% ஆஃப் இந்தியாவுக்கு பெனிஃபிட் பண்ணுறீங்க? மீதி 90 என்ன பாவம் பண்ணான்னு தான் கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குது? சார், இது உங்களை இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பை சேர்ந்த திரு பிரபு தாமோதரன் நம்முடைய இணைகிறார். சார் வணக்கம். எடுத்துக்கலாம். பட்ஜெட்டுடைய முழுமையான பார்வை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? பொதுவாக பட்ஜெட் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. நேற்று எக்கனாமிக் சர்வேல ஒரு முக்கியமான ஒரு பேஜ் எல்லாரும் கவனிக்க வேண்டிய பேஜ் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, குளோபல் ஷேர் ஆஃப் மேனுஃபேக்சரிங்கில் இந்தியாவுடைய பங்கு 2.8 அண்ட் சைனாவுடைய பங்கு 28.8. ஸோ நாம் போக வேண்டிய தூரம் மிக தொலைவில் இருக்கிறது. அதற்கான ஸ்டெப்ஸ் இந்த பட்ஜெட்டில் சில விஷயங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று தான் நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எக்கனாமிக் சர்வேல 2-3 விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஒன்று இந்த ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ் நிறையா தொழில் செய்பவர்களை பாதிக்கிறது. பொதுவாக ரெகுலேட்டரி கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தளவு நிறைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அரசாங்கங்கள் பண்ணுகிறது. அதனால் அதையெல்லாம் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின சில அறிவிப்புகள் வந்திருக்கிறது. குறிப்பாக பட்ஜெட் டாக்குமெண்ட் முழுமையாக படித்துவிட்டு கருத்து சொல்கிறோம். பட் அந்த ரிஃபார்ம் அஜெண்டாவில் ஒரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பற்றின ஒரு டைரக்ஷனலி பாசிட்டிவ் டோன் இந்த பட்ஜெட்டில் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்பர் 1, இண்டஸ்ட்ரி பவர் ரேட் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருந்தாங்க. இப்போது எங்களுடைய துறையை பொறுத்தவரை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு $37 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் டெக்ஸ்டைல் செக்டரில். டொமஸ்டிக் கன்சம்ஷன் $100 பில்லியன் இருக்குது. எங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சவால் இருந்தது. ரா மெட்டீரியல் செக்யூரிட்டி என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம் எந்த துறையாக இருந்தாலும்.
டெக்ஸ்டைலில் என்ன ஆச்சுன்னா நம்ம காட்டன் கல்டிவேஷனில் காட்டன் ப்ரொடக்ஷன் அவுட்புட்டில் வந்து ஒரு ஸ்டாக்னன்சி வர ஆரம்பித்து பல வருடங்கள் ஆகின்றன. உதாரணமாக ஒரு ஹெக்டேருக்கு 450 500 கிலோ மட்டுமே இந்தியா விளைவிக்கிறது. ஆனால் பல நாடுகள் 1000 கிலோ என்ற அளவை தாண்டி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூவாக எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது. இதனால் வந்து துறையின் வளர்ச்சியும் தடைபட்டு கொண்டிருந்தது. இன்றைய பட்ஜெட்டில் ஒரு காட்டன் ப்ரொடக்டிவிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு டைம் பவுண்ட் மேனரில் ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் வரவேற்கத்தக்கது. இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ரா மெட்டீரியல் வந்து அபண்டண்ட்டாக இருந்தால் காஸ்ட் காம்படிட்டிவ்னா நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ இந்தியாவில் லாஸ்ட் மெனி இயர்ஸாக என்ன நடந்ததுன்னா, ப்ரொடக்டிவிட்டி இல்லாததுனால ஆர்டிஃபிஷியலாக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு